Hi. Good evening. Okay. Class started. எப்படா ஸ்டார்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி கதறிக்கிட்டு இருக்கீங்க. கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண போறோம். ஓகே. So good evening all. Good evening. Hi sir. Hi crime game எப்படி இருக்கீங்க? Hi. Okay. So again. Hi sir. Hi. So Atvika. Good evening. Sir, you remember me? Ani, உங்களை மறக்க முடியுமா? நேற்று தான் நான் அவ்வளோ தூரம் பேசினவே. சார் ஐ எம் குட் சார். ஓகே, வாட் அபவுட் யூ? நான் நல்லா இருக்கேங்க. நானும் சூப்பராக இருக்கேன். சரி, கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஸ்பெஷல் வந்து யார் யாருக்கு? எஃப்எம் நேற்று வந்து கத்திக்கிருந்தீங்களே. ஓகே, ஹனி, கிரைம் கேமிங் அண்டு வேறு யார் வந்திருக்கீங்க? சாமேக்ஸ். ஸோ சாமேக்ஸ், அப்புறம் சங்கீதா. குட் ஈவினிங். ஓகே, ஸோ கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அப்புறம் வந்து தே கியூட் மான்சன் சொல்லிட்டு ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்களுக்கும் ஒரு குட் ஈவினிங் சொல்லிட்டு கிளாஸை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அண்டு இதுக்கு எல்லாத்துக்கும் முன்னாடி வந்து ஃபஸ்ட்டு யார் வந்திருக்காங்கன்னா பிரணவ் ராஜ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து டெக்ஸ்ட் பண்ணி வச்சுருக்காரு, எப்படா வருவேன் அப்படின்னு. ஓகே, ஸோ வந்துட்டாச்சு. ஓகே, ஸ்ரீ ஹாய் விஜய் ஸ்ரீ ஹாய். சாப்பிட்டீங்களா சார்? சாப்பிட்டேங்க. ஓகே, ஸோ நீங்கள் சாப்பிட்டீங்களான்னு நினைக்கிறேன். நீங்கள் இதை சாப்பிட்ற டைம் கிடையாது. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு வந்து கிளாஸ் இன்பிட்வீன் உங்களுக்கு வந்து பசிச்சு சாப்பிட வந்துச்சுன்னா நீங்கள் என்ன செய்யுங்க, ஃபுட் இன்டேக் பண்ணிவிட்டு நீங்கள் லிசன் பண்ணுங்கள். ஸோ மோரோவர் வந்து இந்த செஷன் வந்து ஒரு 2 ஹவர்ஸ்க்கு மேலே நீங்கள் போகும். ஓகேங்களா? ஸோ தட்ஸ் இட். ஸோ 10th தமிழ் வாஸ் வெரி ஈஸி சார். அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷங்க. ஓகே சார், உங்கள் பேர் சொல்ல மாட்டேன், முடிச்சு சொல்கிறேன். ஓகேங்களா? வெரி ஈஸி. 10th தமிழ் வாஸ் வெரி ஈஸி. இப்போ பயங்கர சந்தோஷத்தில் இருக்கீங்க போல. 10th தமிழ் எக்ஸாம் ஈஸியாக வந்ததுனால. ஓகே, உங்களுக்கு வந்து சயின்ஸ் எக்ஸாமும் அந்த மாதிரி ஈஸியாக தான் உங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா? ஸோ கவலைப்படாதீங்க. ஸோ உங்கள் பேர் சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ கீவேர்ட்ஸ் கொடுங்க கண்டிப்பாக. ஸோ இன்னைக்கு செஷன் என்ன செஷன் எதை பேஸ் பண்ணி இருக்க போதுன்னா நமக்கு கொஷின் டிஸ்கஷன் தான். ஓகேங்களா? கொஷின் டிஸ்கஷன் தான் உங்களுக்கு வந்து மெயினாக உங்களுக்கு வந்து 1 மார்க் 2 மார்க் 3 மார்க் 4 மார்க் 5 மார்க் எல்லாத்தையும் நம்ம கவர் பண்ண போகிறோம். எல்லா ரேஞ்சும் கவர் பண்ண போகிறோம். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் அஸ்வந்த் ஹாய். ஓகே, பாருன்ற மாதிரி ஹாய் சார் போட்டிருக்கீங்க. குட் ஈவினிங் சார். என்னன்னா எனக்கு வந்து ஒரு சின்ன ஹெல்ப் மட்டும் பண்ணுங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் இதுக்கு முன்னாடி நாள் இருக்கக்கூடிய டே பிஃபோர் எஸ்டர்டேவோ நம்ம வந்து ரே ஆப்டிக்ஸ் பார்த்துருந்தோம், லைட் ரிஃப்ளெக்ஷன் பார்த்துருந்தோம். அதுக்கப்புறம் பேலன்ஸ் கூடிய 3 சாப்டருமே நம்ம பார்த்து முடிச்சாச்சு. ஓகேங்களா? ஸோ நம்ம சேனலில் வந்து அந்த எல்லா வீடியோவுமே இருக்கும். ஜஸ்ட் உங்களுக்கு வந்து கண்டென்ட் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் வந்து அதை ரெஃபர் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இந்த செஷன் என்னவா இருக்க போகுதுன்னா உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக ஒரு கொஷின் ஆன்சர் செஷன் தான். ஓகேங்களா? உங்களுக்கு வந்து 1 மார்க் 2 மார்க் 3 மார்க் அந்த எல்லா டைப்ஸ் ஆஃப் கொஷின்ஸாகவே நம்ம இன்னைக்கு இந்த செஷனை சால்வ் பண்ண போகிறோம். ஸோ எனக்கு என்னன்னா என் கூட வந்து நீங்களும் சால்வ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ சால்வ் பண்ணிட்டு அந்த எண்ட் ஆஃப் த டே அந்த கொஷின் முடியறதுக்கு முன்னாடி நமக்கு வந்து ஜஸ்ட் நீங்கள் என்ன செய்யணும், கிராஸ் வெரிஃபை மட்டும் பண்ணணும். பேன் உட்காந்து படம் பார்க்குற மாதிரி உட்காந்து பார்த்துக்க கூடாது. அவன் என்னடா பண்ணுறியா அப்படின்ற மாதிரி பார்க்கக்கூடாது. உங்களோட ரஃப் நோட் எனக்கு தேவை. உங்களோட ரஃப் நோட்டையும் உங்களோட நோட்ஸையும் நீங்கள் பேரலாக எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ நம்ம ஒரு கொஷனை டிஸ்பிளே பண்ணும்போது நீங்கள் நீங்களும் கொஸ்டின் சால்வ் பண்ணிட்டே இருக்க போறீங்க. ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு நம்ம டைம் வேஸ்ட் பண்ண போறதுல சார் எனக்கு. ஓகே, ஸோ நம்பர் என்ன சார்? ரைட், ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து உங்களோட கொஸ்டின் பேட்டர்ன் எப்படி இருக்க போதுன்னு பார்த்துக்கோங்க. ஓகே, உங்களோட சயின்ஸில் இருக்கும்போது ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓவராலாக பார்த்தீங்கன்னா திஸ் கொஸ்டின் பேப்பர் கம்பைன்ஸ் 39 கொஸ்டின்ஸ். ஆல் கொஸ்டின்ஸ் ஆர் கம்பல்சரி. ஓகே, உங்களுக்கு 30 கொஸ்டின் எல்லாமே உங்களுக்கு கம்பல்சரி கொஸ்டின்ஸ். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு 5 செக்ஷன் இதை ஸ்ப்ளிட் பண்ண போகிறாங்க. ஃபர்ஸ்ட் செக்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 மார்க் செஷன்ஸ். செகண்ட் செக்ஷன் வந்து உங்களுக்கு 2 மார்க் செஷன்ஸ். 1 மார்க்கில் வந்து உங்களுக்கு 20 நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்கும். 2 மார்க்ஸில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்கும். 3 மார்க்கில் உங்களுக்கு வந்து 3 நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்க போகுது. அண்ட் 4 மார்க்கில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு 4 நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்க போகுது. ஓகே, 34 35 36. ஓகே, 3 நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் 4 மார்க் 4 மார்க்ஸ் இருக்க போகுது. அண்ட் 5 மார்க்ஸை பொறுத்தளவுக்கு நமக்கு வந்து 2 5 மார்க்ஸ் நம்ம அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இதான் நமக்கு கொஸ்டின் பேட்டர்ன். ஸோ என்னன்னா இன்னைக்கு நம்ம பார்க்குறது வந்து அசச் ஒரு கொஸ்டின் பேப்பர் மாதிரி தான் இருக்க போகுது. உங்களோட மெயின் எக்ஸாமில் வந்து உங்களுக்கு வந்து ஃபிசிக்ஸ், பயாலஜி, கெமிஸ்ட்ரி எல்லாமே சேர்ந்து இருக்க போகுது. இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா 20 கொஸ்டினுமே 1 மார்க்குமே உங்களுக்கு ஃபிசிக்ஸாக இருக்க போகுது. அண்ட் 5 2 மார்க்குமே உங்களுக்கு என்ன இருக்க போகுது, 5 கொஸ்டினுமே உங்களுக்கு 2 மார்க்காக போகுது. 2 5 மார்க்குமே உங்களுக்கு வந்து 5 மார்க்காக இருக்க போகுது. 2 கொஸ்டினுமே உங்களுக்கு 5 மார்க் போகுது. ஸோ அந்த செக்ஷன் வந்து உங்களுக்கு எத்தனை கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்றத தாண்டி அதை வச்சு அது எல்லாமே உங்களுக்கு ஃபிசிக்ஸ் கொஸ்டினாக இங்கே நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம். தட்ஸ் இட். ஓகேங்களா? ஸோ 1 by 1 ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் செக்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 மார்க் செஷன். ஃபர்ஸ்ட் செஷன் வந்து உங்களோட 1 மார்க் செஷன். ஓகே, ஸோ 1 மார்க் செஷன். ஓகே, ரைட், ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஸோ நான் கொஸ்டின் டிஸ்பிளே பண்ணதுக்கப்புறம் நமக்கு கடை 1 by 1 நீங்கள் வந்து ஸ்டார்ட்டை வந்து ஆன்சர் சொல்லிட்டு வந்துகிட்டு இருக்கணும். சார் வணக்கம் சார். வாங்க வணக்கம். ஓகே, ஸோ ஹாய். சம் அதிகமாக இல்லை எல்லாமே உங்களுக்கு கான்செப்ட் டயக்ராம்ஸ் எல்லாமே சேர்ந்து தான் உங்களுக்கு இருக்க போகுது. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுங்க.
At what distance from the convex lens should an object be placed to get an image of the same size as that of object on the screen? Okay, so convex lens underline பண்ணிருங்க. So எப்பவே நீங்க கீவேர்ட்ஸ் பார்க்கறீங்களா என்ன செய்யுங்க அந்த கீவேர்ட்ஸ்லாம் கொஞ்சம் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. ஏன்னா சில இடத்துல வந்து அந்த கான்வெக்ஸ் லென்ஸ் இல்ல கான்வெக்ஸ் மிரரை நம்ம நோட்டீஸ் பண்ணாம ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஹலோ சார், ஐ அம் சாதனா. ஹாய் சாதனா, குட் ஈவினிங். அப்படிங்களா? பலராம், I am your new students. Very good evening, welcome to my session. Okay, so in case உங்களுக்கு இந்த செஷன் வந்து உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். கொஞ்சம் ஜஸ்ட் நீங்க வந்து கனெக்டடா இருங்க. ஓகேங்களா? சோ क्वेश्चन ஆன்சர் பண்ணுங்க பலராம். சோ எந்த டைம்ல ஒரு கான்வெக்ஸ் லென்ஸ் பொறுத்த அளவுக்கு இமேஜ் கான்வெக்ஸ் லென்ஸ் பொறுத்த அளவுக்கு எந்த பாயிண்ட்ல நமக்கு வந்து இமேஜோட சேம் சைஸ்ல நமக்கு ஆப்ஜெக்ட் நமக்கு கிடைக்க போகுதுன்னா இந்த கான்வெக்ஸ் லென்ஸோட கேஸும் கான்வெக்ஸ் லென்ஸோட கேஸும் கான்கேவ் மிரரோட கேஸும் நமக்கு சேமா இருக்க போகுது. ஓகே, சோ எக்ஸாக்ட் நம்ம பாத்தீங்கன்னா ஒரு 2Fல நம்மளோட ஆப்ஜெக்ட் பிளேஸ் பண்ணும்போது தான் எக்ஸாக்ட் நம்ம 2F நம்ம ஆப்ஜெக்ட் பிளேஸ் பண்ணும்போது தான் அதே நமக்கு இமேஜ் நமக்கு வந்து எக்ஸாக்ட் எங்க கிடைக்கும், நமக்கு சேம் பொசிஷன் சேம் சைஸ்ல நமக்கு கிடைக்க போகுது. சோ இங்க நமக்கு வந்து F, இங்க நமக்கு வந்து 2F. ஓகேங்களா? சோ 2F நம்மளோட ஆப்ஜெக்ட் பிளேஸ் பண்ணும்போது தான் நம்மளோட இமேஜ் நமக்கு வந்து 2Fல கிடைக்கும். சோ 2F நமக்கு கிடைக்கும் போது என்ன மீனிங்னா அதே சேம் சைஸ்ல நமக்கு கிடைக்க போகுது. சோ நான் இதுக்கு அந்த லைட் ரிஃப்ளெக்ஷன் வந்து இதுக்கு வந்து ஒரு அனிமேஷனா நான் காமிச்சிருந்தேன். தயவு செஞ்சு நீங்க ஃப்ரீயா இருக்கும்போது கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சோ இந்த क्वेश्चनக்கான ஆன்சர் at a principal focus of twice the principal of the focus length of the lens. Okay, 2F நம்ம பிளேஸ் பண்ணும்போது ஆப்ஷன் B இல்லங்க. என்னங்க எல்லாமே BB ன்னு எழுதி வச்சிருக்கீங்க? என்னங்க என்னது ஃபர்ஸ்ட் क्वेश्चन எப்படி பண்றீங்க? B ல ஆன்சர் கிடையாது. யார் சொன்னாங்க B? ஹலோ சார், குட் ஈவினிங். குட் ஈவினிங் அனன்சி. ஓகே, சோ குட் ஈவினிங். ஹாய் ஹரிஷா. லிசன், क्वेश्चन வந்து உங்களுக்கு வந்து செகண்ட் B ஆப்ஷன் கிடையாது, ஆப்ஷன் C. ஓகேங்களா? சோ ஆப்ஷன் C. சரி, இதோட ரெஃபர் பண்றதுக்கு நம்ம லைட் ரிஃப்ளெக்ஷன் சாப்டர்ல போய் நீங்க ஜஸ்ட் ஒரு தடவை நீங்க படிச்சுட்டு வாங்க. நம்ம 2F நம்மளோட ஆப்ஜெக்ட் பிளேஸ் பண்ணும்போது தான் நமக்கு எக்ஸாக்ட் நம்மளோட இமேஜ் வந்து 2Fல கிடைக்கும். அந்த இமேஜ் எப்படி இருக்க போகுதுன்னா ஆப்ஜெக்ட் என்ன சைஸ்ல இருக்கோ அதே சைஸ்ல நமக்கு இமேஜ் கிடைக்க போகுது. ஓகேங்களா? சோ இது வந்து ஃபர்ஸ்ட் விஷயம். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. The lens system of a human eye forms an image on a light sensitive screen which is called. Okay, so actually வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஹியூமன் ஐயை பார்க்கும்போது இத பத்தி பேசியிருந்தோம். ஓகே, ஆமாங்க, ஆப்ஷன் C. So I am also new student. அப்படிங்களா? கோல்டன் கேர்ள், தங்க பொண்ணு அவங்க பேரு, கோல்டன் கேர்ள். ஓகே, ஸோ ஜஸ்ட் உங்களுக்கு இந்த செஷன் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நம்புறேன். ஜஸ்ட் நீங்கள் பாருங்க. ஓகேங்களா? ஒரு 10-20 மினிட்ஸ்ல உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகே, குட் ஈவினிங் கீதி, குட் ஈவினிங் எல்லாருக்கும் குட் ஈவினிங். ஓகே, ஸோ இந்த क्वेश्चन ஆன்சர் பண்ணுங்க. ஸோ த லென்ஸ் சிஸ்டம் ஆஃப் ஹியூமன் ஐஸ். ஸோ ஆக்சுவலாக வந்து லென்ஸை பொறுத்த அளவுக்கு நம்மளோட ஹியூமன் ஐ எப்படி இருக்க போகுது, இதை நமக்கு ஹியூமன் ஐ இல்லை முன்னாடி எப்படி இருக்க போகுது, நம்மளோட ஐ பால் இருக்க போகுது. ஸோ ஐ பால் நமக்கு வந்து லென்ஸ் இருக்க போகுது. இந்த லென்ஸ் இருக்குல்ல, இட்ஸ் கிறிஸ்டலின் லென்ஸ்னு சொல்ல போகிறோம். ஸோ இமேஜ் எங்கே பட்டுட்டு நமக்கு எங்கே ஃபார்ம் ஆகும்னா நமக்கு எக்ஸாக்ட் எங்கே ஃபார்ம் ஆகும், நமக்கு ரெக்டினால தான் ஃபார்ம் ஆகும். இந்த ரெக்டினா தான் என்ன செய்யுது, எப்படி ஆக்ட் ஆகிட்டு இருக்க போது, ஒரு ஸ்க்ரீனை நமக்கு ஆக்ட் ஆகிட்டு இருக்க போது. ஸோ இந்த பாயிண்ட்ல தான் நம்ம இமேஜ் நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த இமேஜ் தான் எடுத்துட்டு போய் நம்மளோட பிரெயினுக்கு நம்ம ப்ராசஸ் பண்ணோம். ஆப்டிக்கல் நமக்கு என்ன செய்யும், பிரெயினுக்கு நமக்கு ப்ராசஸ் பண்ணதுக்கு கொடுத்துரும். சரிங்களா? ஸோ ஆக்சுவலாக நமக்கு இமேஜ் எங்கே ஃபார்ம் ஆகும்னா நம்ம கண்ணில் ரெக்டினால தான் நமக்கு ஃபார்ம் ஆகும். ஸோ ஆப்ஷன் D. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. Next question. A pattern of a magnetic field produced inside the current carrying solenoid. So solenoid அப்படின்றது வந்து நமக்கு நிறைய பார்த்திருந்தோம். solenoid அப்படின்றது வந்து ஒண்ணுமே இல்ல, உங்களோட காயில் வந்து நீங்க ஜஸ்ட் நீங்க என்ன செய்யுங்க, வைண்ட் பண்ணி வைக்கிறதா நமக்கு solenoid சொல்ல போறோம். சோ இப்படி வைண்ட் பண்ணி வைக்கும்போது ஆக்சுவலா நமக்கு வந்து ஒரு magnetic field கிடைக்குமா? கண்டிப்பா கிடைக்கும். எப்ப கிடைக்கும்? எப்ப நமக்கு வந்து கரண்ட் நமக்கு இன்சைட் கொடுக்குறோமோ, நம்ம கரண்ட் கொடுக்கும்போது இந்த solenoidல நமக்கு வந்து magnetic field கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இப்படி கிடைக்கக்கூடிய magnetic field வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ எக்ஸாக்ட்டா ஒரு யூனிஃபார்ம் magnetic field இருக்கும் கடுங்க. தெரிஞ்சுக்கோங்க, ஒரு யூனிஃபார்ம் magnetic field இங்க கிடைக்கும். சோ லிட்டரலா பாத்தீங்கன்னா ஒரு பார் மேக்னெட்டுக்குள்ள நமக்கு எப்படி நமக்கு magnetic field கிடைக்கும், அதே மாதிரி நமக்கு இந்த solenoidக்குள்ள நமக்கு magnetic field கிடைக்கும். சரி, இதுக்கு நான் ஆன்சர் என்ன பாத்தீங்கன்னா நமக்கு ஆப்ஷன் A. சோ என்ன டவுட் இருக்கு உங்களுக்கு? யாருக்கு டவுட்? யாரு? ஹரி ஹரா, உங்களுக்கு என்ன டவுட் சொல்லுங்க. ஓகே, சோ நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. Okay, the maximum resistance of a network of a 5 identical resistance of 1 divided by 5 each of. Listen, so இந்த question பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப சிம்பிளான क्वेश्चंस. The maximum resistance of the network of a 5 identical resistance. See, நமக்கு வந்து ரெண்டு காம்பினேஷன்ஸ் இருக்குங்க. ஒன்னு வந்து சீரிஸ் காம்பினேஷன், இன்னொன்னு வந்து parallel காம்பினேஷன். சோ நமக்கு maximum resistance ஓட வேல்யூ நமக்கு எங்க கிடைக்கும்னா சீரிஸ் காம்பினேஷன்ல தான் நமக்கு கிடைக்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, சீரிஸ் காம்பினேஷன்ல தான் கிடைக்கும். சோ maximum வேல்யூ நமக்கு எப்ப கிடைக்கும்னா நமக்கு சீரிஸ் காம்பினேஷன்ல தான் கிடைக்கும். ஓகேங்களா? சோ இப்போ என்ன மீனிங்னா இப்போ நமக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸும் என்ன வேல்யூ இருக்கும், 1 divided by 5 அப்படின்ற ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. we are going to have 5 number of identical resistance. அப்போ என்ன மீனிங்னா இதுக்கு நமக்கு வந்து 1 2 3 4 5. ஓகே, இந்த 5 ரெசிஸ்டன்ஸ் என்ன செய்யணும்னா நம்ம ஆட் பண்ணா மட்டும் போதும். ஓகே, சோ என்னது R1 R2 R3 R4 R5. ஓகேங்களா? சோ ஒண்ணுக்கு நமக்கு சேம் ரெசிஸ்டன்ஸ் அப்படியே என்ன எழுதிக்கலாம்னா the equivalent resistance is equal to n into R எழுதிக்கலாமா? n into R.
அப்ப n அப்படின்றது என்னது நம்பர் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் அப்ப நமக்கு என்ன எத்தனை இருக்கு 5 இருக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ என்னது 1/5 அப்ப நமக்கு 1/5 போட்டுட்டோம்னா ஓவரால் நம்மளோட ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ என்ன இருக்க போகுது 1 ஓமா இருக்க போகுது கரெக்ட்டுங்களா அவ்வளவுதான் விஷயம் சோ ஆப்ஷன் 1 will be the correct option சோ யார் ஆப்ஷன் 1 கொடுத்திருக்காங்க சார் calculation is tough for me ஒண்ணும் பிரச்சனை இல்ல இத மட்டும் நீங்க லிசன் பண்ணுங்க கிரைம் உங்களுக்கு வந்து calculation வந்து சிம்பிளா இருக்கும் ஓகேங்களா சோ calculation is tough for me அதான் சார் calculations எங்க எல்லாத்தையும் அதவே போட்டு வச்சிருக்கீங்க maximum means series exactly சங்கீதா அதான் maximum நமக்கு series connection அது இருக்கணும் ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் பாருங்க சோ ப்ளீஸ் டீச் chapter 5 அதான் chapter 5 4 chapter தான இருக்கு சார் டவுட் who found electromagnetism தலைவா நாளைக்கு சயின்ஸ் எக்ஸாம் வச்சு ஒரு எலக்ட்ரோமேக்னட்டிசம் நமக்கு ஃபேரடேஸ் தான் ஓகே ஃபேரடேஸ் அப்படின்ற ஹென்றி அப்படின்ற 2 பர்சன் வந்து என்ன செஞ்சிருப்பாங்க இந்த எலக்ட்ரோமேக்னட்டிசத்தை வந்து அவங்க டிஸ்கவர் பண்ணிருப்பாங்க ஓகே ஹாய் சார் துர்வேஷ் குமார் ஹாய் ஓகே நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க நெக்ஸ்ட் क्वेश्चन okay so study the IV graph for the three resistance of resistance R1 R2 and R3 and select the correct statement from the followings so usually பாருங்க இந்த மாதிரி உங்களுக்கு क्वेश्चन கேட்பாங்க நல்லா கவனிச்சுக்கோங்க உங்களுக்கு வந்து ஒரு ஓம்ஸ் லா என்ன சொல்லுதுன்னு பாருங்க ஓம்ஸ் அப்படின்றது என்னது ஓம்ஸ் அப்படின்றது V = IR இது வந்து என்ன செஞ்சுக்கலாம்னா R = V/I ஓகே சோ இப்போ நம்ம என்ன செஞ்சுக்கலாம்னா ஒரு கரண்ட்க்கு வோல்டேஜ் நமக்கு வந்து ஒரு கிராஃப் டிரா பண்ண வெச்சுக்கோங்க கரண்ட்க்கு வோல்டேஜ் நமக்கு கிராஃப் டிரா பண்ணோம்னா நமக்கு இந்த மாதிரி கிராஃப் டிரா பண்ணலாமா இதோட ஸ்லோப் மட்டும் எடுங்க இதோட ஸ்லோப் மட்டும் எடுங்க ஸ்லோப் மட்டும் எடுத்தீங்கன்னா இதான் நமக்கு ஸ்லோப் ஓகே சோ இதோட வேல்யூ என்னது நமக்கு V இதோட வேல்யூ என்னது நமக்கு வந்து I ஓகேங்களா சோ இப்போ இது R அப்படின்றது என்னது சம்திங் பட் ஸ்லோப் அப்படினு எழுதலாமா அப்ப ஸ்லோப் = V/I ன்னு எழுதிக்கலாமா slope is equal to V/I okay so இந்த ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போ இன் கேஸ் உங்களுக்கு வந்து ஸ்லோப் நமக்கு எங்க நமக்கு அதிகமா இருக்கோ அப்ப r ஓட வேல்யூ வந்து அதிகமா இருக்கும் ஸ்லோப் வந்து நமக்கு எங்க அதிகமா இருக்கோ அப்ப நமக்கு r ஓட வேல்யூ நமக்கு அதிகமா இருக்கும் சோ இப்போ பாருங்க அப்ப ஸ்லோப்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்லோப் அப்படின்றது வந்து அந்த லைன்ஸ் நமக்கு அந்த சாய்வு எவ்வளவு தூரம் ஸ்லாண்டிங்கா இருக்கு ஹரிசாண்டலுக்கு அது எவ்வளவு தூரம் ஸ்டாண்டிங்கா இருக்கு அப்படின்றதோட வேல்யூ ஓகேங்களா சோ எப்படின்னா இன் கேஸ் நமக்கு வந்து இதுக்கு நமக்கு கம்மியான ஸ்லோப் இருக்கும் இதுக்கு நமக்கு அதிகமான ஸ்லோப் இருக்கு இதுக்கு அதோட அதிகமான ஸ்லோப் இருக்கும் அப்போ from நமக்கு கீழ ஹரிசாண்டல்ல இருந்து நமக்கு வந்து ஆங்கிள் நமக்கு மேல ஏற will be having more and more slopes ஓகேங்களா இது தெரிஞ்சுக்கோங்க இப்போ நமக்கு क्वेश्चन பாப்போம் ஓகேங்களா இப்போ क्वेश्चन பாருங்க வோல்டேஜ்க்கு கரண்ட்க்கு நமக்கு வந்து கிராஃப் இருக்கு சோ ஆக்சுவலா அந்த கிராஃப் வந்து நமக்கு இங்க நமக்கு வோல்டேஜ் இருக்கு இங்க கரண்ட் இருக்கணும் கரெக்ட்டா அப்ப இந்த கிராஃபை நம்ம கொஞ்சம் ரீரைட் பண்ணனும் அப்ப இந்த கிராஃப் நமக்கு எப்படி இருக்க போகுது நமக்கு IV இருக்கா அப்ப நமக்கு இங்க R2 R1 R3 இருக்கா இங்க நமக்கு அந்த R1 R2 R3 இருக்குங்களா R1 R2 R3 இருக்குங்களா அப்போ R1 R2 R3 இருக்கு நமக்கு வோல்டேஜ் கரண்ட் அண்ட் வோல்டேஜ் இருக்கு சோ இந்த கிராஃபை நம்ம VI கிராஃபா மாத்தணும் VI கிராஃபா நமக்கு மாத்தணும் ஓகே சோ VI கிராஃபா மாத்தணும் சோ எப்படி மாத்தலாம் பாருங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு இது அப்படியே நம்ம என்ன செய்யலாம் இந்த மாதிரி நமக்கு டிரா பண்ணிக்கலாம் சோ இந்த சைடு நமக்கு VI போட்டுக்கிட்டு இந்த சைடு V போட்டுக்கிட்டோம் சாரி சரி போட்டு இந்த சைடு ஐ போட்டோம்னா இந்த கிராஃப் வந்து இப்படியே நமக்கு தலையில வந்து மாத்திரலாம் சோ நடுவுல இருக்கக்கூடிய கிராஃப் அப்படியே எடுத்துக்கோங்க R2 எடுத்துக்கோங்க இந்த R3 நமக்கு வந்து மேலே போயிடும் R2 நமக்கு கீழே வந்துரும் ஓகேங்களா சோ இதான் விஷயம் ஓகேங்களா இப்போ நமக்கு இந்த கிராஃப் வந்து ஒரு IV கர்வ் நம்ம வந்து VI கிராஃபா மாத்திச்சு இப்போதான் நம்ம என்ன செஞ்சுக்கிறோம் ஸ்லோப் பார்க்க போறோம் சோ நான் ஒரே ஒரு கீ லைன் சொல்றேன் மோர் ஸ்லோப் மோர் ரெசிஸ்டன்ஸ் உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ அதிகமா இருக்கணும்னா உங்களோட ஸ்லோப்போட வேல்யூ அதிகமாக இருக்கணும்னு அர்த்தம் ஓகே இப்போ நமக்கு இந்த அவுட் ஆஃப் 3 லைன்ஸ்மே எந்ததுக்கு நமக்கு அதிகமான வேல்யூஸ் இருக்க போது ஆப்வியஸா சொல்லலாம் தைரியமா சொல்லலாம் நமக்கு R1 வந்து கம்மியான ஆங்கிள்ஸ் R2 வந்து அதோட அதிகமான ஆங்கிள்ஸ் R3 அப்படின்றது நமக்கு வந்து இதோட அதிகமான ஆங்கிள்ஸ் நான் என்ன சொல்றேன் மோர் ஸ்லோப் மோர் ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ அப்ப நமக்கு ஸ்லோப் நமக்கு எதுக்கு ஆங்கிள் நமக்கு எதுக்கு அதிகமா இருக்கோ அதுக்கு நமக்கு அதிகமான ஸ்லோப் இருக்க போகுது சரிங்களா சோ லிட்டரலா பாத்தீங்கன்னா R3 is greater than that of R2 is greater than that of R3 R1 ஓகேங்களா சோ இத நமக்கு ஆன்சர் இருக்க போகுது இத நமக்கு வந்து ஆன்சரா இருக்க போகுது சரிங்களா சோ உங்களுக்கு ஆன்சர் வருதான் பாருங்க வாட் இஸ் திஸ் மித்துல் வாட் இஸ் திஸ் டா அப்படின்றீங்க ஆக்சுவலா வந்து நமக்கு ரெசிஸ்டன்ஸ் சரி ஆக்சுவலா இத கோப்ப பண்ண முடியுதுங்களா ஆப்ஷன் சி எக்ஸாக்ட்லி ஆப்ஷன் சி தான் ஆன்சர் ஓகே சோ இதுக்கு நமக்கு எதுக்கு அதிகமான ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ இருக்கு R3 க்கு நமக்கு அதிகமான ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ இருக்கு ஜஸ்ட் நீங்க இங்க பாருங்க ஃபர்ஸ்ட் நீங்க கிராஃப் செக் பண்றீங்க இது I இங்க நமக்கு V இருக்கணும் இங்க நமக்கு வந்து I இருக்கணும் ஓகே இன் கேஸ் உங்களுக்கு வந்து மாத்தி இருந்துச்சுனா நீங்க கிராஃப் என்ன செஞ்சுக்கோங்க ஃபிளிப் பண்ணிக்கோங்க இவ்வளவுதான் விஷயம் சரிங்களா நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்தறலாம் ஓகே
strength of the magnetic field lines produced in the current carrying solenoids does not depends upon. Underline பண்ணிக்கோங்க, does not depends upon. So actually பாத்தீங்கன்னா நம்ம current carrying conductor வந்து இது நமக்கு solenoid சொல்லிருந்தோமா, இது நமக்கு solenoid சொல்லிருந்தோம். இப்போ நமக்கு current increase பண்ணா நமக்கு magnetic field lines increase ஆகும்னா obviously நமக்கு increase ஆகும். current நமக்கு increase பண்ணும்போது magnetic field lines increase ஆகும். So sir less current and more resistance. Okay. So இதுக்கு ஆன்சர் என்ன பாருங்க, சங்கீதா சொல்லியாச்சு. சங்கீதா சூப்பர்டா. இங்க பாத்தீங்கன்னா நமக்கு கரண்ட் இன்க்ரீஸ் பண்ணும்போது நமக்கு magnetic field இன்க்ரீஸ் ஆகும். சோ நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணும்போது நமக்கு வந்து magnetic field வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா நமக்கு நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணும்போது நமக்கு magnetic field இன்க்ரீஸ் ஆகும். சோ எதை டிபெண்ட் பண்ணிருக்குன்னா, நீங்க இந்த டைரக்ஷன்ல கரண்ட் கொடுத்தாலும் இல்ல இந்த டைரக்ஷன்ல கரண்ட் கொடுத்தாலும் நமக்கு அதை டிபெண்ட் பண்ணி இந்த magnetic field இன்டென்சிட்டி இருக்காது, டென்சிட்டி இருக்காது. சரிங்களா? சோ மேபி அதோட டைரக்ஷன் மாறுமே தவிர பட் அதோட டென்சிட்டி எதா மாறாது, கரண்டோட டைரக்ஷன் பொறுத்து அது மாறவே மாறாது. ஸோ த ஆன்சர் என்னது, த டைரக்ஷன் ஆஃப் த கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ இட். ஓகே, நீங்க எந்த டைரக்ஷன் கொடுத்தாலும் அது சேம் இன்டென்சிட்டில தான் மேக்னெட்டிக் டிஃபரன்ஸ் கிடைக்க போகுது. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்தலாம். The phenomena of light involved in the formation of a rainbow in a sky. Okay, so இதுல என்னடா நடந்துகிட்டு இருக்கு, ரெயின்போல என்னடா நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சரி நமக்கு சில phenomena நடந்துக்கு ஒரு 3 phenomena நம்ம பார்க்கலாம். 3 விதமான ஒரு 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 ஃபேக்டர் நம்ம பார்க்கலாம். என்ன பாத்தீங்கன்னா நமக்கு ரெயின் ஃபேக்டர். சரி ஆக்சுவலா ரெயின்போ எப்படி ஃபார்ம் ஆகுது, ரெயின்போ நமக்கு எப்படி ஃபார்ம் ஆகுது. ஓகே, கொஞ்சம் ஸ்லோவா சாமேக்ஸ், கொஞ்சம் ஸ்லோ பண்ணுவா. சரி ஓகே. So class duration irrespective of any duration, timeலாம் கிடையாது. படிக்கணும் வந்துச்சுன்னு வச்சுங்களேன், நமக்கு வாட்ச் வந்து தூர போட்டுறணும். ஓகே, ஸோ ஆக்சுவலாக வந்து ரெயின் ட்ராப் எப்படி நமக்கு ரெயின்போ எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்கிறேன். நமக்கு வந்து மழை வந்ததுக்கு அப்புறம் நம்மளோட அட்மாஸ்பியர் வந்து எல்லாமே நமக்கு ரெயின் ட்ராப்ஸ் வந்து அங்கே இருக்கும். நமக்கு மழை வந்ததுக்கு அப்புறம் ரெயின் ட்ராப்ஸ் வந்து நமக்கு அங்கங்கே இருக்கும். ஸோ நமக்கு பின்னாடி வந்து என்ன செய்யும், நமக்கு சூரியன் இருக்கும். நமக்கு அந்த சூரியனோட லைட் நமக்கு ரெயின் ட்ராப்ல பட்டுட்டு நமக்கு கிடைக்கும் போது நமக்கு ஒரு ரெயின்போவை நமக்கு கிடைக்கும். ஸோ அந்த ரெயின்போ எப்படி கிடைக்குதுன்னு பாருங்க. லிசன், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது நம்மளோட டிராப்ஸ்ங்க, இது நம்மளோட டிராப்ஸ். ஓகே, ஸோ நமக்கு வந்து சன்லைட் எப்படி ஒழுக போகுதுன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு இங்கே நமக்கு ஒழுகும். ஓகே, இதான் நமக்கு சன்லைட். ஓகே, சன்லைட்னு வரக்கூடிய லைட் நமக்கு இதான் நம்ம சன்லைட். ஸோ நமக்கு வந்து எங்கே இருப்போம், நமக்கு இங்கேருந்து பார்ப்போம், நமக்கு வந்து இங்கேருந்து நமக்கு பார்ப்போம். சரிங்களா? ஸோ இப்போ சன்லைட் பட்டுட்டு என்ன செய்யணும்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லைட் வந்து டிஸ்பர்ஸ் ஆகும். லைட் வந்து இங்கேருந்து என்ன செய்யும், நமக்கு வந்து டிஸ்பர்ஸ் ஆக ஆரம்பிக்கும். லைட் வந்து நமக்கு டிஸ்பர்ஸ் ஆகும். டிஸ்பர்ஸ் ஆன லைட் வந்து இந்த டிராப்புக்குள்ள பட்டுட்டு என்ன செய்யணும், மறுபடியும் ரிஃப்ளெக்ட் ஆகும். மறுபடியும் நமக்கு வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். மறுபடியும் நமக்கு வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். ரிஃப்ளெக்ட் ஆகிட்டு இந்த சர்ஃபேஸ் ஏரியா இப்போ நமக்கு உள்ளக்கு நமக்கு வந்து அதிகமான டென்சிட்டி இருக்குது. டென்சர் மீடியம், நமக்கு வெளியில வந்து ரேர் மீடியம். இது வாட்டர் டிராப் இருக்கு, இது என்னது, இட்ஸ் அ வாட்டர் டிராப். இட்ஸ் அ வாட்டர் டிராப். இது நமக்கு என்னது, இட்ஸ் அ டென்சர் மீடியம். வெளியில இருக்கிறது நமக்கு ரேர் மீடியம். அப்போ இந்த பாயிண்ட் வரும்போது நமக்கு என்ன செஞ்சுக்கலாம், நமக்கு ரிஃப்ராக்ஷன் நமக்கு நடக்கும். ஓகே, ரிஃப்ராக்ஷன் நமக்கு நடக்கும். ஸோ இதை நம்ம என்ன சொல்ல போறோம்னா, நமக்கு ரெயின்போ அப்படின்னு சொல்ல போறோம். ரெயின்போன்னு சொல்ல போறோம். அப்போ இதுல என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு பாத்தீங்கன்னா, நமக்கு வந்து டிஸ்பர்ஷன் நடந்துகிட்டு இருக்கா. ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன சொல்லலாம்னா, நமக்கு டிஸ்பர்ஷன் நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்லலாம் தெளிவா. இந்த பாயிண்ட்ல நமக்கு என்ன நடந்துகிட்டு இருக்கு, டிஸ்பர்ஷன் நடந்துகிட்டு இருக்கு. டிஸ்பர்ஷன் நமக்கு நடந்துகிட்டு இருக்கு. டிஸ்பர்ஷன் என்னது, நமக்கு லைட்டை வந்து பிரிச்சு கொடுக்கக்கூடிய விஷயம் தான் நமக்கு டிஸ்பர்ஷன். இந்த பாயிண்ட் வந்து லைட் நமக்கு ஸ்பிட் ஆகுது. ஸோ இந்த பாயிண்ட்ல பாருங்க, நமக்கு என்ன செய்யுது, நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுது. இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் நமக்கு நடந்துகிட்டு இருக்கு. இந்த பாயிண்ட்ல நமக்கு என்ன நடந்துகிட்டு இருக்கு, இன்டர்னல் நமக்கு ரிஃப்ளெக்ஷன் நமக்கு நடந்துகிட்டு இருக்கு. இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன். ஓகே, தேர்ட் பாயிண்ட் பாத்தீங்கன்னா ரிஃப்ராக்ஷன். எங்க நமக்கு ரிஃப்ராக்ஷன் வந்திருக்கு, இந்த பாயிண்ட்ல நமக்கு வந்து ரிஃப்ராக்ஷன் நமக்கு நடந்துகிட்டு இருக்கு. ரிஃப்ராக்ஷன், அவ்வளவுதான். ஓகேங்களா? சோ இந்த மூணு விஷயமும் நமக்கு எங்க நடந்துகிட்டு இருக்கு, இந்த ரெயின்போ ஃபார்மேஷன் நமக்கு மூணு விஷயம் நடந்துகிட்டு இருக்கு. சோ ஆப்வியஸா வந்து சார் நேத்ரா ஹாய். ஓகே, அப்ப நீங்க பாத்தீங்கன்னா ரிஃப்ராக்ஷன், டிஸ்பர்ஷன் அண்ட் ரிஃப்ளெக்ஷன், ரிஃப்ராக்ஷன், டிஸ்பர்ஷன் அண்ட் டோட்டல் ரிஃப்ளெக்ஷன் இது கிடையாது. Dispersion, scattering and reflection கிடையாது. Dispersion and refraction and internal reflection இதான் நமக்கு வந்து ஆப்ஷன் டி. ஆப்ஷன் டி will be the proper answer. So நமக்கு internal reflection நமக்கு நடக்கும், அது கூட நமக்கு வந்து dispersion நடந்துகிட்டு இருக்கு, அது நமக்கு refraction நமக்கு நடந்துகிட்டு இருக்கு. சரிங்களா? So வெறும் refraction இல்ல, internal reflection. ஓகேங்களா? So இது வரைக்கும் உங்களுக்கு கிளியரா இருக்குமே. I am new to the channel. I don't know what is this, please explain. மிதுல் ஆக்சுவலா ஒண்ணும் இல்லைங்க. ஆக்சுவலி இங்கே பாருங்க, உங்களுக்கு வந்து 25th அன்னைக்கு உங்களுக்கு எக்ஸாம் இருக்க போகுது. ஓகே, சிபிஎஸ்சி போர்டு எக்ஸாம் இருக்க போகுது. ஸோ அதுக்கான பிசிக்ஸ் கொஸ்டின் பேப்பர் டிஸ்கஷன் தான் இப்போ போய்கிட்டு இருக்கு. ஸோ உங்களோட நோட்ஸ் எடுத்துக்கோங்க, உங்களோட வந்து ரஃப் நோட்டி கொஞ்சம் எடுத்துக்கோங்க. நம்ம ஒன் பை ஒன்னா நம்ம கொஸ்டின்ஸ் வந்து பேஸ் பண்ணிக்கிட்டே இருக்க போதும். ஸோ நீங்களும் சால்வ் பண்ணுங்க, நானும் சால்வ் பண்றேன். என்னோட எக்ஸ்பிரஷன் நீங்க வந்து கொஞ்சம் உங்களோட நோட்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ இஃப் யூ ஆர் நியூ ஹியர் கெட் அவுட். ஓய் FM 10 வாட் இஸ் திஸ் அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஓகே சார், ஸ்லோவா. சரி பிரியா, நான் கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் விஷயம் பாருங்க. ஓகே, இந்த டயக்ராம் வந்து அப்சர்வ் பண்ணி பாருங்க. நமக்கு இந்த இடத்துல நமக்கு ரிஃப்ளெக்ஷன் நடக்கும், இந்த இடத்துல நமக்கு ரிஃப்ராக்ஷன் நடக்கும், ரிஃப்ளெக்ஷன் நடக்கும். அந்த ரெண்டு டைமே நமக்கு ரிஃப்ராக்ஷன் நடக்கும். இந்த பாயிண்ட்ல we will be getting நமக்கு ரிஃப்ராக்ஷன் கூட நமக்கு வந்து டிஸ்பர்ஷன் நமக்கு நடக்க போகுது. ஓகேங்களா? சோ நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. In case of 4 wires of a same materials, the resistance will be maximum if the diameter and the length of the wire respectively. ஓகேங்களா? சோ நீங்க நேத்ரா நன்றி.
ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்க, இன் கேஸ் ஆஃப் 4 ரெசிஸ்டன்ஸ் நமக்கு 4 வயர்ஸ் இருக்குங்க. அந்த 4 வயர்ஸுமே நமக்கு வந்து சேம் மெட்டீரியல்ஸ் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வில் பி மினிமம் இஃப் த டயமீட்டர்ஸ் அண்ட் டயமீட்டர் அண்ட் லென்த் ஆஃப் த வயர் ரெஸ்பெக்டிவ்லி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த 4 ஆப்ஷன்ஸ்ல வந்து எதில் நமக்கு மினிமம் ரெசிஸ்டன்ஸ் கிடைக்கும், அதான விஷயம். மினிமம் வேல்யூ வந்து ஃபார் மினிமம் வேல்யூ நமக்கு எப்போ கிடைக்க போகுது அப்படின்றது. ஸோ இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணதுக்கு நமக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஓகே, ஆனால் நீங்கள் இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணி பார்த்துட்டீங்கன்னா கொஞ்சம் நமக்கு இன்னும் கொஞ்சம் ஃபெமிலியர் செய்யலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரே ஒரு ஃபார்முலா பாருங்க. இங்கே நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரே ஃபார்முலா ரெசிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ரெசிஸ்டிவிட்டி எல் டிவைட் பை ஏங்க. ரெசிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ரெசிஸ்டிவிட்டி எல் டிவைட் பை ஏங்க. இப்போ இந்த ஃபார்முலா வந்து என்ன செய்ய போறோம்னா கொஞ்சம் ரீஅரேஞ்ச் பண்ண போறோம். ஸோ யூஸ்வலாக கண்டக்டர் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு வந்து சிலிண்ட்ரிக்கல் கண்டக்டர் தான் எடுப்போம். ஓகே, அப்போ சிலிண்ட்ரிக்கல் கண்டக்டர் அப்படின்னு சொல்லும்போது இதோட ரேடியஸ் ஆர் எழுதலாமா? இதோட ரேடியஸ் நமக்கு வந்து ஆர். அப்போ நான் இந்த ஏரியா அப்படின்னு சொல்றேன் இல்லையா, என்ன ஏரியா? இதோட சர்ஃபேஸ் ஏரியா. ஓகே, இந்த சிலிண்டர் இருக்குல்ல அதோட சர்ஃபேஸ் ஏரியா தான் நமக்கு இந்த ஏன்னு சொல்ல போறோம். ஸோ இதவே கொஞ்சம் மாடிஃபை பண்ணி எழுதணும்னா ஆர் இஸ் ஈக்குவல் டு ரெசிஸ்டிவிட்டி எல் டிவைட் பை பை ஆர் ஸ்கொயர் எழுதலாமா? பை ஆர் ஸ்கொயர் எழுதலாமா? இதோட ரேடியஸ் ஆர் எழுதிக்கலாமா? ஸோ இப்போ நான் என்ன சொல்றேன்னா ஐ எம் சேயிங் தட் டயாமீட்டர் அப்படின்றது என்னது? இட்ஸ் நத்திங் பட் டயாமீட்டர் அப்படின்றது இட்ஸ் சாரி radius is nothing but diameter ஓட half தான் radius. கரெக்ட்டுங்களா? அப்ப radius அப்படினது வந்து as a whole பாக்கும்போது நமக்கு இந்த radius diameter எடுத்துக்கலாம். பாதி மட்டும் பார்த்தோம்னா நமக்கு radius எடுத்துக்கலாமா? அப்போ radius is nothing but diameter ஓட half. அப்ப இதுல இருந்து என்ன செஞ்சுக்கலாம்னா இந்த வேல்யூஸ் இருக்கும். இப்போ இதுல இருந்து லைட்டா சர்ச் பண்ணா r is equal to rho l divided by pi. So d divided by 2 the whole square. d divided by 2 the whole square. So இப்போ நமக்கு ரஃபா பாத்தீங்கன்னா எதெல்லாம் கான்ஸ்டன்ட்டா பாத்துக்கறோம். See listen, we are going to have same materials. ஒரே materials. அப்ப இதவே நான் ரஃபா பார்க்கணும்னா can we say R is directly proportional to இந்த 2 நம்ம மேல கொண்டு வந்துடலாம். 2 to the 4 மேல கொண்டு வந்துடலாம். So R is directly proportional to L divided by D square எழுதலாமா? L divided by D square எழுதலாமா? இதான் ஃபர்ஸ்ட் விஷயம். அப்ப ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு வந்து டயாமீட்டருக்கும் ரெசிஸ்டன்ஸ்க்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன் வந்து பில்ட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ பில்ட் பண்ணிட்டு ஒரு ஆப்ஷனுக்கும் நம்ம வந்து செக் பண்ணி பார்க்க போறோம். எதுக்கு நமக்கு வந்து இருக்கலே கம்மியான வேல்யூஸ் இருக்க போகுதுன்னு பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பை ஒன்னா பார்த்துடலாம். ஜெனரலான வேல்யூ இருக்கு. R is equal to R is directly proportional to L divided by D square. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் பாருங்க R1 ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ நமக்கு லென்த் என்னவா இருக்க போகுது? D divided by 2 இருக்கு, L divided by 4 இருக்க போகுது. ஓகே, L divided by 4. இப்போ நமக்கு வந்து L divided by 4 இங்க நமக்கு D க்கு பதிலா D divided by 2. ஸோ D divided by 2 the whole square. ஸோ இப்போ இதை நான் சால்வ் பண்ணி பார்த்தலாமா? இப்போ நான் சால்வ் பண்ணி பார்த்தோம்னா L divided by 4 into 4 divided by D square எழுதலாமா? ஓகே, இது என்னன்னா 4 கேன்சல் பண்ணோம்னா வெறும் இப்போ நமக்கு இதோட ஃபேக்டர் என்ன இருக்க போகுது? வெறும் L மட்டும் தான் இருக்க போகுது. ஃபேக்டர் வந்து நமக்கு 1 மட்டும் தான் இருக்க போகுது. இது வந்து நமக்கு ஃபேக்டர் அப்படினா நமக்கு வந்து 1. ஓகே, 1 into L divided by D square இருக்க போகுது. நெக்ஸ்ட் பாருங்க. ஓகே, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா R2 ஓட வேல்யூ என்ன பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க. சோ D divided by 4 L 4L D divided by 4 4L. அப்போ நமக்கு 4L divided by D divided by 4 the whole square. சரிங்களா? இப்போ நம்ம என்ன செய்யலாம்? மறுபடியும் இத பார்க்க போறோம். சோ 4L into 4 4 16 divided by D square. ஓகேங்களா? இப்போ நமக்கு என்னோட ஃபேக்டர் என்ன இருக்க போகுது? 16 4 64. அப்ப நம்ம இதோட ஃபேக்டர் வந்து இப்போ நமக்கு 64 தான் நமக்கு ஃபேக்டர். 64 L divided by D square வர போகுது. இங்க நமக்கு 1 into L divided by D square வர போகுது. ஓகேங்களா? அப்ப தேர்ட் ஆப்ஷன் செக் பண்ணி பார்த்தலாம். தேர்ட் ஆப்ஷன் பாருங்க. 2DL. அப்ப R3 is equal to L divided by 2D the whole square. அப்ப இதுல என்ன ஆச்சுனா L divided by 4D square எழுதலாம். அப்ப இதோட ஃபேக்டர் வந்து 1 divided by 4 அப்படின்றது இட்ஸ் நதிங் பட் 0.25. கரெக்ட்டா? அப்ப 0.25 L divided by D square. அப்போ நெக்ஸ்ட் லாஸ்ட் ஃபோர்த் ஆப்ஷன் மட்டும் பாருங்க. இந்த ஃபோர்த் ஆப்ஷன் மட்டும் பாருங்க. ஃபோர்த் ஆப்ஷன் மட்டும் பாத்தீங்கன்னா என்னவா இருக்கு? நமக்கு 4D 2L. அப்போ R4 அப்படின்றது என்னது? 4D 2L. 4D square 2L. கரெக்ட்டா? சோ 2L. கரெக்ட்டா? இப்போ இதுல இருந்து என்ன செஞ்சா 2L into divided by 4 4 16 into D square. கரெக்ட்டுங்களா? ஓகே, சோ 4D 2L 4D. ஓகே, 4 4 16 D square. அப்ப இதுல இருந்து ஃபேக்டர் மட்டும் பாருங்க. சோ R4 is equal to 18. சோ 1 divided by 8 into L divided by D square. 1 divided by 8 நம்ம கேன்சல் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா 0.125 கிடைக்குங்க. 0.125 L divided by 2. அப்போ இது எல்லாத்துலயுமே நீங்க ஃபேக்டர் மட்டும் கொஞ்சம் பாருங்களேன். இதுல ஃபேக்டர் மட்டும் பாருங்க. இது ஃபேக்டர் வந்து என்ன இருக்கு? நமக்கு 1 இருக்கு. இங்க நமக்கு வந்து L divided by நமக்கு 64 இருக்கு. இங்க நம்ம ஃபேக்டர் வந்து பாத்தீங்கன்னா 0.25 இருக்கு. அங்க நமக்கு ஃபேக்டர் மட்டும் பார்த்தோம்னா நமக்கு என்ன இருக்கு? நமக்கு 0.25 இருக்கு. அப்ப இருக்குல எதோட ஃபேக்டர் நமக்கு ரொம்ப கம்மியான வேல்யூ இருக்குன்னா 0.125 நமக்கு இருக்குல ரொம்ப கம்மியான வேல்யூ. சோ ஆப்வியஸா நம்ம சொல்லலாம் எப்ப நமக்கு வந்து மினிமலான ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ நமக்கு கிடைக்கும்னா எக்ஸாக்ட்டா நமக்கு 4D
2L கிடைக்குது 4D 2L கேஸ்ல நமக்கு வந்து இருக்கிறதுல மினிமலிஸ்டிக்கான ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ நமக்கு கிடைக்கும் அப்படி சொல்லலாமா காட்டுங்களா ரைட் ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆப்ஷன் ஓகே ஸோ ஹவு டு கெட் மார்க்ஸ் இன் கெமிஸ்ட்ரி சரி சார் நமக்கு வந்து மோனிஷா நம்மளோட சேனல் வந்து சிக்கந்தர் சார் அண்ட் அனி சார் வந்து நமக்கு செஷன் போய்கிட்டு இருப்பாங்க ஓகே ஸோ அவங்க கிட்ட நீங்கள் கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க ஓகே எனக்கு வந்து ஐடியா இல்லை சின்ஸ் நான் வந்து எனக்கு கெமிஸ்ட்ரிக்கும் கொஞ்சம் டிஸ்டன்ஸுங்க சார் நீங்கள் வேறு லிசன் என்னங்க பண்ணி வச்சிருக்கீங்க சார் ஹவு டு கெட் ஓகே அதெல்லாம் சார் ஓகே ரைட் ஸோ ஓகே சார் மோனிஷ் ஓகே நெக்ஸ்ட் பாருங்க இது உங்களுக்கு கிளியராக இருக்குன்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க ஸோ ஒருவேளை இந்த கொஸ்டின் உங்களுக்கு கிளியராக இருக்கா ஜஸ்ட் நீங்கள் வந்து கொஞ்சம் ப்ளே பேக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னமும் கொஞ்சம் ஈஸியாக ஃபீல் ஆகும் ஓகேங்களா ஸோ நேத்ரா ப்ளீஸ் சார் ப்ளீஸ் கெட் எஃப்எம் எடிட்ஸ் அவுட் என்னாச்சு உங்களுக்கு அவர் என்ன செய்கிறாரு எஃப்எம் அவர் ஒன்றும் சரியில்லைங்களே ஓகே சார் பாருங்க சார் குட் ரீஎக்ஸ்பிளைன் த லாஸ்ட் பார்ட் ஆஃப் த கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் இங்கே பாருங்களேன் ஒன்றுமே இல்லைங்க இப்போ அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா நமக்கு இப்போ நமக்கு சேம் வயர் தான் சேம் டயமீட்டர் சேம் டைமென்ஷனில் தான் இருக்குது டிஃப்ரெண்ட் டைமென்ஷனில் இருக்குது நமக்கு சேம் மெட்டீரியல்ஸ் அப்போ நமக்கு இந்த 3 கேஸ் 4 கேஸ்லையுமே எந்த கேஸ்க்கு நமக்கு ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க ஸோ யூஸ்வலாக வந்து நம்ம என்ன பார்த்துக்கணும் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ வந்து லென்த்தை பொறுத்து நமக்கு மாறும் ஏரியாவை பொறுத்து நமக்கு மாறும்னு பார்த்துருந்தோம் கரெக்டாக ஸோ நம்ம ஒன்றுமே இல்லை நமக்கு ஒரு கேஸ்க்கு நமக்கு செக் பண்ணி பார்க்க போகிறோம் செக் பண்ணி பார்க்கும்போது எந்த கேஸுக்கு நமக்கு இருக்கிறதுல மினிமம் ரொம்ப கம்மியான வேல்யூ நமக்கு கிடைக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம் ஸோ 1 by 1 நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது அதுக்கு முன்னாடி நமக்கு டயாமீட்டருக்கும் ரெசிஸ்டன்ஸுக்கும் நமக்கு வந்து அந்த ரிலேஷன் நமக்கு பில்ட் பண்ணணும் ஓகே ஸோ நம்ம பை யூசிங் R is equal to D/2 அப்படின்னு சொல்லி டயாமீட்டருக்கும் ரெசிஸ்டன்ஸுக்கும் நமக்கு வேல்யூ நம்ம பில்ட் பண்ணோம் பில்ட் பண்ணிட்டு இந்த ஃபார்முலாவை நம்ம ஒரு கோர் ஃபார்முலா வச்சுக்கிட்டு இந்த ஃபார்முலா வச்சுட்டு ஒரு கேஸுக்குமே நம்ம வந்து சப்ஸ்டிட் பண்ணி பார்த்துக்கிட்டோம் ஸோ எக்ஸாக்டாக பார்க்கும்போது நமக்கு வந்து ஃபோர்த் ஆப்ஷன் வரும்போது நமக்கு 0.125 டைம்ஸ் L/D² கிடைச்சிருக்கு அப்போ எல்லா டைம்லையுமே ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது நமக்கு ஃபேக்டர் 1 கிடைச்சிருக்கு செகண்ட் டைம் பார்க்கும்போது 64 கிடைச்சிருக்கு தேர்ட் டைம் 0.25 இருக்கு இது எல்லாத்துலையுமே நமக்கு இருக்கிற மினிமலிஸ்டிக்கான ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ எப்போ கிடைச்சிருக்குன்னா 0.125 தான் கிடைச்சிருக்கு ஸோ அதனால நம்ம வந்து ஆப்ஷன் 4 நம்ம வந்து கரெக்டாக சூஸ் பண்ணோம் ஓகேங்களா ஓகே ஸோ எஃப்எம் okay done right okay வாங்க next question பாருங்க absolute refractive index of the glass and the water is 3/2 and 4/3 respectively if the speed of the light in glass is 2 × 10⁸ meter per second the speed of a light in water so இந்த क्वेश्चन வந்து எப்படி சால்வ் பண்ணனும் பாருங்க first of all absolute refractive index அப்படினா என்ன தெரிஞ்சுக்கணும் absolute refractive index ஓட ஜெனரலான ஃபார்முலா என்னன்னு பாத்தீங்கன்னா so mu is equal to c/v mu is equal to c/v இதுக்கு என்ன மீனிங்னா refractive index is nothing but speed of light in vacuum divided by speed of light in medium speed of light in vacuum divided by speed of light in medium இப்போ நமக்கு ரெண்டு கேஸ்க்குமே நமக்கு வேல்யூ கொடுத்திருக்காங்க first of all என்ன பாருங்க refractive index of the glass okay refractive index of the glass is equal to 3/2 okay second பாருங்க refractive index of the absolute refractive index for water கொடுத்திருக்காங்க so absolute refractive index of water is equal to 4/3 இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா அந்த கிளாஸ்ல லைட் டிராவல் பண்ணக்கூடிய ஸ்பீட் கொடுத்திருக்காங்க வாட்டர்ல அது என்ன ஸ்பீட்ல டிராவல் பண்ணனும் அப்படினு கேட்டிருக்காங்க ஒண்ணுமே இல்லங்க இது நமக்கு என்ன செஞ்சுக்கலாம் ஜஸ்ட் நம்ம வந்து ரேஷியோ மட்டும் எடுத்துக்கலாம் எப்படி ரேஷியோ எடுக்கலாம் எழுதலாமா mu g divided by mu water எடுத்துக்கோங்க mu g அப்படிங்கிறது என்னது absolute refractive index of the glass medium absolute refractive index of the water medium ரெண்டு மீடியத்துக்கு நமக்கு வந்து refractive index ஓட ரேஷியோ நமக்கு எடுக்க போறோம் சோ இங்க பாத்தீங்கன்னா நமக்கு வந்து c divided by velocity of light in glass எடுக்கலாமா divided by c divided by velocity of light in water medium
ஓகேங்களா சோ இதெல்லாம் என்ன செஞ்சுக்கலாம்னா VW divided by VG ன்னு எழுதிக்கங்க அதாவது velocity of light in water medium divided by velocity of light in glass medium இவ்வளவுதான் அப்ப இதுல இருந்து என்ன செஞ்சுக்கலாம்னா இத ஜஸ்ட் நீங்க கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணா நமக்கு கிளாஸ் வாட்டர் மீடியத்துக்கு கிளாஸ் மீடியத்துக்கு அதோட வெலாசிட்டி நமக்கு கொடுத்திருக்காங்க கிளாஸ் மீடியத்துக்கு அதோட வெலாசிட்டி கொடுத்திருக்காங்க நம்ம வாட்டர் மீடியத்துக்கு தெரிஞ்சுக்கணும் அப்ப இதுல இருந்து ஃபர்ஸ்ட் என்ன செஞ்சுக்க போறோம் μg divided by μw is equal to VW divided by VG இது என்னது refractive index of the glass refractive index of the water medium velocity of light in water medium velocity of light in glass medium சரிங்களா சோ நமக்கு என்னெல்லாம் டேட்டாஸ் இருக்குன்னு பாருங்க நமக்கு ரெண்டுக்குமே இருக்கக்கூடிய ரேஷியோ நமக்கு கிடைச்சிருக்கு ஓகே சோ 3 divided by 2 4 divided by 3 3 divided by 2 என்னங்க 3 divided by 2 3 divided by 2 4 divided by 3 is equal to velocity of light in water medium எவ்வளவு இருக்கு velocity of light in water medium நமக்கு தெரியல நமக்கு கண்டுபிடிக்கணும் சோ glass medium வந்து 2 into 10 to the power of 8 இருக்கு 2 into 10 to the power of 8 இருக்கு சோ 2 into 10 to the power of 8 இருக்கு சோ divided by glass medium நமக்கு அந்த glass medium லைட் எவ்வளவு ஸ்பீட்ல டிராவல் பண்ணுது நமக்கு கண்டுபிடிக்கணும் கரெக்ட்டுங்களா சோ நமக்கு VG அப்படியே எடுத்துக்கோங்க சோ இதுல இருந்து என்ன செஞ்சுக்கலாம்னா நமக்கு அப்படியே நமக்கு நார்மலான கால்குலேஷன் தாங்க இதுக்கு அப்புறம் சோ VG can be written as so VG is equal to சோ நமக்கு இது அப்படியே மேல போட்டோம்னா first of all 3 divided by 2 into அப்படியே flip பண்ணோம்னா 3 divided by 4 okay so is equal to 2 into 10 to the power of 8 divided by VG ஓகேங்களா சோ இதுல என்ன செஞ்சுக்கலாம்னா VG அப்படின்றது எழுதி so 9 divided by 8 எழுதலாமா 9 divided by 8 is equal to 2 into 10 to the power of 8 divided by VG is nothing but VG is equal to 2 into 10 to the power of 8 into 8 divided by 9 இதுக்கு என்ன மீனிங்னா so VG அப்படின்றது என்னது velocity of the light in the glass medium velocity of the light in glass medium அப்ப நமக்கு 2 into 10 to the power of 5 இத நம்ம எல்லாத்தையுமே சார்ட் அவுட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும் பாருங்க எல்லாத்தையுமே சார்ட் அவுட் பண்ணோம்னா நமக்கு 9 to sir 8 to sir 16 so 16 divided by 9 into 10 to the power of 8 ஓகேங்களா so 19 is 9 okay so 19 is 9 so balance நமக்கு வந்து எவ்வளவு இருக்கு 7 இருக்க போகுது so 7 க்கு பாயிண்ட் வச்சிட்டு 0 போட்டுறலாம் so again நமக்கு வந்து 19 is 9 5 okay so ஓகேங்களா ஆன்சர் இருக்கு 9/4 இத கேன்சல் பண்ண தேவையில்லைங்க 9/4 ஓகே சோ ஆக்சுவலா ஒரு சின்ன கன்ஃபியூஷன் சோ பாருங்க எங்க பிரியா மோகன் உங்களுக்கு புரியலீங்களா இசன் நான் மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் பிரியா மோகன் கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் வால் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வந்து கேட்டிருக்காங்க ஓகே அப்சல்யூட் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வச்சு क्वेश्चन கேட்டிருக்காங்க நமக்கு ரெண்டு மீடியம் கொடுத்திருக்காங்க அந்த ரெண்டு மீடியத்துல வந்து லைட் வந்து எவ்வளவு ஸ்பீட்ல ஃப்ளோ ஆகிட்டு இருக்கு எவ்வளவு ஸ்பீட்ல அது போயிட்டு இருக்குன்றத டேட்டா கொடுத்திருக்காங்க நமக்கு ஒரு மீடியத்துல லைட் டிராவல் பண்ணக்கூடிய ஸ்பீட் கொடுத்திருக்காங்க நமக்கு இன்னொரு மீடியத்துல லைட் டிராவல் பண்ணக்கூடிய ஸ்பீட் நம்ம தெரிஞ்சுக்கணும் கண்டுபிடிக்கணும் சரிங்களா சோ யூசுவலா பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ரெண்டு மீடியம் கொடுத்திருந்தாங்கன்னா இன் கேஸ் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் த வாட்டர் இஸ் ஈக்குவல் டு நமக்கு எவ்வளவு கொடுத்தாங்க ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் த வாட்டர் இஸ் ஈக்குவல் டு 4 divided by 3 refractive index of the glass medium எவ்வளவு நமக்கு வந்து 3 divided by 2 காட்டுங்களா சோ absolute refractive index of the glass medium is equal to நமக்கு glass medium 3 divided by 2 water medium வந்து 4 divided by 3 ஓகேங்களா absolute அப்ப நமக்கு speed of the light in glass நமக்கு கொடுத்திருக்காங்க ஓகே சோ glass நமக்கு வந்து லைட் நமக்கு எவ்வளவு ஸ்பீட்ல ஃப்ளோ ஆகிட்டு இருக்கு போயிட்டு இருக்கு அப்படின்றது தெரிஞ்சுக்க கொடுத்திருக்காங்க சோ 2 into 10 to the power of 8 meter per second காட்டுங்களா the speed of light in glass நமக்கு கொடுத்திருக்காங்க நமக்கு வந்து speed of light in water நமக்கு தெரிஞ்சுக்கணும் ஓகே சோ ஒண்ணுமே இல்லங்க இது ரெண்டுமே நம்ம டிவைட் பண்ணி பார்த்தோம்னு வெச்சுக்கோங்க ரெண்டுமே நம்ம டிவைட் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா சோ refractive index of the water divided by refractive index of the glass is equal to velocity of the light in glass divided by velocity of the light in water medium கிடைக்கும் ஓகேங்களா இது எப்படி கிடைக்கும் அப்படி சொல்லி பார்க்கறேன் இது எப்படி கிடைக்கும் பாத்தீங்கன்னா c divided by vw போட்டுக்கலாம் இதுக்கு தவறா ஓகே ஏனா நமக்கு refractive index is nothing but
refraction is nothing but C divided by V. அதனால இங்க நமக்கு C divided by VW எழுதிக்கலாம். VW அப்படிங்கிறது வந்து velocity of the light in water medium. Okay, C divided by VG. VG அப்படிங்கிறது வந்து velocity of the light in glass medium. இப்போ நமக்கு இத ரெண்டுமே என்ன செஞ்சுக்கலாம்னா இத நம்ம சார்ட் அவுட் பண்ணலாம். சோ இத என்ன செய்யலாம் VG divided by VW னு எழுதலாமா? இத ரெண்டையும் கேன்சல் பண்ணிட்டு கீழ நமக்கு denominator to numerator கொண்டு போயிரலாம். சோ நமக்கு வந்து VG divided by VW னு எழுதிக்கலாம். ஓகேங்களா? சோ இப்போ என்ன செஞ்சுக்கலாம்னா நமக்கு இதுக்கு ஒரு வேல்யூக்கு நமக்கு வேல்யூ நம்ம கொடுத்திருக்காங்க. சோ என்னென்ன வேல்யூ கொடுத்திருக்காங்க நான் சொல்லி ஒண்ணா பார்த்து எழுதிட்டோம்னா நமக்கு வேல்யூ முடிஞ்சிச்சு. சோ ஒமேகா mu w ஓட வேல்யூ வந்து 4 divided by 3. 4 divided by 3. சோ இத அப்படியே மாத்தி எழுதிடலாம். சோ 4 divided by 3 divided by mu g ஓட வேல்யூ அதாவது refraction index of the glass medium வந்து 3 divided by 2. 3 divided by 2. 3 divided by 2 is equal to WG. So actually நமக்கு என்ன கிடைக்கும்னா வாட் கிளாஸ் மீட்டர்ல அது லைட் டிராவல் பண்ணக்கூடிய ஸ்பீட் வந்து கொடுத்திருக்காங்க. அப்ப 2 * 10 to the power of 8 meter per second. 2 * 10 to the power of 8 meter per second divided by 2 * 10 to the power of 8 meter per second. So respectively if the speed of the light in glass is 2 * 10 to the power of 8 meter per second, the speed of the light in water medium. Water mediumல லைட்டோட ஸ்பீட் நமக்கு கண்டுபிடிக்கணும். கரெக்ட்டுங்களா? சோ இத தான் நம்ம கண்டுபிடிக்கணும். VW தான் நமக்கு கண்டுபிடிக்கணும். சோ இத வந்து நம்ம சார்ட் அவுட் பண்ணுவோம். சோ இப்போ நமக்கு 1 by 1 பார்த்தலாமா? சோ 4 divided by 3 இருக்கா? 4 divided by 3. So into இந்த fraction வந்து மேல கொண்டு வரணும்னா denominator to denominator கொண்டு வந்துடலாம். ஓகே, அத என்ன செஞ்சோம் அப்படியே நமக்கு மாத்தி கொண்டு வந்துடலாம். அப்ப 2 divided by 3. அப்ப 2 divided by 3 ன்னு வரும். ஓகே, சோ அப்படியே நமக்கு மேல வரும்போது நமக்கு 2 divided by 3 அப்படினு வரும். And is equal to 2 into 10 to the power of 8 divided by VW. VW அப்படிங்கிறது என்னது? velocity of the light in water medium. அப்ப இத மறுபடியும் சார்ட் அவுட் பண்ணும்போது என்ன செஞ்சுக்கலாம்? நமக்கு 2 கேன்சல் பண்ணலாம். 2 கேன்சல் பண்ணா பேலன்ஸ் இருக்கக்கூடிய டேர்ம்ஸ் நமக்கு ஆர்கனைஸ் பண்ணி எழுதணும்னா 4 divided by 9 is equal to 4 divided by 9 is equal to 10 to the power of 8 divided by VW. Okay, so இதுல இருந்து என்ன செஞ்சுக்கலாம்னா VW is equal to 9 divided by 4 into 10 to the power of 8 meter per second எழுதலாமா? 9 divided by 4 10 to the power of 8 meter per second எழுதலாம். ஓகேங்களா? So இதாங்க ஆன்சர். 9 divided by 4 10 to the power of 8 meter per second ஆன்சர். ஆப்ஷன் A will be the correct option. ஓகேங்களா? பிரியா இப்போ உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஓகே, ஹலோ பசங்களா, மோடி பாப்போம். லிசன், ஹலோ நமஸ்கார் பச்சு. ஹாய் மோடி. ஹாய் மிதுல், காண்ட் அண்டர்ஸ்டாண்ட். மிதுல் இப்போ உங்களுக்கு ஓகேவா இருக்கா? இப்போ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதான்னு பாருங்க. எஸ் சார். ஓகே பிரியா. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. நெக்ஸ்ட் क्वेश्चन. Okay, so consider the following combinations of a resistance. The combinations having a equivalent resistance is 1 ohm. Okay, so நமக்கு எந்த காம்பினேஷனுக்கு நமக்கு வந்து equivalent resistance நம்ம வந்து 1 இருக்கு, 1 ohm நமக்கு கிடைக்க போகுது அப்படிங்கறது क्वेश्चन. சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து parallel combination. எல்லாமே நமக்கு வந்து parallel combinations. இந்த parallel combinationல நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, in case நமக்கு வந்து n number of parallel combinations இருக்கு, identical resistance இருந்துச்சுனா நமக்கு சிம்பிளா ஒரே ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். So equivalent resistance is equal to either resistance ஓட value divided by number of its branches. அப்ப நமக்கு இங்க எத்தனை branches இருக்கு? நமக்கு 2 branches இருக்கா? அப்போ இதுக்கு நமக்கு equivalent resistance ஓட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும்னா equivalent resistance ஓட வேல்யூ இதுக்கு நமக்கு equivalent resistance ஓட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும்னா say either resistance ஓட வேல்யூ RP is equal to either resistance ஓட வேல்யூ divided by number of branches. எப்போ for identical resistance நமக்கு வந்து parallel combination இருந்துச்சுனா நமக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். சோ இப்போ இங்க நமக்கு ரெண்டுமே நமக்கு வந்து 2 ohm 2 ohm இருக்கு. சோ இதோட காம்பினேஷன் என்ன கொடுக்க போகுதுனா கண்டிப்பா வந்து 1 ohm தான் கொடுக்க போகுது. ஓகே, ஏன்னா நமக்கு either resistance ஓட வேல்யூ divided by number of branches. நமக்கு 2 number of branches இருக்கா? அப்ப 2 number of branches வந்து 2 divided by 2 போட்டா நமக்கு வந்து 1 ohm கிடைக்குது. அப்ப இதோட equivalent resistance என்ன இருக்க போகுது? நமக்கு 1 ohm இருக்க போகுது. ஓகே, அப்படி இல்ல எனக்கு இந்த simplest form எனக்கு புரியல அப்படினா நீங்க ஜெனரலான ஃபார்முலா நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணி கூட பாத்துக்கலாம். எப்படி பாருங்க, 1 divided by R equivalent is equal to 1 divided by R1 plus 1 divided by R2. ஓகேங்களா? சோ இத கூட நீங்க யூஸ் பண்ணி இந்த ஃபார்முலாக்கு இதெல்லாம் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஃபார்முலேஷன் பாருங்க, 3 ohm 3 ohm 3 ohm. ஓகே, ஐடென்டிக்கல் ரெசிஸ்டன்ஸ் ஆர் கனெக்டட் இன் parallel combinations. அப்ப நமக்கு இதுக்கு இந்த ஃபார்முலா தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். either resistance ஓட வேல்யூ நமக்கு நியூமரேட்டர்ல போடணும். சோ 3 divided by number of branches ன்னு கீழ போடணும். ஓகே, number of 1 2 3 3 branches இருக்கு. அப்ப நமக்கு 3 போட்டுக்கோங்க is equal to 1 ohm. அப்ப நமக்கு இதுக்கு நமக்கு என்ன கிடைக்குது? நமக்கு வந்து 1 ohm தான் ரெசிஸ்டன்ஸ் கிடைக்குது. சோ இப்போ இந்த காம்பினேஷன்ல நமக்கு என்ன வேல்யூ கிடைக்குது? ஈக்குவல் ரெசிஸ்டன்ஸ் வந்து 1 ohm கிடைக்குது. பட் இங்க நம்ம பாத்தீங்கன்னா நமக்கு வந்து 4 plus 2 நமக்கு இதோட காம்பினேஷன் வந்து 6 ohm கிடைக்கும். கரெக்ட்டா? இதோட காம்பினேஷன் மறுபடியும் வந்து 6 ohm கிடைக்கும். அப்ப 6 ohm அப்ப நமக்கு either ரெசிஸ்டன்ஸ் ஓட வேல்யூ நமக்கு என்ன செஞ்சுக்கு நியூமரேட்டர்ல போட்டு டிவைடட் பை நம்பர் ஆஃப் branches வந்து 6 ohm divided by 2 1 2 branches இருக்கா? அப்ப நமக்கு 2 போட்டுக்கலாம். சோ இந்த காம்பினேஷனோட ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் எவ்வளவு இருக்க போகுதுனா நமக்கு 3 ohm இருக்க போகுது. ஓகே, சோ நமக்கு கமிங் பேக் டு இங்க நமக்கு வந்தீங்கன்னா இந்த 1.5 இருக்குல, இந்த 0.5 பை 1/2 ன்னு எடுத்துக்கோங்க.
1/2 னு எடுத்துக்கோங்க. இங்க நமக்கு 1/2 இருக்கு. அப்ப நமக்கு ரெண்டுமே நமக்கு சேம் வேல்யூ identical resistance are connected in parallel combinations by using this formula. Either resistance ஓட value divided by number of branches அப்படினா so 1/2 divided by 2. அப்ப இதுக்கு என்ன வருது 1/4 கிடைக்க போகுது. அப்ப நமக்கு அவுட் ஆஃப் இந்த நாலு இதுலயுமே நமக்கு எந்த காம்பினேஷனுக்கு நமக்கு 1 ohm ரெசிஸ்டன்ஸ் கிடைச்சிருக்குனா நமக்கு ஃபர்ஸ்ட் காம்பினேஷனுக்கும் செகண்ட் காம்பினேஷனுக்கும் நமக்கு வந்து 1 ohm ரெசிஸ்டன்ஸ் கிடைச்சிருக்கு. சோ அதனால வந்து 1,2 தான் ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் சி will be the கரெக்டான ஆப்ஷன். கரெக்ட்டுங்களா? சோ ஆப்ஷன் ஏ சாரி ஆப்ஷன் சி. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பாருங்க சார். எப்படி இருக்கீங்க சார்? சாப்பிட்டீங்களா? நல்லா இருக்கீங்க மோடி. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. ஓகே, an analytic ion of a resistance 20 ohm, actually the ohm is 20 ohm, draws a current of 5 amperes. The heat developed in the ion in 30 seconds. So actually வந்து இது direct question, இது வந்து direct question, உங்களோட previous question கூட. ஓகே, heat is equal to I square RT. I square RT இது heat direct question. So நம்ம current எவ்வளவு flow ஆகிட்டு இருக்க போது நமக்கு வந்து 5 ampere flow ஆகிட்டு இருப்பது. So 5 into 5 into so இது நமக்கு bracket போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் நமக்கு வந்து R ஓட வேல்யூ வந்து 20 ohm. ஓகே, so 20 ohm. so எவ்வளவு டியூரேஷன் பாத்தீங்கன்னா நமக்கு 30 seconds. so 30 seconds நம்ம போட்டுக்கிட்டோம்னா so எல்லாத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணி எழுதலாம். so 25 into 25 நமக்கு சாரி 5 into 5 25 into 3 to 600. ஓகேங்களா? so இப்போ நமக்கு வந்து 25 நமக்கு 6 போட்டோம்னா நமக்கு so 0 0 0 ஓகே 6 5 are 30 6 5 are 30 3 போடலாம் 6 2 are 12 15. ஓகேங்களா? so நமக்கு 15000 ஜூல். கரெக்ட்டுங்களா? இது நமக்கு வந்து எனர்ஜி. அப்ப நமக்கு எவ்வளவு ஹீட் நமக்கு கிடைக்க போகுது 15000 ஜூல்ஸ் நமக்கு கிடைக்க போகுது. ரொம்ப சிம்பிளான क्वेश्चंस. ஓகே, ஆப்ஷன் ஏ will be the கரெக்டான ஆப்ஷன். சோ சிம்பிளான டைரக்ட் क्वेश्चंस. I square RT நமக்கு ஹீட்டோட ஃபார்முலா வந்து I square RT நமக்கு தெரிஞ்சா மட்டும் போதும். ஓகேங்களா? சோ நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. ஓகே ஓகே சோ குட். நெக்ஸ்ட் பாருங்க. Strength of magnetic field does not depend on the radius of a solenoid. Not correct. ஆமா டெவின். சோ அது வந்து ரேடியஸ் அப்போ தான் மாறாது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க. இந்த क्वेश्चन பாருங்களேன். இது ரொம்ப பியூட்டிஃபுல்லான क्वेश्चंस. ஓகே, strength of the magnetic field does not. Sir, please tell the Sanjay Kaushik tell. Okay, so listen. இவ பாருங்க. The rectangular loop ABCD carrying a current I is situated near the current carrying conductor XY. ஓகேங்களா? so current carrying conductor வந்து இந்த டைரக்ஷன் இருக்கா. நெக்ஸ்ட் பாருங்க. such that the conductor is parallel to the sides AB of a loop and is in the plane of a loop. If the steady current I is established in the conductor as shown in the figure, the conductor XY is இப்போ நமக்கு என்ன செஞ்சுக்கிறோம்னா ஆக்சுவலா क्वेश्चन என்ன கேட்டிருக்காங்கன்னா இதுல வந்து கரண்ட் ஃப்ளோ ஆகிட்டு இருக்குங்க. இதுல வந்து கரண்ட் ஃப்ளோ ஆகிருக்கு. இதுலயும் உங்களுக்கு கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகிட்டு இருக்கு. சரிங்களா? சோ யூசுவலா வந்து நமக்கு என்ன மெத்தட்னா எப்பலாம் ஒரு கரண்ட் கேரிங் கண்டக்டர்ல கரண்ட் ஃப்ளோ ஆகிட்டு இருக்கோ கண்டிப்பா வந்து அதை சுத்தி நமக்கு ஒரு மேன் டிஃபரன்ஸ் கிரியேட் ஆகும். அதை சுத்தி நமக்கு வந்து ஒரு மேன் டிஃபரன்ஸ் கிரியேட் ஆகும். இப்போ பாத்தீங்கன்னா இதுல வந்து கரண்ட் ஃப்ளோ ஆகிட்டு இருக்க போது இதை சுத்தி உங்களுக்கு வந்து மேன் டிஃபரன்ஸ் கிரியேட் ஆகும். ஓகே, சோ இதுலயும் கரண்ட் ஃப்ளோ ஆகிட்டு இருக்க போது இதுல நமக்கு ஒரு மேன் டிஃபரன்ஸ் கிரியேட் ஆகும். அப்ப இது ரெண்டுமே பக்கத்துல வைக்கும்போது நமக்கு இந்த கண்டக்டர் வந்து எந்த சைடு மூவ் ஆகும், எந்த கண்டக்டர் இந்த சைடு நமக்கு இந்த கண்டக்டர் வந்து எந்த சைடு நமக்கு மூவ் ஆகும் அப்படின்றது क्वेश्चन. ஓகேனா? சோ இத நீங்க என்ன செய்றீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க ஃப்ளெமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூலை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஃப்ளெமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூல் அப்படின்றது வந்து உங்களோட லெஃப்ட் ஹேண்ட வந்து ஆள்காட்டி விரல் அதாவது தம் ஃபிங்கரையும் ஃபோர் ஃபிங்கரையும் மிடில் ஃபிங்கரையும் மியூச்சுவலி பெர்பெண்டிகுலரா நம்ம அரேஞ்ச் பண்ண போறோம். சோ ஃபாதர் மதர் சைல்ட் இந்த மூணுமே நமக்கு இந்த மாதிரி பிளேஸ் பண்ண போறோம். இந்த ஃபாதர் மதர் சைல்ட் அப்படின்றது எதை மீன் பண்ண போகுதுன்னா லிசன். ஃபாதர் அப்படின்றது நமக்கு force on the conductor. ஓகேங்களா? மதர் அப்படின்றது எதை மீன் பண்ணுதுன்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட். சைல்ட் எதை மீன் பண்ணுதுன்னா சி அப்படின்றது எதை மீன் பண்ணுதுன்னா நமக்கு கரண்ட் டைரக்ஷன். ஓகே, சோ இத மூணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இட்ஸ் நாட் அபௌட் நமக்கு என்னது ஃப்ளெமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூல். ஓகே, ஃப்ளெமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூலோட மெயின் விஷயம் இதுதான். இப்போ பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாருங்க. இப்போ நமக்கு இந்த கண்டக்டர்னால ஃபர்ஸ்ட் இங்க பாருங்க கரண்ட் இங்க ஃப்ளோ ஆகிட்டு இருக்கு. அப்ப இத சுத்தி உங்களுக்கு வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட் கிரியேட் ஆகுமா? இத சுத்தி நமக்கு வந்து ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் கிரியேட் ஆகும். சோ எப்படி கிரியேட் ஆக போகுதுன்னா இந்த கண்டக்டருக்கு ஆப்போசிட் சைடுல வந்து இன்வெர்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆகும். இந்த கண்டக்டருக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடுல வந்து அவுட்வர்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸும் கிரியேட் ஆகும். ஓகே, சோ இத தாண்டி நமக்கு வந்து இந்த சைடு பாத்தீங்கன்னா நமக்கு ஸ்கிரீன்ல இருந்து வெளிய வர மாதிரி உங்களுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ் கிரியேட் ஆகும்.
அந்த சைடு பார்த்தீங்கன்னா இந்த கண்டக்டருக்கு ஆப்போசிட் சைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு இன்வெர்ட் டைரக்ஷன் மேன் டிஃபரன்ஸ் கிரியேட் ஆகிற மாதிரி மேன் டிஃபரன்ஸ் கிரியேட் ஆகும். விச் மீன்ஸ் என்ன செஞ்சீங்க, ஜஸ்ட் நீங்கள் ஹோல்டு பண்ணுங்க. இந்த கண்டக்டர் வந்து என்ன செஞ்சீங்க, நீங்கள் ஹோல்டு பண்ணால் போதும். கண்டக்டர் ஹோல்ட் பண்ணால் நமக்கு மேன் டிஃபரன்ஸ் எப்படி இருக்க போது, இந்த மாதிரி நம்ம சர்க்குலேட் ஆகிட்டே இருக்க போது. ஸோ கண்டக்டருக்கு ரைட் ஹேண்ட் சைடில் வந்து இன்வெர்ட் மேன் டிஃபரன்ஸ், கண்டக்டருக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து அவுட்வர்ட் மேன் டிஃபரன்ஸ். ஸோ இப்போ நமக்கு மேன் டிஃபரன்ஸ் வந்து எப்படி இருக்க போது, அவுட்வர்ட் மேன் டிஃபரன்ஸ். ஓகே, அவுட்வர்ட் மேன் டிஃபரன்ஸ் நமக்கு இருக்க போது. அப்போ வரல என்ன செஞ்சுக்கலாம், லெஃப்ட் ஹேண்ட் நமக்கு இந்த டேரக்ஷன் வச்சுக்கலாம். ஓகேங்களா, நமக்கு இந்த ஆல்கடி வரல வந்து இந்த டேரக்ஷன் வச்சுக்கலாம். கரண்ட் எந்த டேரக்ஷன் இருக்கு, கரண்ட் வந்து எந்த டேரக்ஷனுக்கு மேலே போகுது. அப்போ கரண்ட் என்ன செஞ்சுக்கலாம், மேலே போகிற மாதிரி வச்சுக்கலாமா, கரண்ட் வந்து மேலே போகிற மாதிரி வச்சுக்கலாம். ஸோ கரண்ட் மேலே போகிற மாதிரி வச்சுக்கிட்டோம்னா நம்மளோட கட்டர் வந்து எந்த டேரக்ஷன் மீன் பண்ணுதுன்னா டுவர்ட்ஸ் ரைட் ஹேண்ட் டேரக்ஷன் மீன் பண்ணுது. அப்போ நம்மளோட கண்டக்டர் எந்த டேரக்ஷன் மூவ் ஆகும், டுவர்ட்ஸ் ரைட் ஹேண்ட் டேரக்ஷன் மூவ் ஆகும்னு அர்த்தம். சரிங்களா, ஸோ அவ்வளோதான் விஷயம். அப்போ நமக்கு ரிமைன்ஸ் த சேம், இது கிடையாது. மூவ்ஸ் டுவர்ட்ஸ் தி சைடு ஏபி. கண்டிப்பாக ஏன்னா இந்த சைடு தான் இது மூவ் ஆகும். ஃபோர்ஸ் வந்து எந்த டேரக்ஷன் ஆக்ட் ஆகிட்டு இருக்கும், இந்த டேரக்ஷன் ஆக்ட் ஆகிட்டு இருக்கும். ஸோ த கண்டக்டர் வில் பி மூவிங் டுவர்ட்ஸ் தி கண்டக்டர். அப்போ இதில் என்ன செஞ்சுக்கலாம், மூவ்ஸ் அவே ஃப்ரம் தி கண்டக்டர், மூவ்ஸ் ஆப்ஷன் பி வித் தி கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் பி வித் தி கரெக்ட் ஆன்சர். சரிங்களா, ஸோ இது வந்து உங்களுக்கு குழப்பம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ சிம்பிள் என்னது, பாலகிருஷ்ணா ஸ்ரீராம் கொஞ்சம் ஸ்லோவாக போவா. சரி ஓகே, கொஞ்சம் ஸ்லோவாக போகிறேன். லிசன், நான் மறுபடியும் சொல்றீங்க, ஃப்ளெமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூலுங்க. ஓகே, ஃப்ளெமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூல். ஒன்று வந்து டைரக்ஷன் ஆஃப் த கண்டக்டர், டைரக்ஷன் ஆஃப் த மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ், டைரக்ஷன் ஆஃப் த கரண்ட். ஓகே, இதான் நமக்கு ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கு. ஒருவேளை இப்போ நமக்கு என்ன செய்றீங்கன்னா, இந்த யூஸ்வலாக வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த செஷன் வந்து நமக்கு கண்டென்ட் சொல்றதுக்கான செஷன்ஸ் கிடையாது, நம்ம கொஸ்டின் சால்வ் பண்ணுறதுக்கான கொஸ்டின் செஷன்ஸ் தான். சரிங்களா, சரி கேஸ் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் மெயின் செஷனை போய் பார்த்து வந்து நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் ரெஃபர் பண்ணுங்க. மோரோவர் நான் இதுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்போ நமக்கு இந்த கண்டக்டர் இந்த கண்டக்டரில் நம்ம கரண்ட் ஃப்ளோ ஆகிட்டு இருந்துச்சுன்னா இதை சுற்றி நமக்கு வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட் கிரியேட் ஆகும். ஸோ இந்த கண்டக்டருக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து இன்வெர்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்கும். அப்போ நீங்கள் பாருங்க, இது கீழே வந்து மேலே கரண்ட் ஃப்ளோ ஆகிட்டு இருக்குன்னா இதை சுற்றி நமக்கு வந்து கரண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஃப்ளோ ஆகிட்டு இருக்கும். அப்போ இந்த கண்டக்டருக்கு ரைட் ஹேண்ட் சைடில் வந்து நமக்கு இன்வெர்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆகும், இந்த கண்டக்டருக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து அவுட்வர்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் அப்சர்வ் பண்ண முடியும். கரெக்டாக இந்த மாதிரி நமக்கு ஃப்ளோ ஆகுமா, அப்போ இந்த மாதிரி ஃப்ளோ ஆகும். ஸோ இந்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா வெளியில் வரும், இந்த பாயிண்ட்ல இந்த சைடில் வந்து இன்வெர்டாக இருக்கும். அப்போ யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா இந்த போர்ஷனில் வந்து நமக்கு அவுட்வர்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸை பார்க்க முடியும். கரெக்டாக, ஸோ அந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ் வந்து நம்ம கரண்ட் கணிக்க பிளேஸ் பண்ண போகிறோம். இப்போ இந்த பாயிண்ட்ல we are going to use Fleming's left hand rule. இப்போ நமக்கு என்ன செஞ்சதுக்கு அப்புறமா மேக்னெட்டிக் ஃபீல்ட் எந்த டைரக்ஷன் இருக்கு, நமக்கு நம்மள நோக்கி இருக்கு, அவுட்வர்ட் ஃபீல்ட் ஸ்கிரீன்ல வெளிய வர மாதிரி இருக்கு. அப்போ நீங்க கரெக்ட்டா ஆல் கடிவரல எந்த டைரக்ஷன் மெஷர் வைக்க போறோம், மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்கக்கூடிய டைரக்ஷன் வைக்க போறோம். சரி, இப்போ கரண்ட் வந்து நமக்கு கீழ இருந்து மேல போதும். அப்போ இந்த நடு ஃபிங்கர் மிடில் ஃபிங்கர் என்ன செய்யுதுன்னா கரண்டோட டைரக்ஷன் அதை மீன் பண்ணுது. அப்போ நீங்க டைரக்ஷன் வந்து இப்படி மாத்திக்கோங்க. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா நம்மளோட ஃபோர் ஃபிங்கர் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன் இருக்கு, நம்மளோட மிடில் ஃபிங்கர் வந்து கரண்டோட டைரக்ஷன் இருக்கு. சரிங்களா, இப்போ பாத்தீங்கன்னா நம்மளோட தம் ஃபிங்கர் வந்து எந்த டைரக்ஷன் இருக்குன்னு பாத்தீங்கன்னா டுவர்ட்ஸ் ரைட் ஹேண்ட் டைரக்ஷன் இருக்கா, டுவர்ட்ஸ் ரைட் ஹேண்ட் டைரக்ஷன். இது என்ன மீன் பண்ணுதுன்னா நமக்கு இன்கேஸ் நம்மளோட ஃபோர் ஃபிங்கர் மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷனை குறிப்பிட்டு நம்மளோட மிடில் ஃபிங்கர் டைரக்ஷன் ஆஃப் த கரண்ட் குறிப்பிட்டுச்சுன்னா கண்டிப்பா நம்மளோட தம் ஃபிங்கர் வந்து will be pointing towards the direction of force acting on the conductor. சரிங்களா, அப்போ இந்த பாயிண்ட் நமக்கு ஃபோர்ஸ் எந்த டைரக்ஷன் ஆக்ட் ஆகிட்டு இருக்கும், நம்மளோட தம் ஃபிங்கர் எந்த டைரக்ஷன் இருக்கும் அந்த டைரக்ஷன்ல நம்ம ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிட்டு இருக்கும். which is nothing but towards the conductor. AB ஒரு கண்டக்டர் வந்து towards right hand சைடுல அது ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லிருந்தேன். ஓகே, சோ அத நம்ம ஆப்ஷன் பி. ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. How will be the image formed by the convex lens be affected if the upper half of the lens is wrapped with a black paper? The size, okay, இப்போ பாருங்க இந்த क्वेश्चन வந்து நிறைய டைம்ஸ் ரிப்பீட் பண்ணிருக்காங்க. இந்த क्वेश्चन வந்து உங்களுக்கு ப்ரீவியஸ் क्वेश्चन எல்லாமே ப்ரீவியஸ் क्वेश्चन தான். ஆனா இந்த क्वेश्चन வந்து நமக்கு மல்டிபிள் டைம்ஸ் வந்து இங்க ரிப்பீட் ஆகிட்டு இருக்கும். ஜஸ்ட் பாருங்க, இப்போ நம்மளோட கான்வெக்ஸ் லென்ஸ்ல இருக்கு, இந்த கான்வெக்ஸ் லென்ஸ் வந்து நமக்கு ஒரு சைடு மட்டும் பிளாக் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சைடு மட்டும் பிளாக் பண்ணிட்டோம்னா இப்போ இந்த லென்ஸ்ல நமக்கு இமேஜ் கிடைக்குமானா ஆப்வியஸா நமக்கு கிடைக்கும். நமக்கு என்ன பார்க்கணும்னா நமக்கு கிளியரான இமேஜ் மட்டும் தான் கிடைக்காது. ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க, நான் சொல்றது கவனமா கவனிச்சுக்கோங்க. இது நம்மளோட கான்வெக்ஸ் லென்ஸுங்க, இது கான்வெக்ஸ் லென்ஸ். ஓகேங்களா, ஸோ மினிமம் ஒரு இமேஜ் ஃபார்ம் பண்ணுறதுக்கு மினிமம் நமக்கு வந்து 2 ரே நமக்கு தேவைப்படும். சரிங்களா, இது நமக்கு ஆப்டிகல் சென்டர். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு இதே நம்மளோட ஆப்ஜெக்ட் எடுத்துக்கோங்க. இந்த ஆப்ஜெக்ட் வந்து என்ன செய்யுது, நமக்கு பட்டுட்டு எக்ஸாக்ட் நமக்கு எங்க செய்யும் ஃபோக்கஸ் நமக்கு வந்து ஃபாலோ ஆகும். ஓகேங்களா, ஸோ செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆப்டிகல் சென்டர்லேயே நமக்கு பாஸ் ஆகும். ஓகே, ஸோ தேர்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே பட்டுட்டு இங்கே நமக்கு வந்து பாஸ் ஆகும். ஓகே, ஸோ இப்போ நமக்கு 3 ரே நம்ம பட்டுருக்கும். 3 ரே இருக்கு, இமேஜ் எங்கே ஃபார்ம் ஆகும்னா இங்கே நமக்கு ஃபார்ம் ஆகும். இமேஜ் நமக்கு வந்து இந்த இடத்துல நமக்கு ஃபார்ம் ஆகும். இது நம்மளோட ஆப்ஜெக்ட், இது நமக்கு ஒரு இமேஜ், இது நம்மளோட ஆப்ஜெக்ட், இது நம்மளோட இமேஜ். ஸோ இப்போ நமக்கு 3 ரே நமக்கு கோயின்சிட் ஆகி நமக்கு ஒரு இமேஜ் கிடைக்கிறதுனால பயங்கரமா ஒரு பிரைட்டான இமேஜ் கிடைக்கும். பட் இந்த கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சைடு மட்டும் என்ன செய்வாங்க, நமக்கு என்ன செய்ய பிளாக் பண்ணிருக்காங்க, ஒரு சைடு நமக்கு வந்து பிளாக் பண்ணிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சைடு நம்ம பிளாக் பண்ணிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன்.
இந்த சைடு ஃபுல்லாமே நமக்கு வந்து பிளாக் பண்ணியாச்சு. ஓகே, நமக்கு லென்ஸ் வந்து இந்த சைடு பிளாக் பண்ணியாச்சு. அப்போ நமக்கு இந்த ரே வந்து என்ன செய்யணும், நமக்கு கட் ஆயிரும். இந்த ரே என்ன செய்யும், நமக்கு வந்து கட் ஆயிரும். கரெக்டா, இந்த ரே என்ன செய்யும், நமக்கு வந்து கட் ஆயிரும். அப்போ நம்ம என்ன செஞ்சுக்கலாம், இதை வந்து நமக்கு இந்த ரே மட்டும் நமக்கு ஒமிட் பண்ணிடலாம். இந்த ரே மட்டும் என்ன செய்யும், நம்ம அவாய்ட் பண்ணிடலாம். அப்போ பேலன்ஸ் இருக்கக்கூடிய ரே என்ன செய்யும், நமக்கு ரெண்டு ரே மட்டும் தான் கிடைக்குது. ஸோ இப்போ நமக்கு மல்டிபிள் ரேஸ் நமக்கு கோயின்சைட் ஆகி ஒரு இமேஜ் கிடச்சிச்சுன்னா நமக்கு வந்து இமேஜ் நமக்கு ரொம்ப கிளியரா இருக்கும். ஆனால் நமக்கு ரெண்டே ரே மட்டும் நமக்கு கோயின்சைட் ஆகி நமக்கு ஒரு இமேஜ் கிடச்சிருக்கனால நமக்கு அந்த அளவுக்கு நமக்கு வந்து கிளியரா இருக்காது. ஓகேங்களா, ஸோ அதனால இந்த இமேஜ் ஃபார்ம் ஆகும்னா கண்டிப்பாக இமேஜ் ஃபார்ம் ஆகும், ஆனால் ரொம்ப கிளியரா அது இருக்காதுன்னு தான் நமக்கு ஆன்சர் இருக்க போகுது. ஸோ ஆப்ஷன் பாருங்க, the size of the image of a formed will be one of இது நமக்கு சைஸ் பத்தி உங்களுக்கு பிரச்சனை இல்ல, சேம் சைஸ் சேம் இடத்துல தான் நமக்கு ஃபார்ம் ஆகும். சரிங்களா, the image of a upper half of the object will not be formed. கண்டிப்பா நமக்கு ஃபார்ம் ஆகும். the brightness of the image will be reduced. நமக்கு அந்த இமேஜோட brightness மட்டும் தான் நமக்கு வந்து ரெடியூஸ் ஆகுமே தவிர அந்த இமேஜோட மத்த எந்த ஒரு பாராமீட்டர் நமக்கு வந்து அஃபெக்ட் ஆகாது. சரிங்களா, சோ ஆப்ஷன் C will be the correct option. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பாருங்க. நெக்ஸ்ட் பாருங்க. ஓகே, ஸோ பாலகிருஷ்ணா ஓகே ஓகே ஆப்ஷன் ஜி. நெக்ஸ்ட் பாருங்க, the phenomena of light involved in the formation of rainbow. ஸோ நமக்கு இந்த ரெயின்போல இப்போ தான் கொஸ்டின் பார்த்தா என்ன இருக்கும், ஒரு ரெயின்போ ஃபார்மேஷனில் ஃபர்ஸ்ட் வந்து என்ன செய்யும், நமக்கு வந்து டிஸ்பர்ஷன் நமக்கு நடக்கும். ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு டிஸ்பர்ஷன் நடக்கும். இந்த டிஸ்பர்ஷன் கூட நமக்கு வந்து ரிஃப்ராக்ஷன் நமக்கு நடக்கும். சரிங்களா, நான் சொன்ன மாதிரி இந்த பாயிண்ட்ல வந்து நமக்கு ரிஃப்ராக்ஷன் அந்த டிஸ்பர்ஷன் நடக்கும். உள்ளக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இன்டர்னல் ரிஃப்ராக்ஷன் நமக்கு நடக்கும். பட்டு வெளியில் வரும்போது நமக்கு வந்து மறுபடியும் ரிஃப்ராக்ஷன் நமக்கு நடக்கும். சரிங்களா, அப்போ நமக்கு மூணு ஃபினாமினா நமக்கு நடக்க போது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிஸ்பர்ஷன் லைட்டை பிடிச்சி கொடுக்குற ஒரு தன்மை நமக்கு இந்த பாயிண்ட் வந்து நமக்கு டிஸ்பர்ஷன் நடக்க போது. அதுக்கடுத்து நமக்கு உள்ளக்கு இன்டர்னல் ரிஃப்ராக்ஷன் நமக்கு நடக்க போது. அதுக்கடுத்து என்ன செய்யுது, வெளியில் வரும்போது நமக்கு வந்து ரிஃப்ராக்ஷன் நமக்கு நடக்கும். சரிங்களா, ஸோ இப்போ அந்த மூணு ஆப்ஷன் என்ன ஆப்ஷன் கரெக்டாக இருக்குன்னு சொல்லுங்க. ரிஃப்ராக்ஷன் டிஸ்பர்ஷன் கிடையாது. ரிஃப்ராக்ஷன் டிஸ்பர்ஷன் இன்டர்னல் ரிஃப்ராக்ஷன் டிஸ்பர்ஷன். ஆப்ஷன் B will be the correct option. கரெக்ட்டுங்களா, எக்ஸாக்ட்லி கீதிகா எக்ஸாக்ட்லி கீதிகா யுவி. Okay, so option B, exactly option B is the correct option. Next question பாருங்க, the current carrying devices which produces the magnetic field lines similar to that of bar magnet. So actually பாத்தீங்கன்னா இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस. நீங்க மேக்னடிசம் சாப்டர்ல கூட ஃபர்ஸ்ட் லைன் என்னது, ஒரு பார் மேக்னெட்டோட ரிசம்பலன்ஸ் எங்க பார்க்கலாம்னா நமக்கு சாலினாய்ட்ல பார்க்கலாங்க. இந்த பார் மேக்னெட்ல என்ன செய்யுது, மேக்னெட்டிக் ஃபீல்ட் நார்த் போல் டு சவுத் போல். சோ வெளியில வந்து நமக்கு நார்த் போல் டு சவுத் போல் நமக்கு மூவ் ஆகிட்டே இருக்கும். வெளியில நார்த் போல் டு சவுத் போல் நமக்கு வந்து மூவ் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா, சோ இவ்வளவுதான் விஷயம். உள்ளக்கு நமக்கு வந்து சவுத் போல் டு நார்த் போல். இப்போ நமக்கு இதே மாதிரி ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் நம்ம எங்க அப்சர்வ் பண்ண முடியும்னா நமக்கு சாலினாய்ட்ல நமக்கு அப்சர்வ் பண்ண முடியும். ஓகே, சாலினாய்ட் நம்ம அப்சர்வ் பண்ண முடியும். ஓகே, இதான் நமக்கு சாலினாய்ட். ஸோ இங்கே நமக்கு வந்து கரண்ட் வந்து I, இங்கே நமக்கு வந்து கரண்ட் I. ஓகேங்களா, ஸோ இப்போ இந்த சேம் டைப் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ் எங்கே நம்ம அப்சர்வ் பண்ண முடியும்னா இங்கேயும் நமக்கு அப்சர்வ் பண்ண முடியும். ஓகேங்களா, ஸோ விச் மீன்ஸ் நமக்கு வந்து ஒரு பார் மேக்னெட் கேன் பி ரிசம்பிள் டு சாலினாய்ட். ஓகே, ஸோ சாலினாய்ட் இஸ் ரிசம்பிள் டு பார் மேக்னெட். ரெண்டுமே நமக்கு சேம் டைப் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ் வந்து கிடைக்கும் அப்படின்றதோட ரிசம்பிளன்ஸ் தான் என்னது. ஓகேங்களா, ஸோ எங்கே கிடைக்கும், நமக்கு வந்து சாலினாய்ட்ல நமக்கு கிடைக்குங்க. ஆப்ஷன் C will be the correct option. ஹாய் கைஸ். ஓகே, ஸோ அனி எடிட்ஸ் ஹாய். ஓகே, ஸோ மிதுல் நெக்ஸ்ட் பாருங்க. Next question பாருங்க. So இந்த question வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான question தான். Uniform magnetic fields exist in a plane of paper as shown in the figure. In this field, the electrons and positron enters as shown in the figure. The electrons and positrons experience a force. So usually வந்து force வந்து எந்த டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகிட்டு இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். ஓகே, force வந்து எந்த டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். So இந்த இதுமே நமக்கு என்ன செய்ய போறோம்னா we are going to say Fleming's left hand rule யூஸ் பண்ணி தான் சொல்ல போறோம். ஓகேங்களா, ஓகே ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க. நெக்ஸ்ட் பாருங்க, இந்த பாயிண்ட் என்ன செஞ்சிருக்காங்கன்னா நமக்கு ஃப்ளெமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூலை பற்றி நம்ம ஃப்ளெமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூலை பற்றி தான் பேசுகிறோம். ஸோ இந்த இடத்துல வந்து சின்ன ஒரு மாடிஃபிகேஷன் மட்டும் தான். என்னன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன சொல்லியிருந்தோம், ஃபாதர் மதர் சைல்டு சொல்லுமா, ஃபாதர் மதர் சைல்டு. ஃபாதர் என்னது, ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் த கண்டக்டர். M அப்படின்றது வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ். மிடில் ஃபிங்கர் அப்படின்றது நமக்கு கரண்டோட டைரக்ஷன். இப்போ அந்த கரண்டோட டைரக்ஷனுக்கு பதிலாக சார்ஜோட டைரக்ஷன் சொல்லலாமா. கரண்ட் அப்படின்றது என்னது, மூவ்மெண்ட் ஆஃப் பாசிட்டிவ் கரண்ட். அப்போ இன்கேஸ் நான் வந்து இந்த இடத்துல கரண்ட் வந்து நமக்கு மேலே போய்கிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம்னா நம்ம ஆல்ரெடி என்ன செய்யுது, கரண்ட் இஸ் நத்திங் பட் மூவ்மெண்ட் ஆஃப் பாசிட்டிவ் தானே. அப்போ இந்த இடத்துல என்ன செஞ்சுக்கலாம்னா பாசிட்டிவ் சார்ஜஸோட மூவ்மெண்ட் என்ன செஞ்சுக்கலாம்னா கரண்டோட டைரக்ஷனுக்கு நமக்கு வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா, இப்போ நம்ம இங்கே என்ன செய்ய போறோம்னா நம்மளோட மிடில் ஃபிங்கர் எதாவது மீன் பண்ணுதுன்னா பாசிட்டிவ் சார்ஜோட டைரக்ஷன். சரிங்களா, இதை மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஃபிகரை பாருங்களேன். இந்த ஃபிகர் வந்து உங்களுக்கு யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ் வந்து டுவர்ட்ஸ் ரைட்டா இருக்கு, நம்மளோட பாசிட்டிவ் டைரக்ஷன் வந்து டுவர்ட்ஸ் அப்போர்டா இருக்கு. இப்போ உங்களோட ஹேண்ட் நீங்க என்ன செய்யுங்க, லெஃப்ட் ஹேண்ட் யூஸ் பண்ணி டைரக்ஷன் வந்து எந்த டைரக்ஷன்ல இருக்கு நீங்க சொல்ல போறீங்க. சரிங்களா, ஓகே. நன்றிங்க அனி. எதுக்கு இதை திருப்பி போட்டுக்கிட்டு இருக்கீங்க ராகுல், நன்றி. ஓகேங்களா,
So இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாசிட்டிவ் இருக்கா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு ஃப்ளெமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூல் தான் யூஸ் பண்ண போறோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மேன் டிஃபரன்ஸ் எந்த டைரக்ஷன்ல இருக்கு ப்ளேஸ் பண்ணுங்க மேன் டிஃபரன்ஸ் இந்த டைரக்ஷன்ல இருக்கு இப்போ நம்மளோட மிடில் ஃபிங்கர் வந்து கரண்டோட டைரக்ஷன்ல ப்ளேஸ் பண்ண போறோம் அந்த கரண்டோட டைரக்ஷன் இந்த கரண்ட் இல்ல நமக்கு மூவ்மெண்ட் ஆஃப் பாசிட்டிவ் சார்ஜ் அப்ப மூவ்மெண்ட் ஆஃப் பாசிட்டிவ் சார்ஜ் என்ன செய்யணும்னா இப்போ நமக்கு திருப்ப போறோம் இப்போ நமக்கு வந்து எந்த டைரக்ஷன்ல இருக்கு கரண்ட் மேன் டிஃபரன்ஸ் டுவர்ட்ஸ் ரைட் ஹேண்ட் சைடுல இருக்கு கரண்ட் வந்து டுவர்ட்ஸ் அப்போர்ட் டைரக்ஷன்ல இருக்கு இப்போ என்னோட கட்டவுட் வந்து எந்த டைரக்ஷன்ல இருக்கு டுவர்ட்ஸ் இன்சைட் இருக்க அந்த பிளேனுக்கு உள்ளக்க நமக்கு ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம் ஓகே இப்போ என்ன மீனிங்னா ஒருவேளை நம்மளோட சார்ஜ் நமக்கு இந்த மாதிரி ஒரு யூனிஃபார்ம் மேன் டிஃபரன்ஸ் இந்த மாதிரி நம்ம ஷூட் பண்ணோம்னா அந்த சார்ஜ் கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன செய்யும் அந்த டைரக்ஷன்ல மூவ் ஆக ஆரம்பிக்கும் இன்கேஸ் நமக்கு வந்து ஒரு கன் இருக்குங்க அந்த கன்ல வந்து நீங்க அந்த எலக்ட்ரான்ஸ் வந்து அந்த பாசிட்டிவ் வந்து நீங்க ஷூட் பண்ணிட்டீங்க அந்த புல்லட் தான் நமக்கு பாசிட்டிவ் ஞாபகம் அசியூம் பண்ணிக்கோங்க இப்போ இத சுத்தி வந்து உங்களுக்கு மேன் டிஃபரன்ஸ் இருக்கு இந்த மேன் டிஃபரன்ஸ் வந்து அந்த புல்லட் வந்து மேல போகும்போது சின்ஸ் நமக்கு ஒரு யூனிஃபார்ம் மேன் டிஃபரன்ஸ் நமக்கு பாசிட்டிவ் வந்து மேல போகுது இப்போ என்ன செய்யணும்னா ஃபோர்ஸ் வந்து இந்த சார்ஜ் மேல ஆக்ட் ஆகிட்டு இருக்கும் எப்படி ஆக்ட் ஆகிட்டு இருக்கும்னா இன்வர்ட் ஆக்ட் ஆகிட்டு இருக்கும் ஸோ கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த புல்லட் என்ன செய்யும் இப்படியே போய் நமக்கு உள்ளக்க போக ஆரம்பிச்சிடும் இந்த மாதிரி நமக்கு உள்ளக்க போக ஆரம்பிச்சிடும் சரிங்களா ஸோ இப்போ இந்த கேஸ் பாத்தீங்கன்னா இன்வர்டா இருக்கும் ஓகேவா into the plane ஓகேங்களா சோ இதே விஷயம் இப்போ எலக்ட்ரான்ஸ் பொறுத்த அளவுக்கு ஒரு சின்ன மாடிஃபிகேஷன் சொல்ல போறேன் நீங்க எலக்ட்ரான்ஸ் வந்து இன் கேஸ் உங்களுக்கு பாசிட்டிவ்க்கு வந்து ஆப்சைட்னா எலக்ட்ரான்ஸ் வந்து கீழ இருக்க போகுது ஓகேவா சின்ஸ் நமக்கு இப்போ இந்த சார்ஜ் வந்து இப்போதைக்கு என்ன செஞ்சுக்கோங்க இப்போ நமக்கு மேல இருந்து கீழ வருதா மேல இருந்து கீழ வருது இப்போ நமக்கு ஃப்ளெமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் யூஸ் பண்ண போறோம் மேன் டிஃபரன்ஸ் டுவர்ட்ஸ் ரைட் ஹேண்ட் சைடு நமக்கு டைரக்ஷன் ஆஃப் சார்ஜ் நமக்கு வந்து கீழ இருக்கா டைரக்ஷன் ஆஃப் சார்ஜ் வந்து கீழ இருக்கு அப்ப நீங்க என்ன செஞ்சு இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க அப்ப மேன் டிஃபரன்ஸ் டுவர்ட்ஸ் ரைட் ஹேண்ட் சைடுல இருக்கு நமக்கு டைரக்ஷன் ஆஃப் சார்ஜ் வந்து கீழ இருக்கு கரண்ட் வந்து கீழ இருக்கு இப்போ நமக்கு வந்து என்ன செய்யுது நமக்கு கட்டர் வந்து அவுட் ஆஃப் தி பிளேனா ப்ளேஸ் ஆகிட்டு இருக்கு ஆனா ஒரு சின்ஸ் இது வந்து ஒரு எலக்ட்ரான் இல்லையா சின்ஸ் இது எலக்ட்ரான்ஸ் அப்ப எலக்ட்ரானுக்கு வந்து நமக்கு லாயர்ஸ் என்ன ஃபில் பண்ணிக்கலாம் அப்படியே டவுன் போட்டுக்கணும் ஃப்ரண்ட்னா பேக் போட்டுக்கணும் இப்போ நமக்கு டைரக்ஷன் எந்த இடத்துல காமிக்குது அவுட் ஆஃப் தி ஃபீல்ட் காமிக்குது அதனால அப்படியே நமக்கு திருப்பி நமக்கு இன்டு தி பிளேனா போட்டுட்டோம்னா இதுக்கு உண்டான ஆன்சர் கிடைச்சிருங்க அப்ப இதுக்குமே என்னது நமக்கு வந்து இன்டு தி பிளேன் இதுக்குமே நமக்கு வந்து இன்டு தி பிளேன் லாஸ்டா கிடைக்கக்கூடிய ஆன்சருக்கு மட்டும் நீங்க என்ன செஞ்சுக்கோங்க ஃபிளிப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எலக்ட்ரான் நெகட்டிவ் சார்ஜுக்கு உண்டான ஆன்சர் கிடைச்சிருக்கு இவ்வளவுதான் அப்ப நமக்கு ரெண்டு சார்ஜுக்குமே நமக்கு சேம் டைரக்ஷன் தான் நமக்கு வந்து ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகுது சோ both are pointing into the plane both are pointing into the option A will be the correct answer ஓகேங்களா ஓகே ராகுல் நன்றிங்க சரி இந்த சேனலை பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு வந்து உங்களோட போர்டு எக்ஸாமுக்கு வந்து கம்ப்ளீட் கைடன்ஸ் கொடுக்கறதுக்காக எல்லா சினாரியோலையும் ஹெல்ப் பண்ணுறதுக்காக நிறைய செஷன்ஸ் பிளான் பண்ணி வச்சிருக்கோம் நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரெகுலேட் ஆகாத அளவுக்கு நீங்கள் ஒரு குவாலிட்டியான ஒரு கைடன்ஸ் வந்து எங்கிட்ட இருந்து கிடைக்கும் சரிங்களா அதுக்கு வந்து நான் என்ஷூர் பண்ணுறேன் ஓகே ஸோ கரண்ட் மீன்ஸ் போத் ப்ரோட்டோன் இல்லைங்க ஸோ கீதிகா கரண்ட் அப்படின்னு வந்து மூவ்மெண்ட் ஆஃப் பாசிட்டிவ் சார்ஜ் தான் நமக்கு கரண்ட் சொல்ல போகிறோம் ஓகே எலக்ட்ரான்ஸ் வந்து கன்சிடர் பண்ண மாட்டோம் ஓகே இது வந்து கன்வென்ஷனல் கரண்டோட டைரக்ஷன் வந்து நமக்கு எலக்ட்ரிசிட்டி பார்த்துருப்போம் நமக்கு மூவ்மெண்ட் ஆஃப் பாசிட்டிவ் சார்ஜ் தான் நமக்கு கரண்ட் சொல்ல போகிறோம் மூவ்மெண்ட் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து என்ன செய்யணும்னா நமக்கு அதை தொடவே மாட்டோம் ஓகேவா மூவ்மெண்ட் ஆஃப் பாசிட்டிவ் சார்ஜ் தான் நமக்கு கரண்ட் சொல்ல போகிறோம் சரிங்களா ஸோ இதுக்கு நான் ஆன்சர் ஓகே ஏதாங்க நெக்ஸ்ட் பாருங்க Okay, so next one பாருங்க assertion the rainbow is the natural spectrum of a sunlight in the sky correct அது நேச்சுரல் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தானே அப்ப நமக்கு rainbow is a natural spectrum first option assertion correct rainbow is formed in the sky when the sun is overhead and water drops are also present இது ஒரு சின்ன கரெக்ஷன் இருக்கு நீங்களே பார்த்தலாம் என்னது the sun வந்து என்னது ஓவர்ஹெட்ல இருக்குமா கண்டிப்பா கிடையாது sun எங்க இருக்கணும் நமக்கு பின்னாடி இருக்கணும் நமக்கு என்ன இப்போ நான் இருக்கேன் எனக்கு ரெயின்போ நான் பார்க்க முடியும்னா எனக்கு பின்னாடி என்ன செஞ்சுக்கணும் நமக்கு ரெயின் டிராப்ஸ் எனக்கு பின்னாடி வந்து நமக்கு சன்லைட் இருக்கணும் நமக்கு முன்னாடி என்ன இருக்கணும் நமக்கு ரெயின் டிராப்ஸ் இருக்கணும் எப்படி இருக்கணும் நமக்கு முன்னாடி நமக்கு ரெயின் டிராப்ஸ் இருக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் இங்க தான் நீங்க நிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஃபார் எக்ஸாம்பிள் யாராவது யார் எடுத்துக்கலாம் கீதிகா எடுத்துக்கலாமா ஸோ கீதிகா எடுத்துக்கலாம் கீதிகா ராகுல் ஓகே ராகுல் ஓகே யாராச்சும் எடுத்துக்கோங்க ஓகே ஸோ அவர் வந்து இங்கே நிற்கிறாங்க இவங்களுக்கு பின்னாடி தான் நமக்கு வந்து என்ன இருக்குது நமக்கு சன் இருக்கு போது இவங்களுக்கு முன்னாடி என்ன செய்யுது நமக்கு ரெயின் ட்ராப் இருக்க போது இதான் நமக்கு ரெயின் ட்ராப் ஓகேங்களா அப்போ நமக்கு இப்படி இருந்தால் மட்டும் நமக்கு லைட் பட்டுட்டு என்ன செய்யும் நமக்கு வந்து ரெயின்போ நமக்கு வந்து ஃபார்மேஷன் நமக்கு கிடைக்கும் ஓகேங்களா ஸோ அப்போ நமக்கு மேலே இருக்கக்கூடாது நமக்கு வந்து பின்னாடி இருக்கணும் ஓகே ஸோ நமக்கு வந்து செகண்ட் நமக்கு ரீசன் நமக்கு தப்பு ஸோ போத் அசர்ஷன் நமக்கு இதான் ஆப்ஷன் எந்த ஆப்ஷன் இருக்கு assertion is true reason is wrong okay அப்ப option C will be the correct option சரிங்களா so next question பார்த்தறோம் okay the magnetic field lines never intersect each other கண்டிப்பா ஏன் intersect ஆகாது ஏன் intersect ஆகாதுன்னா in case அது intersect ஆறமாச்சுனா ஒரே பாயிண்ட்க்கு நமக்கு ரெண்டு டைரக்ஷன் சொல்ற மாதிரி நமக்கு இருக்கும் கரெக்ட்டுங்களா சோ இங்க பாத்தீங்கன்னா நமக்கு வந்து in case ரெண்டு லைன் டிரா பண்ணி வெச்சுக்கோங்க இது magnetic field lines வந்து 1 இது நமக்கு magnetic field lines நமக்கு 2 ஓகேங்களா சோ கிளாஸ்ல இது வந்து நமக்கு டீடைலா பார்த்திருப்போம் இது நமக்கு magnetic field lines 1 magnetic field lines 2 இப்போ நான் என்ன செய்றேன்னா ஒரு பர்టిక్యులர் பாயிண்ட்க்கு நமக்கு டைரக்ஷன் கண்டுபிடிக்கணும்னா ஜஸ்ட் என்ன செய்வோம் நமக்கு டான்ஜென்ட் மட்டும் டிரா பண்ணுவோம் டான்ஜென்ட் மட்டும் நம்ம டிரா பண்ணுவோம் அப்ப இந்த பாயிண்ட் நம்ம டான்ஜென்ட் டிரா பண்ணோம்னா நமக்கு இந்த டைரக்ஷன் சொல்லலாம் இந்த பாயிண்ட் நம்ம டான்ஜென்ட் டிரா பண்ணோம்னா நமக்கு இந்த டைரக்ஷன் சொல்லலாம் அப்ப for same point we are going to have two different
டைரக்ஷன்ஸ் கரெக்ட்டுங்களா அது ஆக்சுவலி இது பாசிபிளே கிடையாதுங்க நேச்சரில் வந்து ஒரு பாயிண்ட்டுக்கு நமக்கு வந்து 2 டைரக்ஷன் நமக்கு கிடைக்கிறது பாசிபிளே கிடையாது ஸோ அதனால தான் என்ன சொல்லுவாங்கன்னா 2 மேன் டிஃபரன்ஸ் நமக்கு எப்பவுமே நமக்கு இன்டர்செக்ட் ஆகாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க கரெக்ட்டுங்களா ஸோ அப்போ என்ன செஞ்சுக்கலாம் போத் எப்பவுமே இன்டர்செக்ட் ஆகுது ஸோ ஆப்ஷன் அசர்ஷன் வந்து கரெக்ட் ரீசன் பாருங்க இஃப் த இன்டர்செக்ட் தென் அட் அ பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன்ஸ் த காம்பஸ் நீடில் வுட் பாயிண்ட் டுவர்ட்ஸ் 2 directions which is not possible கரெக்ட் தானே நான் பேசுனது கரெக்ட் அப்போ நமக்கு அசர்ஷன் கரெக்ட் நமக்கு அதுக்கான காரணமும் நமக்கு கரெக்ட் அப்போ எந்த ஆப்ஷன் கரெக்டாக இருக்கு போத் அசர்ஷன் அண்ட் ரீசன்ஸ் ஆர் கரெக்ட் அண்ட் ரீசன் இஸ் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் அசர்ஷன் கரெக்டா ஸோ ஆப்ஷன் ஏ வில் பி தி கரெக்டான ஆப்ஷன் ஓகே அவ்வளோதாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க Assertion. The deflection of the complex needle placed near the current carrying conductor, current carrying wire decreases when the magnitude of the electric current in the wire is increased. So இது வந்து சின்ன விஷயம் பாருங்க இப்போ நமக்கு இதை நான் சொல்லி தரேன் பாருங்களேன் இப்போ நமக்கு கரண்ட் கேரிங் கனெக்டர் இருக்குங்க இல்லை நமக்கு கரண்ட் கேரிங் கனெக்டர் இருக்கு இப்போ இந்த இடத்துல நமக்கு காம்பஸ் நீடில் பிளேஸ் பண்ணிக்கணும்னு வச்சுக்கோங்களேன் இப்போ காம்பஸ் நீடில் வந்து இப்போ நமக்கு மேன் டிஃபரன்ஸ் வந்து இந்த இப்படி கிடைச்சிருக்கு இன்கேஸ் நான் வந்து கரண்ட் இன்க்ரீஸ் பண்ணேன்னு வச்சுக்கோங்க கரண்ட் நம்ம இன்க்ரீஸ் பண்ணோம்னா வில் பி கெட்டிங் மோர் அண்ட் மோர் நம்பர் ஆஃப் மேன் டிஃபரன்ஸ் அப்போ நமக்கு அதிகமான மேன் டிஃபரன்ஸ் நமக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும் மேன் டிஃபரன்ஸ் நமக்கு அதிகமாக கிடைக்குதுன்னா நமக்கு டிஃப்ளெக்ஷன் ஆக்சிஸ் நமக்கு அதிகமாக டிஃப்ளெக்ட் ஆக ஆரம்பிக்கும் ஓகே அப்போ என்ன மீனிங்னா இப்போ கரண்ட் இன்க்ரீஸ் பண்ணுச்சுன்னா இந்த பாயிண்ட்ல கிடைக்கக்கூடிய மேன் டிஃபரன்ஸ் நமக்கு இன்க்ரீஸ் ஆகும் இந்த கரண்ட் நம்ம இன்க்ரீஸ் பண்ணோம்னா இந்த பாயிண்ட்ல கிடைக்கக்கூடிய மேன் டிஃபரன்ஸ் நமக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும் கரெக்டுங்களா ஸோ அதனால என்ன செய்வாங்கன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கொஞ்சம் தப்பா இருக்கு ஏன் தப்பா இருக்குன்னு பாருங்க the deflection of the compass needle placed near the current carrying conductor decreases ஏன் டிக்ரீசஸ்னா when the magnitude of the current carrying conductor is decreases வரணும் இது நமக்கு இங்க டிக்ரீஸ் வரணும் ஆனா இன்க்ரீஸ் இருக்கு அதனால இந்த ஸ்டேட்மெண்ட் நான் என்ன செஞ்சுக்கலாம்னா இந்த அசர்ஷன் வந்து நமக்கு தப்பு அப்ப நெக்ஸ்ட் ரீசன் பாருங்க the strength of the magnetic field at a point due to the current carrying conductor decreases or increases on increasing the current in the correct அப்ப ரீசன் வந்து கரெக்ட் பட் அசர்ஷன் வந்து நமக்கு தப்பு ஓகே சோ இத இந்த ரீசன் இத சரி பண்ணுது சோ assertion is false and but reason is correct ஓகேங்களா சோ ஆக்சுவலி வந்து ஆப்ஷன் டி தான் உங்களுக்கு விசிபிளா இருக்காது சோ ஆப்ஷன் டி தான் நமக்கு கரெக்டான ஆப்ஷன் ஓகேங்களா சோ நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க A is false ஆமா யூகி ஓகே எக்ஸாக்ட்லி ஆமா ராகுல் ஓகேங்களா சோ நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க So red light signals are used to stop the vehicles on the road. ஆமாவா கண்டிப்பா நமக்கு மூணு சிக்னல்ஸ் இருக்கும் நமக்கு டிராஃபிக் சிக்னல்ஸ் வந்து மேக்ஸிமம் என்ன லைட் யூஸ் பண்றாங்க ரெட் லைட் தான் யூஸ் பண்றாங்க எதுக்கு ரெட் லைட் யூஸ் பண்றாங்கன்னா ஏன்னா ரெட் லைட்டுக்கு வந்து உங்களுக்கு அதிகமான வேவ்லென்த் இருக்குங்க வேவ்லென்த் வந்து அதிகமாக இருக்கு அதனால இட் கேன் டிராவல் லாங் டிஸ்டன்ஸ் அப்ப நமக்கு தூரத்துல இருந்து பார்க்கும்போது கூட அந்த ரெட் லைட் நம்ம தெரிஞ்சோனே நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஓகே சிக்னல் போட்டாங்க நம்ம நின்றணும் அப்படின்றதுக்காக சரிங்களா இப்போ reason பாருங்க the red colored light is scattered and most of the red colored light is scattered and most so as to be visible from the large distance so காரணம் சொல்றாங்க பாருங்க see actually வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா லாங் வேவ்லென்த் வந்து உங்களுக்கு ஸ்கேட்டர் ஆகாதுங்க மைண்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க லாங் வேவ்லென்த் உங்களுக்கு ஸ்கேட்டர் ஆகாது எதனாலன்னு சொல்றேன் இப்போ பாத்தீங்கன்னா நமக்கு அட்மாஸ்பியர்ல இருந்து என்ன இருக்க போது நமக்கு டஸ்ட் பார்ட்டிகல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அட்மாஸ்பியர் என்ன செய்யும் நமக்கு டஸ்ட் பார்ட்டிகல் இருக்கும் ஓகே அட்மாஸ்பியர் வந்து இது எல்லாமே டஸ்ட் பார்ட்டிகல் இப்போ நமக்கு வரக்கூடிய லைட் வந்து நமக்கு ஸ்மால் வேவ்லென்த் இருக்கு லாங் வேவ்லென்த் இருக்கு லாங் வேவ்லென்த் வந்து ரொம்ப ஈஸியா வந்து ஸ்கிப் ஆகி போயிடும் லாங் வேவ்லென்த் லைட் என்ன செய்யும் நமக்கு வந்து ரொம்ப ஈஸியா வந்து இதில் பெனிட்ரேட் பண்ணி போயிடும் எதுலையாலையும் நமக்கு மாட்டவே மாட்டாது ஆனால் குட்டியா இருக்கக்கூடிய அந்த ஷார்ட் வேவ்லென்த் இருக்கு இல்லையா அதுதாங்க நமக்கு மாட்டும் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இங்க பாருங்க இந்த சின்ன இருக்கக்கூடிய இந்த ப்ளூ லைட் என்ன செய்யும் நமக்கு மாட்டிட்டு இந்த சைடு நமக்கு ஸ்கேட்டர் ஆகும் இந்த சைடு நமக்கு ஸ்கேட்டர் ஆகும் இந்த சைடு ஸ்கேட்டர் ஆகும் ஓகே ஸோ அதே மாதிரி இங்க பட்டு நமக்கு வந்து இந்த சைடு நமக்கு ஸ்கேட்டர் ஆகும் இந்த சைடு நமக்கு ஸ்கேட்டர் ஆகும் ஸோ ஒரு பட்டு செய்ய நமக்கு வந்து ஒரு டைரக்ஷன் நமக்கு ஸ்கேட்டர் ஆகிட்டு நமக்கு போகும் அப்போ ஷார்ட்டஸ்ட் வேவ்லென்த் என்ன எதுக்கு நமக்கு சஃபர் ஆகுதுன்னா ஸ்கேட்டரிங்க்கு சஃபர் ஆகுது லாங்கஸ்ட் வேவ்லென்த் நமக்கு வந்து ஸ்கேட்டரிங்க்கு அது சஃபர் ஆகாது சரிங்களா அப்போ லாங்கஸ்ட் வேவ்லென்த் அப்படின்றது ரெட் லைட் ஓகே லாங்கஸ்ட் வேவ்லென்த் அப்படின்றது நமக்கு வந்து ரெட் கலர் லைட் ஷார்ட்டஸ்ட் வேவ்லென்த் அப்படின்றது நமக்கு வந்து ப்ளூ கலர் லைட் ஓகே ப்ளூ கலர் லைட் இல்லைன்னா வயலட் கலர் லைட் எதனா எழுதிக்கோங்க ஓகே அப்போ இதனால தான் பாருங்க ஆக்சுவலாக பாருங்க நமக்கு காரணம் அதனால கிடையாது இது ஆக்சுவலாக ஸ்டேட்மெண்ட் அசர்ஷன் நமக்கு கரெக்டாக அசர்ஷன் நமக்கு வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட் அசர்ஷன் நமக்கு கரெக்ட் பட் ரீசன் பாருங்க த ரெட் கலர் லைட் இஸ் ஸ்கேட்டர் த மோஸ்ட் அது வந்து ஸ்கேட்டர் ஆகாதுங்க அதனால இது வந்து நமக்கு தப்பு ரீசன் நமக்கு தப்பு ஸோ அசர்ஷன் இஸ் கரெக்ட் ரீசன் இஸ் ராங் ஃபால்ஸ் ஓகே ஆப்ஷன் சி வில் பி தி கரெக்ட் ஆப்ஷன் ஆப்ஷன் சி வில் பி தி கரெக்ட் ஆப்ஷன் ஸோ நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க ஓகே ஸோ இது வரைக்கும் நமக்கு வந்து 1 மார்க் ஃபுல்லாமே நமக்கு கம்ப்ளீட் பண்ணியாச்சு 1 மார்க் ஃபுல்லாமே நமக்கு கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஓகே ஸோ ஆமாங்க ஸோ அப்படிங்களா கலைவாணி சி ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க எல்லாத்துலேயும் நம்ம வந்து ஒருத்தவங்களோட பெஸ்ட் தான் கொடுக்க போகிறோம் உங்களுக்கு வந்து எல்லாத்துலேயும் இங்கே படித்தா மட்டும் போதும் ஓகேங்களா ஸோ தப்பு கிடையாது மேபி இருக்கலாம் ஸோ சயின்ஸ் சார்
சார் சயின்ஸ் மேரத்தான். ஸோ சயின்ஸ் மேரத்தான் வந்து உங்களுக்கு நாளைக்கு பிளான் பண்ணியிருக்கோங்க. ஓகே, சயின்ஸ் மேரத்தான் அது எங்கே நாளைக்கு பிளான் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ இப்போதைக்கு நீங்கள் என்ன செய்யுங்க, இப்போ வந்து கொஸ்டின் பேப்பர் டிஸ்கஷன் மட்டும் போக போகுது. கீதிகா சார் 18 கொஸ்டின்ஸ் மட்டும் தான் 18 கொஸ்டின் ரீடீச் பண்ணுங்க. ஸோ 18 கொஸ்டின்ங்களா இங்கே பாருங்க. இந்த கொஸ்டின் கேட்குறீங்க, இதான் 18 கொஸ்டின். கீதிகா இந்த கொஸ்டினா? கலைவாணி ஒன்றும் பிரச்சனை இல்லை கலைவாணி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சரி சார், யூஸ்வலாக வந்து இந்த மாதிரி சாட் வரும். ஓகே, ஆனால் மற்றவங்க வந்து டென்ஷன் ஆவாங்க, எனக்கு வந்து டென்ஷனே ஆகாது. ஓகே, என்ன தெரியும் இங்கே பாருங்களேன், இங்கே கோவப்படுறதுக்கு டென்ஷன் ஆகிறதுக்கு ஒன்றுமே இல்லை, ஈகோ ட்ரிகர் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை. மேபி நான் வேறு கம்பெனியில் ஒர்க் பண்ணிக்கிறேன், சார் வந்து வேறு கம்பெனியில் ஒர்க் பண்ணிக்கிட்டு அவ்வளோதான் வித்தியாசம். நான் பண்ணுற ஒர்க்கும் சார் பண்ணுற ஒர்க்கும் ரெண்டுமே சேம் தான். ஓகே, எண்ட் ஆஃப் த டே நானும் உங்களுக்கு வந்து ஒரு ஏதாச்சும் சொல்லி தந்துடணும் அப்படின்ற ஒரு எஃபர்ட் போடுறேன், சார் உங்களுக்கு வந்து ஏதாச்சும் சொல்லி தந்துடணும் அப்படின்ற ஒரு எஃபர்ட் போடுறாங்க. அதனால் வந்து மேபி சிலத்துக்கு ஒருத்தவங்களும் பிடிக்காமல் இருக்கும், அதனால் பிரச்சனை கிடையாது. ஓகே, எண்ட் ஆஃப் த டே என்ன செய்யணும், நீங்கள் படித்தா மட்டும் போதும், நீங்கள் படிக்கணும், அவ்வளோதான் விஷயம். நீங்கள் யார் வேணால் ஃபாலோ பண்ணிக்கலாம், நீங்கள் படிக்கணும், சப்ஜெக்ட் மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், அவ்வளோதான் விஷயம். சரிங்களா? ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகே சார், வணக்கம். யாருக்கு? பிரணவராஜ் வாங்க. ஃபர்ஸ்ட் கமெண்ட் நீங்கள் தான் போட்டிருந்தீங்க, இப்போ தான் வரீங்களா? வணக்கம். ஓகே, கலைவாணி சாரிலாம் சொல்லாதீங்க, பெரிய பெரிய வார்த்தை சொல்லாதீங்க, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, சும்மா. ஓகே, ஜஸ்ட் சில். ஓகே, ரைட், டன். ஓகே, இதானுங்க உங்களுக்கு கீதிகா கலைவாணி விஷயம் விட்டுருங்க, அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஆக்சுவலாக வந்து ஃபர்ஸ்ட் இதான் நீங்கள் கேட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்க, இப்போ நமக்கு மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ் டு நாட் இன்டர்செக்ட் ஈச் அதர். அவ்வளோதான். என்னன்னா ஆக்சுவலாக வந்து பார்த்தா மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ் இன்கேஸ் நமக்கு 2 மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், 2 மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க, 2 மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ் இருக்கு, மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ் 1, மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ் 2. இப்போ நமக்கு இந்த 2 மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ் வந்து இன்டர்செக்ட் ஆகுது அப்படின்ற ஒரு அசம்ப்ஷன் வச்சுக்கோங்க, இன்டர்செக்ட் ஆகுதுன்னு அசம்ப்ஷன் வச்சுக்கலாம். அப்போ இந்த பாயிண்ட்ல பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த பாயிண்ட்டுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 2 விதமான டைரக்ஷன் நமக்கு கிடைக்கும். வித் ரெஸ்பெக்ட் ஃபர்ஸ்ட் லைன் இதான் நமக்கு ஃபர்ஸ்ட் லைன். இப்போ இந்த பாயிண்ட்டுக்கு நமக்கு டான்ஜென்ட் டிரா பண்ணோம்னா நமக்கு வந்து இந்த ஃபர்ஸ்ட் லைனோட டைரக்ஷன் இந்த பாயிண்ட்ல இந்த ஃபர்ஸ்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ் எந்த டைரக்ஷன் இருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க முடியுங்க. அதே மாதிரி இந்த சேம் பாயிண்ட்ல செகண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ்க்கு நமக்கு டைரக்ஷன் கண்டுபிடிக்கணும்னா ஜஸ்ட் என்ன செய்வோம், நமக்கு டான்ஜென்ட் மட்டும் தான் நம்ம டிரா பண்ணுவோம். ஓகே, டான்ஜென்ட் மட்டும் தான் டிரா பண்ணுவோம். அப்போ இது வந்து என்ன மீனிங்னா, நமக்கு ஒரு பாயிண்ட்டுக்கு நமக்கு வந்து 2 டைரக்ஷன் கிடைக்குதா, ஒரு பாயிண்ட் நமக்கு வந்து 2 டைரக்ஷன் கிடைக்குது, which is not possible. நேச்சுரல் வந்து அந்த மாதிரி கிடையவே கிடையாது. ஒரு பாயிண்ட்டுக்கு நமக்கு 2 டைரக்ஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. அதனால என்ன சொல்லுவோம்னா, நமக்கு மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ் வந்து எப்பவுமே மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ் சரி, எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸ் தெரியும், நமக்கு வந்து இன்டர்செக்ட் ஆகாது அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? இவ்வளவுதான் விஷயம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தலாம். நெக்ஸ்ட் பார்ப்போம். ரைட். ஸோ இங்கே பாருங்க, செகண்ட் ஆப்ஷன் வந்து நமக்கு 2 மார்க்குங்க. ஓகே, ஸோ 2 மார்க். சரி சார், நான் கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணுறேன். இன்கேஸ் உங்களுக்கு வந்து கோப்பம் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ணுங்க, ஏன்னா டைம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. இதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு கெமிஸ்ட்ரி இருக்குது, பயாலஜியுமே இருக்குது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்க. So an object is placed at a distance of 10 centimeters from the convex mirror. See, convex நீங்க பாருங்க, நீங்க क्वेश्चन பேப்பர் படிக்கும்போது இந்த convex concave வந்து நீங்க தயவு செஞ்சு அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, ஏன்னா மிஸ்டேக் பண்றதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு. சரிங்களா? அப்படிங்களா? ஓகே ஓகே, நீங்க பையனா? சரிங்க, பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம பிள்ளை தானே, நம்ம பையன். சார் சாமேக்ஸ் சார், நேம் சார் ஏங்க என் பேருக்கு இவ்வளோ இது சார். தட்ஸ் எனி நைட் செஷன் வந்து இப்போதைக்கு இல்லை, நமக்கு மோஸ்ட்லி நமக்கு மேபி பிளான் பண்ணலாம். ஓகே, கண்டிப்பாக எல்லாமே நமக்கு லைவ் தான். ஓகே, எழுதி முடிக்கவே 10 நிமிஷம் ஆகுங்க. இதாங்க என் பேரு. ஓகேங்களா? ஸோ தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்ப்போம். சார் இங்கே கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க பாருங்க. ஆப்ஜெக்ட் இஸ் பிளேஸ்ட் அட் a distance of 10 centimeters from the convex mirror of focal. See, இதான் நமக்கு convex mirror. ஓகே, இதான் நமக்கு convex mirror. கரெக்டாக? இதான் நமக்கு convex mirror. இப்போ சாரி, கான்வெக்ஸ் மிரர் தானே, பாருங்க, கான்கேவ் மிரர் போட்டுக்கிட்டு இருக்கேன். கான்வெக்ஸ் மிரர் ட்ரா பண்ணலாம். இது நமக்கு கான்வெக்ஸ் மிரர். ஸோ இப்போ நமக்கு கான்வெக்ஸ் மிரர்னா என்ன இருக்கு, நமக்கு ரிஃப்ளெக்டிவ் சர்ஃபேஸ் வந்து நமக்கு பேக் சைடில் இருக்கும். கரெக்டாக? ஸோ நமக்கு வந்து இது வந்து பாலிஷ் சர்ஃபேஸ், ரிஃப்ளெக்டிவ் சர்ஃபேஸ் இருக்கு, லைட் பட்டு இந்த டேரக்ஷன் நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ நான் ஆப்ஜெக்ட் பிளேஸ் அட் டிஸ்டன்ஸ் ஆஃப் 10 centimeters. ஓகே, அப்போ நமக்கு இந்த இடத்துல நமக்கு வந்து ஆப்ஜெக்ட் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ போல் பாயிண்ட்ல இருந்து நமக்கு ஆப்ஜெக்ட் இருக்க ஒரு டிஸ்டன்ஸ் நமக்கு வந்து 10 centimeter.
கரெக்டா இவ்வளவுதான். ஓகே, ஸோ இதுக்கப்புறம் என்னது, அந்த கான்வெக்ஸ் லென்ஸ், அந்த கான்வெக்ஸ் மிரரோட ஃபோக்கல் வந்து 15 சென்டிமீட்டருங்க. 15 சென்டிமீட்டர். ஃபைண்ட் த பொசிஷன் ஆஃப் த இமேஜ் ஃபார்ம்டு பை த மிரர். ஓகே, ஸோ இது சின்ஸ் இட் இஸ் அ கான்வெக்ஸ் மிரர், கான்வெக்ஸ் மிரர்னால நீங்க கண்ணை மூடிட்டு சொல்லலாம், நம்ம கண்ணாடி சொல்லலாம் இமேஜ் எங்க ஃபார்ம் ஆகிட்டு இருக்க போது, இந்த கண்ணாடிக்கு பின்னாடி தான் நமக்கு ஃபார்ம் ஆகிட்டு இருக்க போது, அதான் நமக்கு ஃபார்மேஷன் ஆஃப் இமேஜ் கிடைக்க போது. பட் இது வந்து அஃபிஷியலாக பார்த்துலாம். இந்த பாயிண்ட்ல பாருங்க, F இஸ் ஈக்குவல் டு நமக்கு சின்ஸ் நமக்கு இதோட லைட்டோட சின்ஸ் இட் இஸ் அ கான்வெக்ஸ் மிரர் தானே, கான்வெக்ஸ் மிரருக்கு ஃபோக்கஸ் வந்து நமக்கு பாசிட்டிவா இருக்கும். ஏன் பாசிட்டிவா இருக்குன்னு பாருங்க, நமக்கு லைட் பட்டுட்டு அதோட எக்ஸ்டென்ஷன் பாயிண்ட் என்ன செய்யுது, நமக்கு வந்து ஃபோக்கஸ் பாயிண்ட் கிரியேட் ஆக போகுது. ஓகே, ஸோ இந்த ஃபோக்கஸ் பாயிண்ட் கிரியேட் ஆக போகுது. ஸோ போல் பாயிண்ட்ல இருந்து இந்த டேரக்ஷன் இருக்கா, நமக்கு லைட் வரக்கூடிய டேரக்ஷன், போல் பாயிண்ட் அதே சேம் டேரக்ஷன் இருக்கா, அதனால இந்த சைடு ஃபுல்லாமே பாசிட்டிவ் ட்ரீட் பண்ணுவோம், அதுக்கு ஆப்போசிட் டேரக்ஷன் நமக்கு வந்து நெகட்டிவ் நமக்கு ட்ரீட் பண்ணுவோம். ஓகே, ஸோ அதனால F இஸ் ஈக்குவல் டு நமக்கு பாசிட்டிவ் 5 சென்டிமீட்டர். ஓகேங்களா, வித் ஆனால் நமக்கு இமேஜ் நமக்கு ஆப்ஜெக்டோட பொசிஷன் பார்த்தீங்கன்னா போல் பாயிண்ட்ல இருந்து ஆப்போசிட் டைரக்ஷன் இருக்கா, நமக்கு இன்சிடென்ட் லைட் வந்து இந்த டைரக்ஷன் வருது, நமக்கு இன்சிடென்ட் லைட் வர டைரக்ஷனுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன் நமக்கு ஆப்ஜெக்ட் பிளேஸ் ஆயிருக்கு. அதனால இந்த ஆப்ஜெக்டோட பொசிஷன் வந்து என்ன செய்வோம்னா U இஸ் ஈக்குவல் டு -10 சென்டிமீட்டர் எழுத போறோம். -10 சென்டிமீட்டர், இவ்வளவுதான் விஷயம். இப்போ அந்த ரெண்டு விஷயத்தை நமக்கு ஆப்டேட் பண்ணியாச்சுன்னா ஈஸியா நம்ம இமேஜ் பொசிஷன் எடுத்துடலாம். இமேஜ் பொசிஷன் எடுத்துடலாமா, எடுத்துடலாம். கண்டிப்பா நான் யூஸ் பண்ண போறோம், நமக்கு மிரர் ஃபார்மா தான் யூஸ் பண்ண போறோம். மிரர் ஃபார்ம் அப்படின்றது என்னது, 1/f இஸ் ஈக்குவல் டு 1/u + 1/v. கரெக்ட்டுங்களா? ஸோ 1/v இஸ் ஈக்குவல் டு 1/f - 1/u. தாராளமாக எழுதலாமா, தப்பே கிடையாது. அப்போ இதுல இருந்து என்ன செஞ்சுக்கலாமா, 1/f ஃபோக்கஸோட வேல்யூ என்னது நமக்கு +15 சென்டிமீட்டர், +15 சென்டிமீட்டர், 15 மைனஸ் 1/u. ஸோ u பொறுத்தளவுக்கு நமக்கு வித் சைன் கன்வென்ஷனோட நீங்க இன்க்ளூட் பண்ணணும். u இஸ் ஈக்குவல் டு -10 வித் சைன் கன்வென்ஷனோட யூஸ் பண்ணணும் -10. கரெக்ட்டுங்களா? ஸோ இங்க நமக்கு -10 இவ்வளவுதாங்க. ஸோ இப்போ பாருங்க, ஸோ 1/15 + 1/10. கரெக்ட்டுங்களா? ஸோ எல்லாத்தையும் நமக்கு கிராஸ் மல்டிப்ளை எடுத்துட்டோம்னா ஸோ 1/v இஸ் ஈக்குவல் டு 10 + 15 10 + 15/10 × 15. புரிஞ்சுங்களா? அப்போ இவ்வளவுதான் விஷயம். இதுக்கு நான் என்ன செய்யணும், 1/v இஸ் ஈக்குவல் டு 25/10 × 15. ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் என்ன செய்வோம், நம்ம கேன்சல் பண்ணலாம். 5 டேபிள் கேன்சல் பண்ணிடலாங்க, 5 டேபிள் கேன்சல் பண்ணலாம். ஸோ 5 5s are 25, 3 5s are 15, 1 5 is 5, 2 5s are 10. அப்போ நமக்கு 1/v இஸ் ஈக்குவல் டு 1/6. அப்படி இல்லாட்டினா v இஸ் ஈக்குவல் டு 6 சென்டிமீட்டர். கரெக்ட்டுங்களா? இவ்வளவுதான் விஷயம். அப்போ இமேஜ் பொசிஷன் எங்க கிடைக்குது, இப்போ இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கிறதுனா இமேஜ் இஸ் ஈக்குவல் டு பாசிட்டிவ் டைரக்ஷன். அதாவது நமக்கு மிரர்ல இருந்து ஆப்போசிட் டைரக்ஷன் நமக்கு இருக்குன்னு அர்த்தம். அதாவது மிரர் இது போல் பாயிண்ட்ல இருந்து இந்த டைரக்ஷன் நமக்கு வந்து இமேஜ் இருக்குன்னு அர்த்தம். ஓகே, இந்த டைரக்ஷன்ல வந்து நமக்கு 6 சென்டிமீட்டர் நமக்கு இமேஜ் நமக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ இவ்வளவுதான் விஷயம் சார். அப்படிங்களா ஜெயா, வெல்கம் டு மை செஷன். ஓகே, ஸோ கண்டிப்பாக வந்து இந்த செஷன் வந்து உங்களுக்கு ஒரு பிரயோஜனமான செஷனாக இருக்கும்னு நான் நம்புறேன். ஓகே, கண்டினியூ பண்ணுங்க. நெக்ஸ்ட் பாருங்க சார், நாளைக்கு லைவ் இருக்கு, கண்டிப்பா நாளைக்கு லைவ் இருக்கு, கட்டாயம் நாளைக்கு இருக்கு. நீங்க படிச்சு வச்சுக்கிட்டு லைவா இருக்குன்னு கேட்குறீங்க, கண்டிப்பா லைவ் இருக்கு. உங்களை வந்து தூங்கவே விட மாட்டோம், படிச்சுக்கிட்டே இருக்க போறோம் இன்னும் 2 நாளைக்கு. சரியா? வாங்க. எங்க அப்ளை பண்ணாதீங்க, கிரைம் அப்ளை பண்ணாதீங்க. அவங்களுக்கு நீங்க பேர் கேட்டீங்கன்னு சொன்னேன். ஓகே, இங்க பாருங்க, எங்க கிரைம் உங்க பேர் என்ன, உங்க பேர் எனக்கு தெரியும், பண்ணி ஏன் பேர் சொல்லிட்டு கொஞ்சம் அமைதியா இருங்க, அப்ளை பண்ணாதீங்க. ஓகே ஓகே பிருத்திவி. நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. Next question. Show how you could connect 3 resistors, each of a resistance வந்து 6 ohm, so that the combination has a resistance of 9 ohm. Okay, so இப்போ என்ன क्वेश्चनனா, உங்களுக்கு வந்து உங்க கையில வந்து 3 ரெசிஸ்டர்ஸ் இருக்கு. உங்க கையில வந்து உங்களுக்கு 3 ரெசிஸ்டர்ஸ் இருக்கு. ஒரு ரெசிஸ்டரோட வேல்யூ வந்து உங்களுக்கு வந்து 9 ohm, 6 ohm. ஓகேங்களா சார்? you want to ஓகே ராகுல், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ராகுல். லிசன், சைன் பிரியா உங்க பாருங்க, சைன் கன்வென்ஷன் வந்து ஷார்ட்கட்டே இல்லை. லிசன் அண்ட் அப்படிலாம் இல்லைங்க, நீங்கள் எங்கே பார்த்தாலுமே ரொம்ப ஜென்யூனாக இருங்க, ஜெனரஸாக இருங்க. எல்லாருமே அவங்களுடைய இன்புட்ஸை கொடுக்க தான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால் வந்து மேபி மற்ற டீச்சர் வேணால் உங்களுக்கு ட்ரிகர் ஆகலாம், ஆனால் என்னை பொறுத்தளவுக்கு எனக்கு வந்து அந்தளவுக்கு நான் ட்ரிகரே ஆக மாட்டேன். எனக்கு வந்து ஹாப்பியாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ என்னதுலேயே எல்லாமே நமக்கு என்னது ஒரு டீச்சர்ஸ் இது தானே, நானும் சொல்லி தரேன், அவங்களும் சொல்லி தராங்க. அதனால் வந்து யாருமே இது பண்ண வேண்டாம். என்னது நீங்கள் வந்து யார்கிட்டருந்து உங்களுக்கு நல்ல விஷயம் கிடைச்சாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. யார்கிட்டருந்துனாலும் சப்ஜெக்டோ நாலேஜோ நல்ல விஷயமா யார்கிட்டருந்து கிடைச்சாலும் நீங்கள் வந்து தாராளமாக எடுத்துக்கோங்க. ஓகேவா?
இங்க பாருங்க இப்போ சைன் கன்வென்ஷன் பொறுத்தவரைக்கும் உங்க பேர் என்னது மறந்துட்டேனே, பிரியா மோகன் சைன் கன்வென்ஷன் வந்து ஷார்ட் கட்ஸே கிடையாதுங்க, சிம்பிள் தான். இந்த சைன் கன்வென்ஷன் அப்படின்றது வந்து உங்களுக்கு இன்கேஸ் நமக்கு கான்கேவ் லென்ஸ் எடுத்துக்கோங்க, இந்த கான்கேவ் லென்ஸ் எடுத்துக்கோங்க. ஸோ நமக்கு இன்ஸ்டன்ட் லைட்டோட வர டைரக்ஷன் வந்து இன்ஸ்டன்ட் லைட் வரக்கூடிய டைரக்ஷன் வந்து ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டன்ட் லைட் எந்த டைரக்ஷன் வந்து ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட் வருதா, அப்போ போல் பாயிண்ட்ல இருந்து ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட் ஃபிலாமினாவுக்கு வந்து பாசிட்டிவா இருக்க போகுது. அப்போ போல் பாயிண்ட்ல இருந்து ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட் ஃபிலாமினாவுக்கு வந்து பாசிட்டிவா இருக்க போகுது, அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன் ஃபிலாமினாவுக்கு வந்து நெகட்டிவா இருக்க போகுது. இவ்வளவுதாங்க, இதான் உங்களுக்கு சைன் கன்வென்ஷன். ஸோ இந்த பாயிண்ட்ல உங்களோட இமேஜ் இருந்தாலும் சரி, உங்களோட ஆப்ஜெக்ட் இருந்தாலும் சரி, மோஸ்ட்லி ஆப்ஜெக்ட் எந்த சைடு இருக்கும், மிரருக்கு முன்னாடி இருக்கும். ஓகே, மிரருக்கு முன்னாடி இருக்கு நமக்கு ஆப்ஜெக்ட்னு சொல்லுவாங்க. ஓகேனா, ஸோ இன்கேஸ் உங்களுக்கு இந்த இடத்துல இமேஜ் கிடைச்சாலோ இல்லை உங்களுக்கு இந்த இடத்துல ஃபோக்கஸ் லென்ஸ் இந்த இடத்துல கிடைச்சாலோ என்ன செய்வாங்க, நீங்க அதை நெகட்டிவா ட்ரீட் பண்ணுங்க. இந்த இன்ஸ்டன்ட் லைட் வரக்கூடிய டைரக்ஷன் வந்து பாசிட்டிவ் எடுத்துக்கோங்க. இன்ஸ்டன்ட் லைட் வரக்கூடிய டைரக்ஷன் வந்து பாசிட்டிவ் எடுத்துக்கோங்க. போல் பாயிண்ட்ல இருந்து அந்த டைரக்ஷன் ஃபுல்லா இன்ஸ்டன்ட் லைட் எந்த டைரக்ஷன் வருது, ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட் வருதா, அப்போ போல் பாயிண்ட்ல இருந்து ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட் ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து பாசிட்டிவா இருக்க போகுது. இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு இமேஜ் கிடைச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இமேஜ் என்னவா இருக்க போகுது, பாசிட்டிவா இருக்க போகுது. ஓகே, இன்கேஸ் உங்களோட ஃபோக்கஸ் வந்து இந்த சைடு இருந்துச்சுன்னா அது பாசிட்டிவ் ட்ரீட் பண்ணணும். இன்கேஸ் போல் பாயிண்ட்டுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன், இன்ஸ்டன்ட் லைட் வரக்கூடிய டைரக்ஷனுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன், போல் பாயிண்ட்ல இருந்து ஆப்போசிட் டைரக்ஷன் உங்களுக்கு இமேஜ் ஆப்ஜெக்ட் இருந்தாலோ ஃபோக்கஸ்ல இருந்தாலோ எல்லாமே என்ன செய்யுங்க, நீங்க என்ன செய்யுங்க, நெகட்டிவா ட்ரீட் பண்ணிக்கணும். இவ்வளவு விஷயம். திஸ் இஸ் ஆல் அபௌட் சைன் கன்வென்ஷன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. இந்த क्वेश्चन பாருங்களேன். ஸோ உங்களுக்கு வந்து உங்க கையில வந்து we are going to have connect 3 resistors இருக்கு, 3 ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. 3 ரெசிஸ்டர்ஸ் இருக்கு. அந்த 3 ரெசிஸ்டர் ஒரு ரெசிஸ்டரோட வேல்யூ வந்து 6 ஓம். ஒரு ரெசிஸ்டரோட வேல்யூ வந்து உங்களுக்கு 6 ஓம். இப்போ எல்லாத்தையுமே நமக்கு ஏதோ ஒரு காம்பினேஷன் பண்ண போறோம். அந்த காம்பினேஷன் பண்ணும்போது உங்களுக்கு ஓவராலா உங்களுக்கு 9 ஓம் கிடைக்கும். இதான் விஷயம். இப்போ என்ன பண்ணலாம் பாத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சீரிஸ் காம்பினேஷன் பண்ணி பார்ப்போம். சீரிஸ் காம்பினேஷன் பண்ணோம்னா நமக்கு வந்து ஜஸ்ட் நம்ம ஆட் மட்டும் பண்ணி பார்த்தலாம். அப்ப 6 + 6 என்ன கிடைக்கும், உங்களுக்கு 18 கிடைக்கும். சீரிஸ் காம்பினேஷன்ல நமக்கு ஆட் மட்டும் பண்ணி பார்ப்போம். அப்ப நமக்கு வந்து 18 ஓம் கிடைக்கும். ஓகே, நமக்கு என்ன கிடைக்கும், நமக்கு 9 ஓம் கிடைக்கும். அப்ப நமக்கு இந்த காம்பினேஷன் வந்து வராதுன்னு அர்த்தம். இப்போ பேரலல் காம்பினேஷனை பத்தி பார்ப்போம். இந்த பேரலல் காம்பினேஷன்ல நான் என்ன செஞ்சிருக்கேன், நம்ம ஒரு ஷார்ட்கட் சொல்லி கொடுத்துருந்தோம்னா, இந்த பேரலல் காம்பினேஷன் வந்து நமக்கு ஒரு ஷார்ட்கட் சொல்லி கொடுத்துருக்கேன். இன்கேஸ் இங்க பாருங்க, நமக்கு 3 ரெசிஸ்டர் இருக்கு, 3 ரெசிஸ்டர்ஸ் இருக்கு. ஓகே, இந்த 3 ரெசிஸ்டருக்கு இப்போ ஒரு ரெசிஸ்டரோட வேல்யூ வந்து என்னது, இட்ஸ் 6 ஓம், இட்ஸ் 6 ஓம், இட்ஸ் 6 ஓம். கரெக்ட்டுங்களா? இப்போ மூணுமே நம்ம என்ன செஞ்சோம், பேரலல் காம்பினேஷன் எய்தர் ரெசிஸ்டர்ஸோட வேல்யூ டிவைடட் பை நம்பர் ஆஃப் பிரான்ச்சஸ், எய்தர் ரெசிஸ்டரோட வேல்யூ டிவைடட் பை நம்பர் ஆஃப் பிரான்ச்சஸ் 1 2 3. ஓகே, அப்ப நமக்கு அப்ப எய்தர் ரெசிஸ்டர் வந்து 6 டிவைடட் பை 3 போட்டா உங்களுக்கு வந்து 2 ஓம் கிடைக்குது. அப்ப இந்த பேரலல் காம்பினேஷன் வந்து இதோட ஈக்குவல் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தாலே உங்களுக்கு வந்து 2 ஓம் கிடைக்குது. சீரிஸ் கனெக்ஷன் வந்து நமக்கு 18 ஓம் கிடைக்குது. அப்ப நமக்கு என்ன ஓம் கிடைக்கும், நமக்கு 9 ஓம் கிடைச்சிருக்கும். அப்ப நமக்கு வேற ஏதோ காம்பினேஷன் பண்ணணும்னு அர்த்தம், வேற ஏதோ காம்பினேஷன் பண்ணணும்னு அர்த்தம். இப்போ என்கிட்ட பேரன்ஸ் வந்து நமக்கு சீரிஸ் காம்பினேஷன் பார்த்தாச்சு, பேரலல் காம்பினேஷன் பார்த்தாச்சு. ஸோ பேலன்ஸ் வந்து நமக்கு ரெண்டு காம்பினேஷன் நமக்கு மிச்சம் இருக்கு. என்னன்னு பாருங்க, ஒன்று நமக்கு ரெண்டுமே நமக்கு என்ன செஞ்சுக்கணும், சீரிஸை கனெக்ட் பண்ணி இன்னொரு ரெசிஸ்டன்ஸ் பேரலா கனெக்ட் பண்ணணும். இது வந்து ஒரு பாசிபிலிட்டிஸ். இன்னொரு பாசிபிலிட்டிஸ் என்னவா இருக்கு பாத்தீங்கன்னா, நமக்கு ரெண்டுமே நம்ம பேரலா கனெக்ட் பண்ணி, ரெண்டு ரெசிஸ்டரையுமே நமக்கு பேரலா கனெக்ட் பண்ணி இன்னொரு ரெசிஸ்டருக்கு நமக்கு சீரிஸை கனெக்ட் பண்ணணும். கரெக்டா? இது வந்து நமக்கு இன்னொரு பாசிபிலிட்டிஸ். அப்போ நமக்கு இதுக்கு நமக்கு ஈக்குவல் ரெசிஸ்டன்ஸ் என்ன இருக்குன்னு பார்க்கணும், இதுக்கு நமக்கு ஈக்குவல் ரெசிஸ்டன்ஸ் என்ன இருக்க பார்க்கணும். ஸோ இந்த அவுட் ஆஃப் கண்டிப்பா இது ரெண்டுல ஏதாச்சும் ஒருக்கு ஈக்குவல் ரெசிஸ்டன்ஸ் என்ன இருக்க போகுது, நமக்கு 9 ஓமா இருக்க போகுது. சரிங்களா? ஸோ ஒரு ரெசிஸ்டரோட வேல்யூ என்ன இருக்க போகுது, ஒரு ரெசிஸ்டரோட வேல்யூ வந்து 6 ஓம். கரெக்டா? அப்போ நமக்கு என்னது 6 ஓம், இங்க நமக்கு 6 ஓம், இங்க 6 ஓம். ஸோ இது ரெண்டையும் கம்பைன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து 12 ஓம் கிடைக்க போகுது. ஸோ 12 divided by 16. அப்போ 1 divided by R equivalent is equal to 1 divided by 12 plus 1 divided by 6. அப்போ இதை என்ன செஞ்சோம்னா 12 plus 6 divided by 12 into 6. 1 divided by R equivalent is equal to 18 divided by, so 12 into 6. கரெக்ட்டுங்களா? இப்போ பாருங்க, இப்போ நம்ம கேன்சல் பண்ணலாம். 1 6 is 6, 3 6 are 18, 1 3 is 3, 4 3 is 12. அப்போ இங்க நம்ம பார்த்தோம், இங்க நமக்கு R equivalent என்ன கிடைக்குது, நமக்கு வந்து 4 ஓம் கிடைக்குதா, இதுக்கு வந்து 4 ஓம் கிடைக்குது. பட் நமக்கு என்னது, கண்டிப்பா நமக்கு 9 ஓம் கிடைக்கணும். கண்டிப்பா இந்த காம்பினேஷன் தான் நமக்கு வந்து 9 ஓம் கிடைக்கிறதுக்கான ரிசல்ட் இருக்குங்க. அப்போ இங்க பாருங்க, சால்வ் பண்ணி பார்த்தலாம். இங்க நமக்கு 6 ஓம், இங்க நமக்கு 6 ஓம், இங்க நமக்கு 6 ஓம். ரெண்டுமே நம்ம பேரலல் காம்பினேஷனா. சோ பேரலல் காம்பினேஷன் இதனை நான் சால்வ் பண்ணும்போது பேரலல் எய்தர் ரெசிஸ்டரோட வேல்யூ டிவைடட் பை இட்ஸ் நம்பர் ஆஃப் பிரான்ச்சஸ். அப்போ நமக்கு என்ன செஞ்சுக்கலாம், 6 divided by 2 போட்டுக்கோங்க. இங்க நமக்கு 3 கிடைக்கும். கரெக்ட்டுங்களா? அப்ப இந்த 3 வந்து is series to 6. கரெக்ட்டுங்களா? அப்போ நமக்கு டோட்டல் ஈக்குவல் ரெசிஸ்டன்ஸ் is equal to 3 plus 6 is nothing but 9 ஓம். கரெக்ட்டுங்களா? அப்போ நமக்கு என்ன காம்பினேஷன் இருக்கு, இதான் நமக்கு தேவைப்பட்ட காம்பினேஷன்ஸ். அப்போ ஃபர்ஸ்ட் ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் நமக்கு வந்து பேரலல் காம்பினேஷன் இருக்கு. அந்த பேரலல் காம்பினேஷன் வந்து இன்னொரு ரெசிஸ்டருக்கு நமக்கு சீரிஸ் காம்பினேஷன் இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? சோ அவ்வளவுதான் விஷயம். ஸோ ஆப்ஷன் எந்த ஆப்ஷன் இருக்க போது நமக்கு இது 2 மார்க் இல்லையா. ஸோ இதான் நமக்கு நீங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு நீங்கள் வேர்டிங்ஸில் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன்சர் வந்து ஃபுல்ஃபில் ஆயிருங்க. ஓகே, ஸோ இந்த கொஸ்டின் பாருங்க சார். நெக்ஸ்ட் பாருங்க, அட் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு தி கரண்ட். சார் எப்படி ஷார்ட்டாக ரைட் பண்ண மார்க் கிடைக்கும் சார், புரியல சார், என்ன ஃபிசிக்ஸ்
கீதிகா ஓகே ஜெய் கீர்த் ஓகே ப்ரோ அது ஓம் இல்லை மீ டூ ஓகே ஓகே ஸோ லிசன் இது வரைக்கும் உங்களுக்கு கிளியராக இருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. In a given circuit, calculate the power consumed in watts in the resistance 2 ohm. Okay, so இந்த 2 ohmல நமக்கு என்ன பவர் கன்சியூம் ஆகிருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். இந்த 2 ohmல நமக்கு வந்து என்ன பவர் கன்சியூம் ஆகிருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். கரெக்ட்டுங்களா? in the resistance consumed waters in the resistance இந்த 2 ohmல நமக்கு என்ன பவர் கன்சியூம் ஆகிருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ பவரோட ஜெனரலான ஃபார்ம் என்னதுங்க? பவர் இஸ் ஈக்குவல் டு V into I. பவர் இஸ் ஈக்குவல் டு V into I. ஸோ எதர் இந்த கண்டுபிடிக்கிறதுக்காக நமக்கு என்ன தெரிஞ்சுக்கணும்னா இந்த இடத்துல நமக்கு வந்து எவ்வளோ வோல்டேஜ் ட்ராப் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கணும். கரெக்டாக இந்த இடத்துல வந்து ஃபர்ஸ்ட் நமக்கு எவ்வளோ வோல்டேஜ் ட்ராப் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ நம்ம கொடுக்கக்கூடிய வோல்டேஜ் நமக்கு வந்து இங்கே நமக்கு கொஞ்சம் ட்ராப் ஆக போகுது, இங்கே நமக்கு வந்து கொஞ்சம் ட்ராப் ஆக போகுது. ஓகே, அப்போ அந்த 2 ohm ரெசிஸ்டரில் எவ்வளோ வோல்டேஜ் ட்ராப் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ அந்த வோல்டேஜ் நமக்கு தெரிஞ்சுச்சுன்னா நமக்கு கரண்ட் தெரிஞ்சுச்சுன்னா நமக்கு வந்து இதை கண்டுபிடிச்ச முடியும். ஓகேவா? ஸோ நான் இதை வந்து இன்னொரு ஃபார்முலா கூட யூஸ் பண்ண போகிறேன். என்னன்னு பாருங்க. லிசன், பவர் இஸ் ஈக்குவல் டு VI. இதில் நமக்கு ரெண்டு விதமான இதை யூஸ் பண்ணலாம். ஒன்று வந்து ஓம்ஸை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நமக்கு V is equal to IR ங்க. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணோம்னா பவர் இஸ் ஈக்குவல் டு I ஸ்கொயர் I ஸ்கொயர் R எழுதலாம். ஓகே, இன்கேஸ் இன்னொரு ஃபார்முலா எழுதணும்னா I is equal to V divided by R அப்படின்னு ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். அப்படின்னு ஃபார்முலா யூஸ் பண்ணோம்னா ஸோ பவர் இஸ் ஈக்குவல் டு V ஸ்கொயர் divided by R எழுதிக்கோங்க. V ஸ்கொயர் divided by R எழுதிக்கோங்க. ஓகே, ஸோ இதில் இருந்து சின்ஸ் நமக்கு வந்து கரண்ட் நமக்கு சேமாக இருக்க போதா, கரண்ட் நமக்கு வந்து சேமாக இருக்க போகுது. ஸோ அதனால நமக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். P is equal to V ஸ்கொயர் divided by R. ஓகே, ஸோ இப்போ என்னன்னா நமக்கு ரெசிஸ்டன்ஸோட வேலை தெரியும். அப்போ இந்த இடத்துல நமக்கு வந்து எவ்வளோ வோல்டேஜ் நமக்கு ட்ராப் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா மட்டும் நமக்கு போதுமானது தான். ஸோ என்ன செஞ்சுக்கலாம், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் we are going to find the voltage drop across the resistance 2. சரியா? அதுக்கு முன்னாடி இந்த சர்க்யூட்ல வந்து எவ்வளோ கரண்ட் ஃப்ளோ ஆகிட்டு இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ கரண்ட் இந்த சர்க்யூட் இஸ் ஈக்குவல் டு I is equal to V divided by R. ஓகே, I is equal to V divided by R. இந்த R அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த ஒட்டுமொத்தமான ஈக்குவலன்ட் ரெசிஸ்டர் வேல்யூ நமக்கு வந்து 2 ohm plus 1 ohm is 3 ohm. ஓகே, அப்போ நமக்கு வோல்டேஜ் எங்க இருக்கு 6. ஸோ 6 divided by 3 is equal to 2 ampere. அப்போ இந்த சர்க்யூட்ல உங்களுக்கு எவ்வளவு கரண்ட் ஃப்ளோ ஆகிட்டு இருக்குன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து என்ன செய்யுது, நமக்கு 2 ampere நமக்கு எழுதிக்கோங்க. இந்த இடத்துல வந்து உங்களுக்கு 2 ampere கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகிட்டு இருக்க போகுது. அப்போ 2 ampere கரண்ட் வந்து இதுல ஃப்ளோ ஆகிட்டு இருக்க போகுது. and then again then another thing I square P is equal to I square R. P is equal to I square R. So P is equal to I square R. ஓகேங்களா? அப்போ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணோம்னா நீங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம், இதை யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க அங்கே யூஸ் பண்ணோம்னா அந்த இடத்துல மறுபடியும் எவ்வளோ ட்ராப் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ அதனால வந்து rather than using இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணதுக்கு பதிலாக we can use சிம்பிளா நம்ம என்ன செஞ்சுக்கலாம், இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ I square R யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ பவர் ட்ராப் across 2 ohm resistance is equal to கரண்ட் இந்த சர்க்யூட் எவ்வளவு, கரண்ட் இந்த சர்க்யூட் நமக்கு வந்து 2 ampere. கரெக்ட்டுங்களா? கரண்ட் சர்க்யூட் நமக்கு வந்து 2 ampere கரண்ட். 2 ampere கரண்ட் நம்ம கண்டுபிடிச்சுக்கோங்க. 2 ampere கரண்ட். நெக்ஸ்ட் வந்து ஸோ 2 into ஸோ ஓம் பாருங்க, ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ என்னது, நமக்கு 2 ohm ரெசிஸ்டன்ஸ். அப்போ இதான் என்ன தெரியுது 2. ஸோ 2 2 4 4 2 8. அப்போ நம்ம பவர் என்ன இருக்க போகுது, நமக்கு 8 வாட் இருக்க போகுது. இதாங்க விஷயம், இதான் நமக்கு ஆன்சர். ஸோ ஆன்சர் வில் பி 8. ஓகே, டேய் கிரைம் நேற்று அதுக்கு முன்னாடி நாள்லாம் எல்லாமே லைவ் தான் போயிடுச்சு. ஃபிசிக்ஸ் ஒன் ஷாட் ஃபுல்லாமே நமக்கு வந்து லைவ் முடிஞ்சு. ஓகேங்களா? கிரைம் கேமிங் உங்கள் பேர் என்னங்க? ஓகே, ஆக்சுவலாக கொஞ்சம் சங்கடப்படாமல் அந்த வீடியோ மட்டும் கொஞ்சம் பாருங்கள். கண்டிப்பாக நமக்கு எல்லாத்தையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணி வச்சிருக்கோம். ஓகே, உங்களுக்கு நிறையவே நான் டிஸ்கஸ் பண்ணி வச்சிருக்கேன். லைட் ரிஃப்ளெக்ஷன் நமக்கு ஒரு அனிமேஷன்லாம் நம்ம போட்டு காமிச்சு ஈஸியாக புரியுற மாதிரி பார்த்துருக்கோம். லைட் ரிஃப்ளெக்ஷன் சாப்டர் வந்து நீங்கள் போய் பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஓகேங்களா? ஹலோ சார், வாங்க கலைவாணி. ஹாய் ஹாய், என்ன மறுபடியும் ஹலோ சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? ஐ எம் பவித்ரன் சார். அப்படிங்களா? சரி, ஓகே பவித்ரன், ஞாபகம் வச்சுக்கிறேன். பவித்ரன். ஓகே, புரியல சார். என்ன புரியல உங்களுக்கு? சரி லிசன், புரியலன்னு சொல்றீங்களா? மறுபடியும் டீச் பண்றேன், கொஞ்சம் கவனமாக கவனிச்சுக்கோங்க. உங்க பேர் என்னது? பிப்ளியோஃபைல். ஓகே, மறுபடியும் டீச் பண்ணி பார்த்துக்கோங்க கொஞ்சம். லிசன், இப்போ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க பாருங்க. லிசன், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஓம்ல இந்த ரெசிஸ்டர்ல எவ்வளவு பவர் டிராப் ஆகும்னு கேட்டிருக்காங்க. சரியா? பவர் டிராப் ஆகுன்றது நீங்க எப்படி புரிஞ்சுக்கணும்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து கரண்ட் ரெசிஸ்ட் பண்ணுமா?
கரண்ட் ரெசிஸ்ட் பண்ணும். அப்போ எலக்ட்ரான்ஸ் வந்து என்ன செய்யும், இந்த இடத்துல டம் டம் டம்னு மோதிக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் செய்ய நமக்கு ரெசிஸ்ட் பண்ணிட்டே இருக்கும். அப்போ நம்பர் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் மோத என்ன செய்யணும்னா நமக்கு டியூ டு கொலிஷன் வந்து இங்க வந்து ஒரு ஹீட் வந்து ஜெனரேட் ஆகுங்க. அப்போ ஜெனரேட் ஆகும்போது the power is dissipated in the form of heat ன்னு சொல்லுவாங்க. ஓகே, the power is dissipated in the form of heat. அப்போ இந்த இடத்துல வந்து நமக்கு எவ்வளவு ஹீட் வந்து நமக்கு எவ்வளவு ஹீட் நமக்கு டிசிபேட் இருக்கு அப்படின்றது அது நமக்கு in terms of powerல சொல்லும்போது we are going to powerல சொல்ல போறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த இடத்துல நமக்கு வந்து எவ்வளவு பவர் டிசிபேட் இருக்கு அப்படின்றது தான் क्वेश्चन. சரிங்களா? அப்போ பவர் இஸ் ஈக்குவல் டு நான் என்ன சொன்னேன்னா பவர் இஸ் ஈக்குவல் டு VI தான் நமக்கு ஜெனரலான ஃபார்முலா. ஸோ ஓம்ஸ் லா யூஸ் பண்ணி பார்க்கும்போது நமக்கு வந்து P இஸ் ஈக்குவல் டு I2R ன்னு எழுதலாம். P இஸ் ஈக்குவல் டு I2R எழுதலாம். ஸோ இதுல இருந்து என்ன செஞ்சுக்கலாம் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த சர்க்யூட்ல நமக்கு எவ்வளவு கரண்ட் ஃப்ளோ ஆகிட்டு இருக்க போகுதுன்னு ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த சர்க்யூட்ல வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எவ்வளவு கரண்ட் ஃப்ளோ ஆகிட்டு இருக்குன்னு தெரிஞ்சுக்க போறோம். நமக்கு ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ நமக்கு தெரியும். ஸோ நமக்கு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அப்போ இதுல இருந்து என்ன செய்யுங்க, நமக்கு கரண்ட் மட்டும் கண்டுபிடிங்க. இப்போ நமக்கு டோட்டல் வோல்டேஜ் நமக்கு வந்து 6. இப்போ இதோட ஈக்குவலான ரெசிஸ்டன்ஸ் என்ன இருக்கு, 2 + 1 3. அப்போ V இஸ் ஈக்குவல் டு, அதாவது I இஸ் ஈக்குவல் டு V டிவைடட் பை R. அப்போ இதுல இருந்து என்ன செஞ்சுக்கலாம்னா கொடுத்துக்கூடிய வோல்டேஜ் நமக்கு 6, ஈக்குவல் ரெசிஸ்டன்ஸ் என்ன இருக்க போகுது 6 வோல்டேஜ், ஈக்குவல் ரெசிஸ்டன்ஸ் நமக்கு வந்து 3 வோல்டேஜ். ஓகே, 1 + 2 நமக்கு 3. அப்போ 6 / 3 இட்ஸ் 2 ஆம்பியர். அப்போ என்ன மீனிங்னா இந்த சர்க்யூட்ல வந்து உங்களுக்கு 2 ஆம்பியர் கரண்ட் இங்க ஃப்ளோ ஆகிட்டு இருக்க போகுது. இந்த இடத்துலயுமே வந்து 2 ஆம்பியர் கரண்ட் ஃப்ளோ ஆகிட்டு இருக்க போகுது. இந்த இடத்துக்கு 2 ஆம்பியர் கரண்ட் ஃப்ளோ ஆகிட்டு இருக்க போகுது. ஏன்னா சீரிஸ் கனெக்ஷன் உங்களுக்கு வந்து கரண்ட் வந்து சேஞ்ச் ஆகாது, வோல்டேஜ் தான் நமக்கு சேஞ்ச் ஆகும். அப்போ இந்த சீரிஸ் கனெக்ஷன் வந்து கரண்ட் வந்து சேஞ்ச் ஆகாது. ஸோ இந்த சர்க்யூட்ல வந்து எவ்வளவு கரண்ட் ஃப்ளோ ஆகிட்டு இருக்க போகுது, 2 ஆம்பியர் கரண்ட் ஃப்ளோ ஆகிட்டு இருக்க போகுது. இப்போ நீங்க தரமா சொல்லலாம், இப்போ பவர் இஸ் ஈக்குவல் டு I2R தானே. அப்போ கரண்ட் தெரியுது, ரெசிஸ்டன்ஸ் தெரியுது. இப்போ சொல்லிடலாம் பவர் இஸ் ஈக்குவல் டு I2R. கரண்ட் எவ்வளவு இருக்கு, 2 ஆம்பியர் கரண்ட். அப்போ 2 × 2 கரெக்டா. ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ என்னது 2 ஓம். அப்போ நமக்கு என்ன செஞ்சுக்கலாம் 2 ஓம் போட்டுங்க. அப்போ 2 × 2 4, 4 × 2 நமக்கு 8. பவர் இஸ் ஈக்குவல் டு 8 வாட் கரண்ட். இதாங்க ஆன்சர். ஓகே, இப்போ உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஓகே, 10 பாய்ஸ் ஒன்று சொல்லணுமா, என்ன சொல்லணும்? 10 பாய்ஸ் என்ன சொல்லணும் சொல்லுங்க. குட் ஈவினிங் சார். ஸோ ஹாய் ஸ்பைடி. ஸ்ரீகாந்த் சார். ஸ்ரீகாந்துங்களா? கலைவாணி ஸ்ரீகாந்த். ஓகே, பேர் நல்லா இருக்குங்க ஸ்ரீகாந்த். ஓகே, ஸோ கீர்த்திகா. ஓகே, ஸோ பாருங்க என்னங்க பிப்ளியோ நியாயமா அது கரண்ட் வந்து I இஸ் ஈக்குவல் டு V டிவைடட் பை R. இது வந்து ஓம்ஸ் லாங்க. இது நமக்கு கொடுத்துக்க வந்து வோல்டேஜ். இப்போ இது ரெண்டுமே நம்ம இந்த சர்க்யூட் தான் நம்ம பார்க்குறோம், அஸ் ஹோல் சர்க்யூட் நம்ம பார்க்குறோம். அப்போ அந்த ஹோல் சர்க்யூட்ல வந்து ஈக்குவல் ரெசிஸ்டன்ஸ் அதுக்கு ரெண்டுமே சீரிஸ் கனெக்ஷன் இருக்கா. அப்போ 1 + 2 நீங்க ஆட் பண்ணீங்கன்னா ஒட்டுமொத்தமா இந்த சர்க்யூட் வந்து எவ்வளவு ரெசிஸ்டன்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு. ஓகே, அப்போ V டிவைடட் பை R, அந்த R க்கு பதிலா ஈக்குவல் ரெசிஸ்டன்ஸ் போட்டுக்கோங்க. ஈக்குவல் ரெசிஸ்டன்ஸ் 1 + 1 3 ஓம் ரெசிஸ்டன்ஸ். ஓகே, அப்போ 6 / 3 படி உங்களுக்கு வந்து இந்த ஹோல் சர்க்யூட்ல எவ்வளவு கரண்ட் ஃப்ளோ ஆகிட்டு இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு. ஓகே, 2 ஆம்பியர் கரண்ட்டுங்க, அவ்வளவுதான். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பாருங்க. நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. Two magnetic field lines do not intersect each other. Why? Okay, இத நம்ம பார்த்தோமா, ஏன்னா இன்டர்செக்ட் ஆகும்போது நமக்கு வந்து ஒரு for a same point we will be getting two different directions. அதனால வந்து நமக்கு ரெண்டு magnetic fields நமக்கு இன்டர்செக்ட் ஆகாது அப்படினு சொல்லுவோம். சரிங்களா? நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க. How is the uniform magnetic field is given in represented? So uniform magnetic field எப்படி சொல்லுவோம்னா uniform magnetic field வந்து நமக்கு ஸ்ட்ரைட் லைன்ல ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. இது நமக்கு வந்து uniform magnetic field. இது நமக்கு வந்து ஒரு யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ். ஓகே, இது நமக்கு வந்து யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் B ன்னு சொல்லுவோம். ஸோ இதான் நமக்கு ரெப்ரசன்டேஷன். ஓகே, ஸோ ட்ரா த டயக்ராம் இன் சப்போர்ட் ஆஃப் யுவர் ஆன்சர். இதான் நமக்கு டயக்ராம். யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட் இப்படி தான் இருக்கும். அப்புறம் ஒரே பாயிண்ட் நமக்கு வேற டிஃபரன்ஸ் வேற இன்டர்செக்ட் நமக்கு ரெண்டு மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ் நமக்கு இன்டர்செக்ட் ஆகாது. ஏன்னா ஃபார் சேம் பாயிண்ட் we will be getting two different directions. சரிங்களா? அதே விஷயம். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க. State two laws of a refraction of light. ஸோ சூப்பரான क्वेश्चन பாருங்க. இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே உங்களுக்கு ப்ரீவியஸ் क्वेश्चनங்க. Okay, state two laws of refraction of light. Refraction of light சொல்ல போகும்போது first of all instant light, refracted rate and normally எல்லாமே கொஞ்சம் சேம் பிளேன்ல நடக்கணும். ஆக்சுவலா நமக்கு refraction என்னது இது நமக்கு refraction. அப்ப இது நார்மல். லைட் நமக்கு இன்ஸ்டன்ட் ஆயிட்டு நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். ஓகே, அப்போ பெண்ட் ஆகும். நமக்கு செகண்ட் சர்ஃபேஸ் வரும்போது பெண்ட் ஆகும். ஏன்டா பெண்ட் ஆகுது? ஏன்னா நமக்கு மீடியம் வந்து சேஞ்ச் ஆகுது. இது நமக்கு வந்து மீடியம் 1, இது நமக்கு வந்து மீடியம் 4. மீடியம் ஃபர்ஸ்ட் மீடியத்துல இருந்து செகண்ட் மீடியத்துக்கு வரும்போது லைட் will be bending. ஏன்னா இது ரேரர் மீடியம், இது டென்சர் மீடியம். எப்ப நமக்கு வந்து ரேரர் மீடியத்துல டென்சர் மீடியத்துக்கு லைட் டிராவல் பண்ணுதோ அப்ப நமக்கு வந்து பெண்டிங் ஆஃப் லைட் நமக்கு நடக்கும். கரெக்ட்டுங்களா? ஸோ வந்து நமக்கு டீடைலா பார்த்துருக்கோம். நம்மளோட கண்டென்ட் டிஸ்ட்ரக்ஷன் வந்து செக் பண்ணி பாருங்க. இப்போ இங்க என்ன இருக்கும் பாத்தீங்கன்னா, இப்போ நமக்கு இது நமக்கு இன்ஸ்டன்ட் லைட்டுங்க, இது நமக்கு இன்ஸ்டன்ட் லைட், இது நமக்கு ரிஃப்ராக்டட் லைட். இது நம்மளோட நார்மல். நான் என்ன சொல்றேன்னா இன்சிடென்ட் லைட், ரிஃப்ராக்டட் லைட் அண்ட் நார்மல் எல்லாமே நமக்கு வந்து சேம் பிளேன்ல இருக்கணும்.
சேம் லைன்ல இருக்கணும். இது வந்து ரிஃப்ராக்ஷனுக்கு இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் லா. செகண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சார் ஃபர்ஸ்ட் நமக்கு சைன் ஆஃப் இன்சிடென்ஸ் டிவைட் பை சைன் ஆஃப் ரிஃப்ராக்ஷன் will be equal to constant. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சைன் ஆஃப் இன்சிடென்ஸ் டிவைட் பை சைன் ஆஃப் ரிஃப்ராக்ஷன் இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். இது என்னது? இது வந்து ஸ்னெல்ஸ் லா தானே. ஸ்னெல்ஸ் என்ன சொல்லுது? நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, ஃபர்ஸ்ட் மெத்தடோட ரிஃப்ராக்ட் நெக்ஸ்ட் இன்டு சைன் ஆங்கிள் will be equal to the செகண்ட் மெத்தடோட ரிஃப்ராக்ட் நெக்ஸ்ட் இன்டு சைன் ஆங்கிள். ஓகே, ஸோ இதன்படி பார்த்தீங்கன்னா நான் இதை எழுதுறேன். நமக்கு என்ன எழுதுறேன்? நமக்கு ஸ்னெல்ஸ் நான் எழுதுறேன். ஃபர்ஸ்ட் மெத்தடோட ரிஃப்ராக்ட் இதை வந்து மியூ 1 எடுத்துக்கோங்க. ரிஃப்ராக்ட் நெக்ஸ்ட் ஆஃப் 1, refractive index of the 2. Okay, அப்போ first method refractive index into its sin angle into its sin angle. Okay, first method என்ன எங்களுக்கு நமக்கு sin angle இருக்கு. Okay, sin incident angle இருக்கு. It will be equal to second method refract index. Second method refract index. Second method refract index into its sin angle into its sin angle. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா என்ன கிடைக்கும்? ரெண்டு டிவைட் பண்ணினா sin of incidence divided by sin of refraction is equal to mu r divided by mu d. Okay, so mu 1 to mu 2 divided by mu 1. கரெக்ட்டா? ஸோ இந்த mu 2 divided by mu 1 அப்படின்றது என்னது? இட்ஸ் நதிங் பட் கான்ஸ்டன்ட் தானே. இப்போ இந்த மீட்டருக்கு ஒரு கான்ஸ்டன்ட் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இருக்க போது, இங்கே நமக்கு ஒரு கான்ஸ்டன்ட் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இருக்க போது. ரெண்டுமே நம்ம டிவைட் பண்ணோம்னா மறுபடியும் நமக்கு கான்ஸ்டன்ட் கிடைக்க போகுது. ஸோ இது என்னது? இட்ஸ் நாட் கான்ஸ்டன்ட். அப்போ ஒண்ணுமே இல்லை, சைன் ஆஃப் இன்சிடென்ஸ் டிவைட் பை சைன் ஆஃப் ரிஃப்ராக்ஷன் இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் வேல்யூ. இது வந்து செகண்ட் லா ஆஃப் ரிஃப்ராக்ஷன். ஓகேங்களா? ஸோ பாருங்க, யூனிஃபார்ம் டிஃபரன்ஸ். ஓகே சார். வணக்கம் சார். நேஷிகா வணக்கம். ஹாய் சார். டுமாரோ அட் வாட் டைம் லைவ்? ஸோ டுமாரோ வந்து சொல்கிறேங்க. தேட் குட். ஹலோ, வாங்க. வந்தீங்க, அதுக்கப்புறம் போயிட்டீங்க, மறுபடியும் வரீங்க. எலக்ட்ரிசிட்டி லெசன்ஸ் சார். ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். ஸ்ரீகாந்த் பப்ளிக் கம்மிங். அதுக்கு தாங்க இந்த செஷன் எல்லாமே உங்களுக்கு வச்சிருக்கோம். ஓகே, கீதிகா ஹாய் சார். ஹாய் ஹாய் ஹாய். ஜிதின், ஜிஷ்ணு ஹாய். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. நமக்கு 2 மார்க்ஸ் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். Define the term absolute refractive index of the medium A. Medium, a ray of light enters from a vacuum to the glass of absolute refractive index of 1.5. Find the speed of light in glass. The speed of see நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும்? இது நமக்கு கண்டுபிடிச்சலாம். ஸோ இங்க பாருங்க, absolute refractive index ஓட வேல்யூ என்னது? is nothing but speed of light in vacuum divided by speed of light in medium. ஓகேங்களா? அதாவது வந்து இங்க பாருங்க, mu is equal to refractive index is equal to absolute refractive index is equal to c divided by v. இந்த c அப்படின்றது என்னது? speed of light in vacuum divided by speed of light in medium. ஓகேங்களா? ஸோ இவ்வளவுதாங்க. இப்போ என்ன செய்யலாம்னா, பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் क्वेश्चन என்ன கேட்பாங்கன்னா, லைட் என்ட்ரன்ஸ் ஃப்ரம் அந்த அப்சல்யூட் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஓகே, 1.5 கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் த ஸ்பீட் ஆஃப் லைட் இன் கேஸ். ஓகே, இந்த இப்போ நமக்கு இதோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. நமக்கு v ஓட வேல்யூ நமக்கு தெரிஞ்சுக்கணும். அப்போ இதுல இருந்து என்ன செஞ்சுக்கலாம்னா, v is equal to c divided by mu எழுதிக்கலாமா? v is equal to c divided by mu எழுதிக்கலாம். அப்போ c ஓட வேல்யூ என்னது? 3 into 10 to the power of 8. ஸ்பீட் ஆஃப் லைட் இன் வேக்யூம் என்னது? 3 into 10 to the power of 8. அப்போ 3 into 10 to the power of 8 divided by mu. Mu அப்படின்றது என்னது? refract index 1.5. ஓகேங்களா? சோ இப்போ நமக்கு கேன்சல் பண்ணோம்னா என்ன செஞ்சுக்கிறோம்? நமக்கு 1.5 நமக்கு கேன்சல் பண்ணா 2 டைம்ஸ் கேன்சல் பண்ணலாம். சோ 2 into 10 to the power of 8 meter per second. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, சோ நமக்கு ஒரு லைட், ஒரு கிளாஸ் லைட்டோட ஸ்பீட் நம்ம கால்குலேட் பண்ணோம்னா we can say that 2 into 10 to the power of 8 meter per second சொல்லலாம். இவ்வளவுதாங்க விஷயம். அப்ப இது வந்து இந்த மாதிரி क्वेश्चन கேட்டாங்கன்னா உங்களுக்கு லட்டு மாதிரி எழுதிடலாம். ஓகே, சோ மிஸ் பண்ணிடாதீங்க. நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. Why use Ohm's law to determine the potential difference across the 3 ohm resistance? Okay, sir. Jishnu, next. Okay. Question பாருங்க. Use Ohm's law to determine the potential difference across the 3 ohm resistance. 3 ohm resistance in the circuit shown in the following diagrams when key is closed. ஆக்சுவலாக வேணா ஓம்ஸ் யூஸ் பண்ணி இந்த பாயிண்ட்ல வந்து நமக்கு எவ்வளோ வோல்டேஜ் ட்ராப் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கணும். இந்த பாயிண்ட்ல நமக்கு வந்து எவ்வளோ வோல்டேஜ் ட்ராப் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ நீங்கள் இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கொஸ்டின் சால்வ் பண்ணதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா, இன்கேஸ் உங்களுக்கு வந்து ஒரு டேரக்டான ஃபார்முலா இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் எழுதிக்கோங்க. ஓகே, ஸோ அந்த ஃபார்முலா வந்து உங்களுக்கு அடுத்த ஃபார்முலா வந்து உங்களுக்கு தெரியுற மாதிரி, இன்கேஸ் எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு ரெண்டு வேரியபிள், 2 என்டிட்டி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது ஏதாச்சும் ஒரு வேல்யூ உங்களுக்கு தெரியாம இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் நீங்க கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுங்க. இப்போ இதுக்கு எனக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா, பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அக்ராஸ் 3 ohm ரெசிஸ்டன்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ இந்த ஓம்ல இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து எவ்வளவு வோல்டேஜ் நம்ம ட்ராப் ஆகும்னு கேட்டிருக்காங்க. ஸோ V is equal to IR தான் நமக்கு ஜெனரலான ஃபார்முலா. V is equal to IR.
கரெக்டா? இப்போ ஆரோட வேல்யூ தெரியுமானா கண்டிப்பா தெரியும். ஏன்னா இந்த ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ நமக்கு தெரியும். ஐயோட வேல்யூ தெரியுமானா நமக்கு தெரியாது. அந்த அப்ப ஐயோட வேல்யூ அப்படின்னா வந்து இந்த சர்க்யூட்ல வந்து எவ்வளவு கரண்ட் ஃப்ளோ ஆகிட்டு இருக்க போகுது, அதாவது சர்க்யூட்ல எல்லாம் இந்த ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ நமக்கு எவ்வளவு கரண்ட் ஃப்ளோ ஆகிட்டு இருக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கணும். சரியா? அப்ப அஸ் ஹோல் சர்க்யூட்டை பார்க்கும்போது நமக்கு ஒரு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இருக்கு, 1 2 3 ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. இந்த 3 ரெசிஸ்டன்ஸ் வச்சு நமக்கு என்ன செய்யணும், இந்த சர்க்யூட் வந்து எவ்வளவு கரண்ட் ஃப்ளோ ஆகுது நமக்கு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, எப்படி கண்டுபிடிக்கலாம் பாருங்க. சோ I is equal to V divided by R ஃபார்முலா யூஸ் பண்ண போறோம். இத அப்படியே வச்சுக்கோங்க. சோ I is equal to V divided by R equivalent. இந்த R அப்படின்றது என்னது, இட்ஸ் ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ். இந்த R அப்படின்றது வந்து ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ். அப்போ 1 2 3 இந்த மூணு ரெசிஸ்டன்ஸ் சீரிஸ் காம்பினேஷன் இருக்கு. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா இந்த சர்க்யூட்ல இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ நமக்கு தெரிஞ்சு போயிடும். அப்போ வோல்டேஜ் அப்படின்றது என்னது, நமக்கு given voltage 2. ஓகேங்களா? இப்போ இதுல நமக்கு கரண்ட் கண்டுபிடிக்க முடியுமா, தாராளமா கண்டுபிடிக்கலாம். சோ V is equal to 2 ohm divided by ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ என்னது 1 plus 3 plus 2. என்னது 1 plus 3 4 4 plus 2 6. கரெக்ட்டுங்களா? சோ 4 plus 2 6. அப்ப 6 ohm. அப்ப இதுல என்ன செய்யலாமா, 1 divided by 3 ஆம்பியர் எழுதலாமா? அப்ப இதுல இருந்து நமக்கு எவ்வளவு கரண்ட் ஃப்ளோ ஆகிட்டு இருக்க போறோம் பாருங்க. எவ்வளவு கரண்ட் ஃப்ளோ ஆகிட்டு இருக்க போறோம்னா நமக்கு 1 divided by 3 ஆம்பியர் கரண்ட் இங்க ஃப்ளோ ஆகிட்டு இருக்க போகுதுங்க. 1 divided by 3 ஆம்பியர் கரண்ட் வந்து இதுல ஃப்ளோ ஆகிட்டு இருக்க போகுது. சரி, ஓகே, இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ கரண்ட் கண்டுபிடிச்சாச்சு. ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ இருக்குமா, இதோட ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ நமக்கு இருக்கும், ரெசிஸ்டரோட வேல்யூ இருக்கும். அப்ப தாராளமா என்ன செஞ்சுக்கலாம், நெக்ஸ்ட் கண்டுபிடிச்சலாம் தானே. அப்ப என்ன செஞ்சுக்கலாம், V is equal to IR ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். V is equal to IR ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். ஓகேவா? சோ கரண்ட் இப்போ வோல்டேஜ் டிராப் across 3 ohm ரெசிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு கரண்ட் இன் தி சர்க்யூட் எவ்வளவு, கரண்ட் இன் தி சர்க்யூட் எவ்வளவு, நமக்கு வந்து 1 divided by 3 ஆம்பியர். 1 divided by 3 ஆம்பியர் இன்டு ரெசிஸ்டரோட வேல்யூ என்னது, இந்த ரெசிஸ்டர் நமக்கு எந்த ரெசிஸ்டர் கிட்ட நமக்கு வோல்டேஜ் டிராப் கண்டுபிடிக்கணும், இந்த ரெசிஸ்டர் கிட்ட தான் நமக்கு வோல்டேஜ் டிராப் கண்டுபிடிக்கணும். அதனால 3 ohm ரெசிஸ்டன்ஸ் போட்டுக்க போறோம். 3 ohm. சோ ஓவராலா பார்த்தா உங்களுக்கு என்ன கிடைக்குது, 1 வோல்டேஜ் இருக்க போகுது. அப்ப நமக்கு எவ்வளவு வோல்டேஜ் நமக்கு டிராப் ஆக போகுதுனா நமக்கு 1 வோல்டேஜ் இங்க டிராப் ஆக போகுது. இங்க நமக்கு வந்து 1 வோல்டேஜ் நமக்கு வந்து இங்க டிராப் ஆகும். இவ்வளவுதான் விஷயம். ஓகேவா? இது வந்து உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்காங்க, ஈஸியா தானே இங்க இருக்கு. ஓகே ஓகே ஸ்ரீகாந்த், இட்ஸ் ஓகே. ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. ஓகே, ஸோ வந்து என்னென்ன ஒரு சின்ன நோட்டிஃபிகேஷன் மட்டும் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். என்னன்னா நீங்கள் 11th படிக்கிறீங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்க உங்களுக்கு சிப்ளிங்ஸ் யாராச்சும் 12th இல்லாட்டி நீட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா ஸோ அவங்களுக்காக வந்து நம்ம இன்ஸ்டியூஷன் வந்து அவங்களுக்கு நெக்ஸ்ட் நீட் 2026 அன்னைக்கு எக்ஸாம் எழுத போகிறாங்க. மே மந்த் அந்த எக்ஸாம் வரப்போகுது. ஸோ அப்போ அவங்க இன்கேஸ் அவங்க செல்ஃப் ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு கைடன்ஸ் கொடுக்கறதுக்காக நம்மளோட இன்ஸ்டியூஷன்லேருந்து ஒரு கிளாஸ் கோர்ஸ் வந்து நம்ம லான்ச் பண்ண போகிறோம் March 27 அன்னைக்குங்க. ஸோ நீங்கள் வந்து செஞ்சுக்கலாம், அவங்களுக்கு இன்கேஸ் அவங்க வந்து நீட் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ஒரு கைடன்ஸ் தேவைப்படுச்சுன்னா தாராளம் வந்து அவங்களுக்கு நீங்கள் நம்மளோட கோர்ஸ் வந்து இங்கே ரெக்கமெண்ட் பண்ணலாம். ஸோ இதோட கோர்ஸ் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10,000. இது கூட உங்களுக்கு GST ஆட் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ நம்மளோட ஆஃப்லைன் சென்டர்ஸ் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருச்சி, திருநெல்வேலி, கோயம்புத்தூர். இந்த கிளாஸ் கோர்ஸ் பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஆஃப்லைன் கோர்ஸ், நீங்கள் நேரில் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். இதில் இருக்கிற இன்னொரு பியூட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆஃப்லைன் கிளாஸ் கோர்ஸ் நம்ம பர்ச்சேஸ் பண்ணோம்னா ஆன்லைன் கிளாஸ் கோர்ஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாகவே கிடைச்சிட போகுது. ஸோ அந்த 1 monthல வந்து அந்த ஹோல் சிலபஸுமே நீட் சிலபஸுமே ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக முடிச்சு கொடுத்துட்டு வித் ரிவிஷன்ஸோட ப்ராக்டிஸ் செஷன்ஸோட டெஸ்ட் சீரிஸோட உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துரும். ஸோ தான் நீங்கள் மே மந்த் அவங்க எக்ஸாம் எழுதும் போது ஒரு கான்ஃபிடென்ட்டோட அவங்களால எக்ஸாம் எழுத முடியும். சரிங்களா? இது ஒன்று. இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்காலர்ஷிப் எக்ஸாமுங்க. ஸோ ஆக்சுவலாக இது உங்களுக்கான விஷயம். ஓகே, ஸோ இன்கேஸ் வந்து நீங்கள் இப்போ 10th படிக்கிறீங்களா, 10th முடிச்சுட்டு நீங்கள் 11th 12th படிக்கும்போது நீங்கள் நீட் ப்ரிப்பரேஷன் நீங்கள் டேக் ஓவர் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் ஒரு ஃப்ரீயாகவே உங்களால் படிக்க முடியும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். ரெஜிஸ்டர் பண்ணிட்டு எவ்ரி சாட்டர்டே வந்து நம்மளோட ஆஃப்லைன் சென்டர்ஸ் வந்து ஒரு ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் வந்து கனெக்ட் பண்ணுவோம். ஓகே, எங்கே இருக்கு பார்த்தீங்கன்னா திருச்சி, திருநெல்வேலி அந்த கோயம்புத்தூர். அது அந்த திருச்சி, திருநெல்வேலி எந்த இடத்துல இருக்குது, இன்ஸ்டியூஷன் எந்த இடத்துல இருக்குன்னா நீங்கள் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. 8129000700 இருக்கு. இந்த நம்பருக்கு கால் பண்ணீங்கன்னா அந்த இன்ஸ்டியூஷன் வந்து இருக்கக்கூடிய இடத்த வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அப்படி இல்லாட்டி நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் செக் பண்ணி பார்த்தாலும் உங்களுக்கு வந்து கான்டாக்ட் டீடைல்ஸ் இருக்கும். நீங்க செக் பண்ணி பார்த்துட்டு அந்த இடத்துக்கு நம்மளோட இன்ஸ்டியூஷன்ல எவ்ரி சாட்டர்டே வந்து நீங்க அந்த ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் எழுதி ஒருவேளை உங்களோட மார்க் வந்து நல்ல ஸ்கோர்ல இருந்துச்சுன்னா கண்டிப்பா உங்களுக்கு 100% வரைக்கும் உங்களுக்கு ஸ்காலர்ஷிப்போட உங்களோட நீட் ப்ரிப்பரேஷன் வந்து இங்க ஸ்டார்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ தட்ஸ் இட். இதான் நான் சொல்ல நினைச்சிருந்தேன், சொல்லிட்டேன். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. சென்னையில் வந்து நமக்கு நெக்ஸ்ட் இயர்லடா பிரியா, நெக்ஸ்ட் இயர்லடா சென்னையில் வந்து நமக்கு நெக்ஸ்ட் இயர்ல இருக்க போகுது. ஓகே சார், மதுரை நேஷிகா, மதுரை நமக்கு நெக்ஸ்ட் இயர் தான். மதுரை நமக்கு இந்த நெக்ஸ்ட் இயர் தான் இருக்க போகுது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. 3 மார்க். பிரேக் வேணுமா? பிரேக் வேணுமா? ஒரு 5 நிமிஷம் பிரேக் எடுத்துக்கிறீங்களா? ஒரு 5 நிமிஷம் பிரேக் எடுத்துக்கோங்க. இப்போ மணி வந்து இப்போ வந்து 8:44. ஓகே,
ஸோ 8:50க்கு நம்ம மீட் பண்ணுவோம், ரைட்? எங்க ஒரு 5 நிமிஷம் பிரேக் எடுத்துக்கோங்க.
நேஷிகா ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ லிசன், சாமேக்ஸ் அவங்க வந்து பார்த்தாச்சு. ஓகே, சாமேக்ஸ் உங்களோட குறைகளும் நிறைவேற்றப்படும். ஓகே, ஸோ சாட் வந்து இங்கே பாருங்கள். லிசன், ஆமாம் நேஷிகா கரெக்டு தான். ஓகே, ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். லிசன், நெக்ஸ்ட் பாருங்கள். ஓகே, ட்ரா த டயக்ராம். இப்போ நமக்கு பார்க்குறது எல்லாமே நமக்கு வந்து 3 மார்க் பார்க்க போகிறோம். ஸோ ட்ரா த டயக்ராம் given below and answer the questions that follows. ஓகே, ஸோ இங்கே பாருங்க, நேம் த டிஃபெக்ட் ஆஃப் த விஷன் ரெப்ரசன்ட் இந்த டயக்ராம். இப்போ நமக்கு இமேஜ் எங்கே ஃபார்ம் ஆயிருக்குன்னு பாருங்க. இமேஜ் நமக்கு வந்து ஐபாலுக்கு பின்னாடி ஃபார்ம் ஆயிருக்காம். ஐபாலுக்கு பின்னாடி ஃபார்ம் ஆயிருச்சுன்னா அந்த டிஃபெக்ட் என்னது? இட்ஸ் ஹைப்பர் மெட்ரோபியா. கரெக்டா? ஹைப்பர் மெட்ரோபியா. இன்கேஸ் நமக்கு வந்து ரெக்டினாக்கு முன்னாடியே ஃபார்ம் ஆயிடுச்சு, இமேஜ் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா மியோபியா. ரெக்டினாக்கு பின்னாடி நமக்கு இமேஜ் ஃபார்ம் ஆச்சுன்னா வந்து ஹைப்பர் மெட்ரோபியா. ஓகே, அப்போ நமக்கு இது ஆன்சர் வந்து இட்ஸ் ஹைப்பர் மெட்ரோபியா. It's a hypermetropia. Hypermetropia. Okay, next பாருங்க, give reasons for your answers. So எதுனால இப்படி hypermetropia அப்படினு கேக்குறேன்னா, ஏன்னா இங்க பாருங்க இமேஜ் வந்து நமக்கு ரெட்டினாக்கு பின்னாடி ஃபார்ம் ஆயிருக்கு. ஒன்னு இன்னொன்னு வந்து அதனால ரெட்டினாக்கு பின்னாடி ஃபார்ம் ஆயிருக்கு. அதனால நமக்கு என்ன செஞ்சுக்கலாம், இது வந்து ஹைப்பர்மெட்ரோபியா அப்படின்ற ஒரு டிசீஸ் இருக்கு, ஹைப்பர்மெட்ரோபியா அப்படின்ற டிஃபெக்ட் இருக்குன்னு நம்ம கன்க்ளூட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க, லிஸ்ட் 2 காசஸ் ஆஃப் திஸ் டிஃபெக்ட். எதனால இது காஸ் ஆகும்னா, ஒன்று வந்து நமக்கு இந்த ஐபாலோட சிலிரியர் மசில் இருக்கு. இந்த சிலிரியர் மசில் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகாம அதோட ஃபங்க்ஷன் வந்து ரெடியூஸ் ஆகிறதுனால ஃபர்ஸ்ட் இருக்கும். அண்ட் அனதர் திங், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஃபோக்கஸ் பாயிண்ட் வந்து கொஞ்சம் பெருசா இருக்கு. நமக்கு எக்ஸாக்டா நமக்கு இந்த இடத்துல நமக்கு ஃபார்ம் ஆகணும், இமேஜ் ஃபார்ம் ஆகணும். அதான் கொஞ்சம் ஃபோக்கஸ் பாயிண்ட் வந்து அதிகமாக இருக்கு. ஸோ ஃபோக்கஸ் இஸ் ஹையர். ஃபோக்கஸ் ஹையர். இன்னொரு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, ஐபால் வந்து உங்களுக்கு ஸ்மாலா இருந்தாச்சுன்னா உங்களுக்கு வந்து என்ன செய்யும், இந்த டிஃபெக்ட் ஏற்படும். ஸோ ஐபால் இஸ் ஸ்மால். ஐபால் இஸ் ஸ்மால். இது ரெண்டு தாங்க காசு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. வித் த ஹெல்ப் ஆஃப் த டயக்ராம் ஷோ ஹவு திஸ் டிஃபெக்ட் இஸ், எப்படி நமக்கு இந்த டிஃபெக்ட் வந்து சரி செய்யலாம் அப்படின்னு பார்க்குறாங்க. இதெல்லாம் நம்மளோட கண்ணுங்க. இந்த கண்ணில் நம்மளோட ஐஸ் எங்கே இருக்க போது இதான் நமக்கு லென்ஸ், இதான் நம்மளோட லென்ஸ். ஸோ இமேஜ் எங்கே ஃபார்ம் ஆகிருக்குன்னா, இப்போ நமக்கு எங்கே ஃபார்ம் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதை பட்டு இங்கே நமக்கு இதான் நமக்கு இது இந்த இடத்துல வரக்கூடிய ஆப்ஜெக்டோட லைன் வந்து இந்த பட்டுட்டு இங்கே ஃபார்ம் ஆயிருக்கு. கரெக்டுங்களா? இந்த இடத்துல நமக்கு வந்து இமேஜ் ஃபார்ம் ஆயிருக்கு. இப்போ இந்த இடத்துல நமக்கு இமேஜ் ஃபார்ம் ஆயிருக்கா, அப்போ பார்க்க முடியுமானா கண்டிப்பாக நமக்கு வந்து கிளியராக நமக்கு பார்க்க முடியாது. இந்த இடத்துல நமக்கு இமேஜ் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ ஆக்சுவலாக இமேஜ் எங்கே ஃபார்ம் ஆயிருக்கணும், நமக்கு ரெட்டினால நமக்கு ஃபார்ம் ஆயிருக்கணும். அப்போ என்ன செய்யணும்னா, நமக்கு இன்னும் கொஞ்சம் கன்வெர்ட் பண்ணி கொடுக்கணுமா, நமக்கு இன்னும் கொஞ்சம் அதை கன்வெர்ட் பண்ணி கொடுக்கணும். ஸோ கன்வெர்ட் பண்ணி கொடுக்குறது நமக்கு என்ன லென்ஸ் யூஸ் பண்ணுவோம், கன்வெர்ஜிங் லென்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். கரெக்டா? ஸோ அப்போ என்ன செய்வோம், நமக்கு இந்த இடத்துல வந்து ஒரு கன்வெர்ஜிங் லென்ஸ் நமக்கு யூஸ் பண்ண போகிறோம். இந்த இடத்துல வந்து ஒரு கன்வெர்ஜிங் லென்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ லைட் நமக்கு இன்கேஸ் நமக்கு பட்டுச்சுன்னா நமக்கு இன்னமும் கொஞ்சம் அதை கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ கன்வெர்ட் பண்ணி கொடுத்துச்சுன்னா நமக்கு எக்ஸாக்டாக நமக்கு என்ன செய்யும், நமக்கு ரெட்டினால நமக்கு இமேஜ் வந்து ஃபார்ம் ஆகும். எக்ஸாக்ட் நமக்கு இந்த ரெட்டினால நமக்கு வந்து இமேஜ் நமக்கு வந்து ஃபார்ம் ஆகும். ரெட்டினால நமக்கு இமேஜ் நமக்கு வந்து ஃபார்ம் ஆகும். இமேஜ் ஃபார்ம்டு ரெட்டினா. ஓகேங்களா? ஸோ இதான் விஷயம். இப்போ தான் நமக்கு ரெப்ரசென்ட் பண்ண போகிறோம். So next question பாருங்க. Name and state the rule to determine the direction of the magnetic field produced around the current carrying connector. So ஒரு current carrying connector இருந்துச்சுன்னா, ஒரு கரண்ட் கேரிங் கனெக்டர் இருந்துச்சுன்னா அதை சுற்றி கிடைக்கக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து நமக்கு என்ன ரூல் யூஸ் பண்ணுவோம், நமக்கு ரைட் ஹேண்ட் தம் ரூல் யூஸ் பண்ணுங்க. ரைட் ஹேண்ட் தம் ரூல் யூஸ் பண்ணி நமக்கு வந்து அதை சுற்றி நமக்கு வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட் எந்த டைரக்ஷன் இருக்குன்னு கண்டுபிடிக்க போகிறோம். சரியா? ஸோ இன்கேஸ் காரணம் வந்து கீழே வந்து மேலே போய்கிட்டு இருக்கா, இதை சுற்றி நமக்கு வந்து ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் கிரியேட் ஆகும். ஸோ அப்படி மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸோட டைரக்ஷனை கண்டுபிடிக்கிறதுக்காக நமக்கு ரைட் ஹேண்ட் தம் ரூல் யூஸ் பண்ணுவோம். இன்கேஸ் காரணம் வந்து கீழே வந்து மேலே போய்கிடுச்சுன்னா நமக்கு என்ன செய்வோம், நமக்கு கண்டக்டரை ஹோல்டு பண்ணுற மாதிரி என்ன செய்வோம், கண்டக்டரை ஹோல்டு பண்ணுங்க. ஹோல்டு பண்ணிட்டு அந்த கையை வந்து நீங்கள் wrap பண்ணீங்கன்னா அந்த விரல் வந்து என்ன செய்ய நமக்கு ஸ்க்ரோல் ஆகுதோ அந்த டைரக்ஷன் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஃப்ளோ ஆகிட்டு இருக்கு, மேக்னெட்டிக் ஃபீல்ட் எக்ஸிஸ்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்ல முடியும். ஓகேங்களா? ஸோ இது நமக்கு அந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸோட டைரக்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்காக இதான் நமக்கு வழி. நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. Force experienced by the current carrying conductor straight conductors placed in a uniform magnetic field with this perpendicular to the. அப்ப நமக்கு இத கண்டுபிடிக்கணும்னா நமக்கு என்ன ரூல் யூஸ் பண்ணுவோம்னா லெஃப்ட் ஹேண்ட் தம் ரூல் யூஸ் ஃப்ளெமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூல் யூஸ் பண்ணுவோம். ஃப்ளெமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூல் அப்படின்றது என்னது? ஃப்ளெமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூல் அப்படின்றது என்னதுங்க? ஃப்ளெமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூல் அப்படின்றது என்னதுங்க? சரி சார், நமக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி மதர் ஃபாதர் எடுத்துக்கோங்க சார். நமக்கு வந்து மியூச்சுவலி பண்ணிப்புல நமக்கு வந்து இது ஃபோர்ஸ் ஆன் த கண்டக்டர், ஃபோர்ஸ் ஆன் கண்டக்டர். ஓகே, இது மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ். அண்ட் தேர்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டைரக்ஷன் ஆஃப் கரண்ட் டைரக்ஷன். ஒருவேளை ஸ்ட்ரெச் யுவர் லெஃப்ட் ஹேண்ட் இந்த ஸ்ட்ரெச் நமக்கு இடதுக்கு நம்ம லெஃப்ட் ஹேண்ட்ல இருக்கக்கூடிய
தம் ஃபிங்கர், ஃபோர் ஃபிங்கர் அந்த மிடில் ஃபிங்கர் எல்லாத்தையுமே நமக்கு மியூச்சுவலி பெர்பெண்டிகுலரா நமக்கு வந்து ஸ்ட்ரெச் பண்ணி வச்சிருக்கணும். ஒருவேளை நம்மளோட மிடில் ஃபிங்கர் வந்து கண்ட்ரோல் டைரக்ஷன் ரெப்ரசென்ட் பண்ணி ஃபோர் ஃபிங்கர் வந்து டைரக்ஷன் ஆஃப் த மேக்னெட்டிக் ஃபீல்ட் ரெப்ரசென்ட் பண்ணுச்சுன்னா கண்டிப்பா நம்மளோட தம் ஃபிங்கர் வந்து will be representing to the direction of force on the current carrying connector. சரிங்களா? ஸோ தான் நமக்கு வந்து அப்போ நமக்கு இந்த கேஸில் வந்து நமக்கு ஃப்ளெமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூல் யூஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் கேஸில் வந்து ரைட் ஹேண்ட் தம் ரூல் யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ ரைட் ஹேண்ட் தம் ரூல். ஓகேங்களா? ஸோ இதான் விஷயங்க. ஸோ நெக்ஸ்ட் செக்ஷன் பாருங்க. அவ்வளோதான் விஷயம். ஓகே, நெக்ஸ்ட் செக்ஷன் பாருங்க. Define the term power of accommodation. இந்த power of accommodation அப்படின்றது என்னது? ரைட் ஹேண்ட் தம். எக்ஸாக்ட்லி. கீதிகா ஃபார்முலா அதாங்க. டன். சூப்பருங்க. நெக்ஸ்ட் பாருங்க. ஸோ பவர் ஆஃப் அக்காமடேஷன் அப்படின்றது வந்து என்னது? நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா நம்மளோட கண்ணு வந்து தூரத்து ஆப்ஜெக்டை பார்க்கறதுக்கும் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட் பார்க்கறதுக்கும் நமக்கு வந்து வேற ஒரு எலாங்கேஷன் வந்து எடுத்துக்கிறோம். ஓகே, தூரத்தில் வந்து உங்களுக்கு ஒரு ரிலாக்ஸ் மேனரில் இருக்கும். கண்ணு வந்து ரொம்ப ரிலாக்ஸ் மேனரில் இருக்கும். பக்கத்தில் பார்க்கும்போது நமக்கு கண்ணு வந்து செய்து கொஞ்சம் கம்ப்ரஸ் பண்ணி பார்க்கும். கொஞ்சம் கம்ப்ரஸ் பண்ணி பார்க்கும். இப்போ இந்த ரெண்டு சினாரியோலையுமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நம்ம ஏதாச்சும் பண்ணுறோம்னா நமக்கு பண்ணுறதே இல்லை. எப்படி நம்மளோட சுவாசம் வந்து நம்மளோட அறியாமே நமக்கு வந்து பிரீத் பண்ணிக்கிட்டே இருக்குமோ அதே மாதிரி நம்மளோட அந்த அக்காமடேஷன் என்ன செய்யுது, அந்த ஃபோக்கஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதும் டிக்ரீஸ் பண்ணுறதும் அதுவே அதை பார்த்துக்கிறோம். ஓகேங்களா? ஸோ அந்த ஃபோக்கஸ் லென்த்தை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய அந்த குவாலிட்டி தான் அது பவர் ஆஃப் அக்காமடேஷன். அப்போ நம்ம டிஸ்டன்ட் ஆப்ஜெக்ட் பார்க்கறதுக்கும் பக்கத்தில் கூடிய ஆப்ஜெக்ட் பார்க்கறதுக்கும் அதுவே அதோட ஃபோக்கஸை அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். ஓகே, அதான் நமக்கு பவர் ஆஃப் அக்காமடேஷன் ஆஃப் ஹியூமன் ஐஸ். ரைட் த நேம் ஆஃப் அ பார்ட் of eyes which plays a major role in the process of accommodation and explain what happens when human eye is focused nearby object and distant object. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நமக்கு இதில் மேஜர் ரோல் ப்ளே பண்ணது என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிலியரல் மசில் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். கரெக்டாக? இது நமக்கு ஐபாலாக இருந்துச்சுன்னா இதில் நம்மளோட இது நமக்கு லென்ஸுங்க. இந்த லென்ஸ் என்ன செய்யும்? நமக்கு வந்து இந்த இடத்துல நமக்கு என்ன செய்யும்? இது நமக்கு சிலியரல் மசில். ஓகேங்களா? ஸோ இந்த மசில் என்ன செய்யும்னா அந்த லென்ஸை வந்து கொஞ்சம் கம்ப்ரஸ் பண்ணியிருக்கும், எலாங்கேட் பண்ணுறதுக்கும் கம்ப்ரஸ் பண்ணுறதுக்கும் இந்த மசில் தான் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்க போது. அந்த இதான் நமக்கு கொஸ்டின். ஓகேனா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்கன்னா வாட் ஹேப்பன்ஸ் நமக்கு வந்து நியர்பை ஆப்ஜெக்ட் பார்க்கும்போது தூரத்தில் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட் பார்க்கும்போது நமக்கு கண் வந்து என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா தூரத்தில் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட் பார்க்கும்போது நமக்கு வந்து ரொம்ப ரிலாக்ஸ் பண்ணல பார்ப்போம். அப்போ கண் வந்து என்ன செய்யும்? நமக்கு கொஞ்சம் எலாங்கேட் ஆகும். அப்படியே கொஞ்சம் எலாங்கேட் ஆகும். அப்போ நமக்கு ஃபோக்கஸ் வந்து என்ன செய்யும்? நமக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும். கண் வந்து என்ன செய்யும்? நமக்கு கண்ணு கொஞ்சம் எலாங்கேட் ஆகும், நமக்கு லென்ஸ் கொஞ்சம் எலாங்கேட் ஆகும், நமக்கு ஃபோக்கஸ் என்ன செய்யும்? நமக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி நமக்கு இன்கேஸ் நமக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஜெக்ட் பார்க்கணும்னு வச்சுக்கோங்களேன். பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஜெக்ட் பார்க்கணும்னா நமக்கு கண்ணு வந்து செய்யணும் கொஞ்சம் சுருங்கும். ஓகே, ஸோ நமக்கு வந்து ஐபால் வந்து கொஞ்சம் சிறுசாகும். நம்மளோட ஃபோக்கஸ் லென்த் நமக்கு வந்து கொஞ்சம் சுருங்கும். ஓகே, ஸோ நியர்பை ஆப்ஜெக்ட் வந்து நமக்கு வந்து குட்டியாக இருக்கும். டிஸ்டன்ஸ் ஆப்ஜெக்ட் பார்க்கணும்னா நமக்கு ஃபோக்கஸ் வந்து கொஞ்சம் எலாங்கேட் ஆகுங்க. ஓகே, ஸோ இதான் நடக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. Draw the diagram. ஓகே, எக்ஸாக்ட்லி நேஷிகாம், எக்ஸாக்ட்லி 25 சென்டிமீட்டர் தான் நமக்கு கரெக்ட். ஓகே, Shashant, anti-clockwise, Sangeeta. Okay, so 25 to infinity. ஆமாங்க, fine. Next one பாருங்க. Draw the ray diagram to show the formation of a rainbow in the sky. On this diagram, mark A where dispersion of the light occurs. Mark B. Okay, dispersion வந்து A. எந்த நமக்கு dispersion நடக்குதுன்னு பார்க்கணும். அதுக்கு ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம டிரா பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம draw the formation of rain மேல பார்த்தலாமே. இப்போ நம்ம பார்த்தோம் இது நமக்கு ரெயின் டிராப் எடுத்துட்டோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லைட் வந்து சூரியன் இருந்து நமக்கு வருதா, வந்துட்டு சன்ல இருந்து நமக்கு லைட் நமக்கு வருது. ஸோ சன்ல இருந்து பட்டுட்டு நமக்கு இந்த தான் ரிஃப்ளெக்ட் ஆகும். இந்த இடத்துல நமக்கு வந்து ரிஃப்ளெக்ட் ஆன லைட் வந்து மறுபடியும் என்ன செய்யும்? நமக்கு இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் எல்லாம் என்ன செய்யும்? வெளியில வரப்போகுது. இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் மறுபடியும் நமக்கு வெளியில வரும். மறுபடியும் வெளியில வரும். ஸோ வெளியில வந்ததுக்கு அப்புறம் நமக்கு 10 சென்டிமீட்டர் ரேடியனுக்கு வந்து லைட் வந்து டிராவல் ஆகுது. அதனால இந்த இடத்துல என்ன செய்யும்? நமக்கு வந்து ரிஃப்ளெக்ட் நமக்கு நடக்கும். இந்த இடத்துல நமக்கு ரிஃப்ளெக்ட் நடக்கும். இங்கே தான் வந்து நின்றுட்டு இருப்போம். சரிங்களா? ஸோ இப்போ வந்து ஒரு பொசிஷனுக்கு நமக்கு வந்து அதை நமக்கு ரெப்ரசென்ட் பண்ணணும். எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம் பாருங்க. Draw the diagram to mark A where the dispersion of the light occurs. எந்த இடத்துல நமக்கு டிஸ்பர்ஷன் இருக்குமா இந்த இடத்துல நமக்கு டிஸ்பர்ஷன் இருக்கும். ஓகே, ஸோ நமக்கு A அப்படின்றது நடக்கிறது நமக்கு டிஸ்பர்ஷன். ஓகேங்களா? செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு where the internal reflection, இப்போ B அப்படி நமக்கு இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் நடக்கக்கூடிய ஒரு இது நமக்கு இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் நடக்கக்கூடிய இடம். And C where the refraction of the light occurs. ஸோ எந்த இடத்துல உங்களுக்கு ரிஃப்ளெக்ஷன் நடக்கும்னா ஸோ இங்கேயுமே உங்களுக்கு ரிஃப்ளெக்ஷன் நடக்கும், இங்கேயுமே உங்களுக்கு ரிஃப்ளெக்ஷன் இருக்கும். ஸோ நீங்கள் இங்கே மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ லிஸ்ட் 2 necessary conditions to observe the rainbow. அப்போ நமக்கு ரெயின்போவை நமக்கு அப்சர்வ் பண்ணதுக்காக அட்லீஸ்ட் 2 கண்டிப்பாக இருக்கக்கூடிய கண்டிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கண்டிஷன் வந்து நமக்கு சன் வந்து நமக்கு வந்து பின்னாடி இருக்கணும். சன் should be behind us. Sun should be behind us. ஓகே, அஸ்ன்னு சொல்றது நமக்கு அப்சர்வர் எழுதிக்கோங்க.
அப்சர்வர். ஓகே, செகண்ட் பாயிண்ட் பாத்தீங்கன்னா நமக்கு என்னது, செகண்ட் பாயிண்ட் வந்து அட்மாஸ்பியர்ல நமக்கு ஏர் டிராப்ஸ் இருக்கணும். கண்டிப்பா அட்மாஸ்பியர் வந்து நமக்கு மழை பெய்ததுக்கு அப்புறம் அதுல ஏர் டிராப்ஸ் இருந்தா தான் நமக்கு ரெயின்போவை அப்சர்வ் பண்ண முடியும். அப்போ ரெயின் டிராப்ஸ் வந்து நமக்கு வந்து ரெயின் டிராப்ஸ் should be there. ரெயின்ட்ராப் பிரசன்ஸ் எழுதிருக்கேன். ஸோ ரெயின்ட்ராப் ஷுட் பி தேர் அப்படின்னு கூட உங்களோட லாங்குவேஜ் எழுதிக்கணும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு சன் வந்து நமக்கு அப்சர்வருக்கு பின்னாடி இருக்கணும், அதுக்கடுத்து நமக்கு வந்து ரெயின் ட்ராப்ஸ் நமக்கு இருக்கணும். ஓகேவா, ஸோ இது நமக்கு ரெண்டு விஷயம். ஸோ நெக்ஸ்ட் விஷயம் பாருங்க. ஓகே, ஸோ ட்ரா த டயக்ராம். எக்ஸாக்ட்லி நேஷிகா, வெரி குட் ட்ரா, ஐ நோ, பட் draw the diagram to show the pattern of a magnetic field lines on a horizontal sheet of a paper due to the straight line conductor passing through it. Carrying current vertical upward, mark on it the direction of the current in the direction of conductor and the corresponding magnetic field lines. State right hand thumb rule and check whether the direction marked by you are in accordance with the rule. Okay, so இங்க பாருங்க, first of all நமக்கு first இங்க draw பண்ணிடலாம். இதான் கரண்ட் கேரிங் கனெக்டர், இதான் நமக்கு கரண்ட் கேரிங் கனெக்டர். இப்போ கரண்ட் கேரிங் கனெக்டர் நமக்கு பேட்டரி கொடுக்க போறோங்க. ஓகே, ஸோ கரண்ட் கேரிங் கனெக்டர் நமக்கு வந்து பேட்டரி கொடுக்க போறோம். ஓகே, ஸோ நமக்கு இந்த அம்மீட்டர் கனெக்ட் பண்ணிடலாம். இப்போ இந்த பாயிண்ட்ல என்ன செய்ய போறோம்னா, நம்ம ஒரு கார்பெட் வந்து பிளேஸ் பண்ண போறோம். ஓகே, ஸோ கார்பெட் பிளேஸ் பண்ணதுக்கு பதிலாக அதுக்கு முன்னாடி என்ன செய்யணும், நமக்கு லைட் நம்ம ரப் பண்ணிட்டு இந்த இடத்துல வந்து நமக்கு ஒரு கார்பெட் நம்ம பிளேஸ் பண்ண போறோம். ஓகே, ஸோ இப்போ நமக்கு லைட் என்ன செய்யணும்னா, நமக்கு சாரி லைட் இந்த இடத்துல நமக்கு வந்து வாயில் வந்த பாயிண்ட் ஆகும். ஸோ யூஸ்வலாக வந்து கரண்ட் இதில் ஃப்ளோ ஆச்சுன்னா கண்டிப்பா நமக்கு ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து கிரியேட் ஆகும். கண்டிப்பா வந்து ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் கிரியேட் ஆகும். ஸோ கரண்ட் வந்து எப்படி ஃப்ளோ ஆகுன்னு பாருங்க, நமக்கு மேல இருந்து கீழே ஃப்ளோ ஆகாது. அப்போ கண்டிப்பா என்ன செய்யுது, நமக்கு இதை சுத்தி இந்த வயரை சுத்தி நமக்கு இன்கேஸ் இதை வந்து நமக்கு ஒரு அயன் ஃபிளிங்ஸ் நம்ம ட்ராப் பண்ணோம்னா, இதை சுத்தி நமக்கு ஒரு அயன் ஃபிளிங்ஸ் அப்படின்னு வந்து நம்ம கவனத்தை வந்து மண்ணில் உருட்டி விட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளோட மண் சில சின்ன பிளாக் பார்ட்டிகல்ஸ் நமக்கு வந்து கவனத்தில் ஒட்டிக்கிட்டு இருக்கும். ஸோ அதான் நமக்கு அயன் ஃபிளிங்ஸ் சொல்லுவோம். அந்த அயன் ஃபிளிங்ஸ் வந்து நமக்கு இங்கே ட்ராப் பண்ணோம்னா இது வந்து ஒரு கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸ் என்ன செய்யணும், நமக்கு வந்து இதில் ஃபார்ம் ஆகுங்க. இதில் ஒரு கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸ் ஃபார்ம் ஆகும். பட் ஆனால் இதில் உங்களுக்கு விஷயம் கிடையாது, இதுக்கப்புறம் நான் சொல்ல போகிறது உங்களுக்கு விஷயம். அப்போ கரண்ட் வந்து ஃப்ரம் மேலே இருந்து கீழே வருது, அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து எந்த டைரக்ஷன் இருக்கும் அப்படின்றது முக்கியமான விஷயம். ஸோ ஃப்ரம் யூசிங் ரைட் ஹேண்ட் தம்ப் ரூல், என்னது ரைட் ஹேண்ட் தம்ப் ரூல் வந்து நமக்கு கண்டக்டரை ஃபர்ஸ்ட் ஹோல்டு பண்ணுங்க. கண்டக்டரை வந்து ஹோல்டு பண்ணுங்க. கரண்டோட டைரக்ஷன் இருக்கக்கூடிய டைரக்ஷன் வந்து கட்டரோட அலைன் பண்ணிக்கோங்க. கரண்ட் எந்த டைரக்ஷன் இருக்கோ அந்த டைரக்ஷன் வந்து கட்டரோட அலைன் பண்ணிக்கோங்க. ஸோ கரண்ட் வந்து மேலே இருந்து கீழே வருது. ஸோ என்ன செஞ்சுக்கோங்க, மேலே இருந்து கீழே வந்து இப்படி கட்டரோட மேலே இருந்து கீழே வர மாதிரி அலைன் பண்ணிட்டு கண்டக்டர் நீங்கள் ஹோல்டு பண்ணும்போது உங்களோட வரல எந்த டைரக்ஷன் எப்படி நமக்கு ஸ்க்ரோல் ஆகுதோ இந்த டைரக்ஷன் வந்து மேக்னிஃபைன்ஸ் மூவ் ஆகிட்டு இருப்போது. அப்போ மேக்னிஃபைன்ஸ் எப்படி மூவ் ஆகிட்டு இருப்போது, இந்த டைரக்ஷன் உங்களுக்கு மேக்னிஃபைன்ஸ் மூவ் ஆகிட்டு இருக்க போது. ஸோ ஆரோவர்க்கு எப்படி போட்டுக்கணும், இந்த மாதிரி உங்களுக்கு போட்டுக்கணும். ஓகேங்களா, ஸோ ஆரம்பருக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி போட்டுக்கணும். ஓகே, ஸோ இதை எப்படி நம்ம சொல்கிறோம்னா ஃப்ரம் ரைட் ஹேண்ட் தம்ப் ரூல் யூஸ் பண்ணி சொல்லியிருக்கோம். அந்த ரைட் ஹேண்ட் தம்ப் ரூல் எப்படி சொல்லியிருக்கோம் நம்ம சொல்ல முடியாது ஒரு ஸ்டேட்மெண்ட். அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து நீங்கள் அப்படியே நீங்கள் தியரி எழுதினீங்கன்னா உங்களுக்கு வந்து இதுக்கு ஆன்சர் கிடைச்சுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹோல்டு கண்டக்டர் இந்த ரைட் ஹேண்ட் அண்ட் சி டு தட் நமக்கு கட்டரில் வந்து நமக்கு கரண்டோட டைரக்ஷனுக்கு இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் நம்ம கையை வந்து ரேப் பண்ணும்போது நமக்கு அந்த டைரக்ஷன் வந்து நமக்கு கரண்ட் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து நமக்கு இருக்கும், எக்ஸிஸ்ட் ஆயிருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிக்கணும். ஓகேங்களா, ஸோ இதான் விஷயம், இதான் நமக்கு கண்டக்டர். நெக்ஸ்ட் விஷயம் பாருங்க. So what? So thanks for your support. I don't have any friends, but here is a file. Okay. Question mark. Name and explain the phenomena of a light due to which the path of the beam of a light becomes visible when it is entered from smoke-filled room through the small holes. Also state the dependence of a color of a light we receive on the size of the particles of the medium through which the beam of light passes. ஓகேங்களா, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பாத்தில் வந்து ஒரு பாத் லைட் ட்ராவல் பண்ணும்போது அதோட லைட்டோட பாத்தை நம்மளால பார்க்க முடியுது. எதனால அப்படின்னு கேட்டிருக்காங்க. சிம்பிளா சொல்லலாம், டியூ டு த டிண்டால் எஃபெக்ட். ஓகே, எழுதிக்கோங்க, டியூ டு டிண்டால் எஃபெக்ட். டிண்டால் எஃபெக்ட் அப்படி இல்லாட்டினா இதுக்கு இன்னொரு பேர் என்ன பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்கேட்டரிங் எஃபெக்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். இட்ஸ் டியூ டு ஸ்கேட்டரிங் எஃபெக்ட். ஸோ இதனால் ஸ்கேட்டரிங் எஃபெக்ட் அப்படின்னா லிசன் நமக்கு கொலாய்டல் பார்ட்டிகல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த கொலாய்டல் பார்ட்டிகல்ஸ் நமக்கு லைட் பார்ட்டிகல்ஸ் என்ன செய்யும், நமக்கு வந்து லைட் வந்து ஸ்கேட்டர் பண்ணி கொடுக்கும். ஸோ நமக்கு இந்த டிண்டால் எஃபெக்ட் அப்படின்னு வந்து மல்டிபிள் ஸ்கேட்டரிங் வந்து இதுக்குள்ளே நமக்கு வந்து மல்டிபிள் டைம்ஸ் நமக்கு ஸ்கேட்டர் ஆகி இருக்கிறது நமக்கு டிண்டால் எஃபெக்ட் அப்படின்னு சொல்ல போகிறோம். ஸோ இந்த டிண்டால் எஃபெக்ட் இருக்கிறனால நம்ம அந்த பாத்தில் லைட் ட்ராவல் பண்ணக்கூடிய பார்த்து நம்மளால அப்சர்வ் பண்ண முடியுது. ஸோ நமக்கு வந்து வானம் வந்து நமக்கு ப்ளூ கலரில் இருக்கும் தெரியுமா, நம்மளோட ஸ்கை வந்து நமக்கு வந்து ப்ளூ கலரில் இருக்க போது. இதுக்கான காரணம் என்னன்னு பாருங்க.
எதனால பாருங்க ஸோ ஸ்கைல நமக்கு நமக்கு டஸ்ட் பார்ட்டிகல் நமக்கு நிறைய இருக்கும் ஓகே ஸோ யூஸ்வலாக நமக்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு லாங் வேவ்லென்த் என்ன இதில் தப்பிச்சு ஓடிடும் லாங் வேவ்லென்த் வந்து ரெட் கலர் நமக்கு லாங் வேவ்லென்த் அதனால இது வந்து நமக்கு எதுலையுமே சிக்காது அது ஓடிடும் ஆனால் குட்டி குட்டி ஷார்ட் வேவ்லென்த் இருக்கு இல்லையா அந்த ஷார்ட் வேவ்லென்த் நமக்கு வந்து ஸ்கேட்டர் ஆகும் இதில் பட்டு நமக்கு வந்து ஸ்கேட்டர் ஆகும் இதில் பட்டு நமக்கு வந்து என்ன ஸ்கை நமக்கு ஸ்கேட்டர் ஆக போகுது ஓகே ஸோ நமக்கு வந்து இதில் பட்டு நமக்கு ஸ்கேட்டர் ஆகும் ஸோ இதான் நமக்கு காரணம் நமக்கு யூஸ்வலாக வந்து இந்த மாதிரி ஸ்கேட்டர் ஆகுது நமக்கு வந்து டிண்டால் இந்த மாதிரி நமக்கு வந்து ஒரு பார்ட்டில் வந்து ஒரு டஸ்ட் பார்ட்டிகள் பட்டு நமக்கு வந்து ஸ்கேட்டர் ஆகுது நமக்கு என்ன செய்யணும்னா டிண்டால் எஃபெக்ட் இல்லை ஸ்கேட்டரிங் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க Explain in the brief the function of an electric fuse in the domestic circuits. The electric heater of a current rating 3 kilowatt 220 volt is to be operated in the okay so in the question மட்டும் முடிச்சுக்கலாம் okay so current rating 3 kilowatt 220 voltage is to operate in the electric circuits of a rating 5 ampere okay so what is likely to happen when the heater is switched on justify your answer so you show the heat and the fuse wire என்ன சீன் பாருங்க ஃபியூஸ் வயரோட டைரக்டான பர்பஸ் என்ன பார்த்தீங்கன்னா இன்கேஸ் உங்களுக்கு ஒரு அப்ட்ரப்டான கரண்ட் வந்துச்சு அப்படின்னா ஓவர்லோடிங் நடந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த ஃபியூஸ் வயர் என்ன செய்யும் நமக்கு மெல்ட்டிங் ஆயிரும் ஓகே இந்த ஃபியூஸ் வயர் என்ன செய்யும் நமக்கு வந்து மெல்ட் ஆயிரும் இந்த ஃபியூஸ் அப்படின்றது நமக்கு இந்த வந்து கனெக்டிவிட்டி இருக்கும் ஸோ இதுக்கப்புறம் தான் என்ன செய்யும் நமக்கு வந்து வீட்டுக்கு நமக்கு அப்ளைன்ஸ் நமக்கு ஃபேனு பல்பு எல்லாத்துக்குமே நம்ம கனெக்டிவிட்டி கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா ஸோ இன்கேஸ் உங்களுக்கு ஒரு பயங்கரமான கரண்ட் இங்கே அப்ட்ரப்டான கரண்ட் வந்துச்சுன்னா இந்த இடத்துல நமக்கு வந்து ஃபியூஸ் வயர் நமக்கு கட் ஆயிரும் ஓகே இந்த இடத்துல நமக்கு வந்து ஃபியூஸ் வயர் நமக்கு வந்து கட் ஆயிரும் ஸோ அதனால வந்து நம்மளோட அப்ளைன்ஸ் எதுவுமே பாதிப்பு அடையாமல் இருக்கும் ஸோ இப்போ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க பாருங்க நம்மளோட ஹீட்டர் வந்து டொமஸ்டிக் மெட்டீரியல்ஸ் அண்ட் எலக்ட்ரிக் ஹீட்டர் ஆஃப் அ கரண்ட் ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 3 கிலோ வாட் ஓகே இது நமக்கு வந்து பவர் ஓகே ஸோ 3 kilowatt so 220 voltage is equal to 220 voltage okay so is to be operated in an electric circuits of a rating 5 ampere current அப்போ இந்த நமக்கு என்ன மீனிங்னா நம்மளோட நமக்கு வரக்கூடிய கரண்ட் வந்து என்ன செய்யுது 5 ampere current வந்துகிட்டு இருக்குடா 5 ampere current வந்துகிட்டு இருக்கு ஸோ நம்மளோட ஹீட்டரோட ரேட்டிங் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா அது மேனுஃபேக்சர் பண்ணும்போதே அது இப்போ இன்கேஸ் நமக்கு வந்து 3 கிலோவாட் பவர் இருந்துச்சுன்னா அது வந்து 220 வோல்டேஜ் அளவுக்கு நமக்கு 220 வோல்டேஜ் கொடுத்தோம்னா 3 கிலோவாட் அளவுக்கு அது பவர் கன்சப்ஷன் இருக்கும் அப்படின்றது மீனிங் ஓகே ஸோ வந்து பை ஃபிக்ஸ்டு மேனுஃபேக்சர் பண்ணும்போது பை ஃபிக்ஸ்டாக இருக்கக்கூடிய டேட்டா அது நமக்கு வந்து இட்ஸ் அ ரேட்டிங் ஓகேவா ஸோ இதுல இருந்து என்ன செஞ்சுக்க முடியும்னா ஸோ அந்த ஹீட்டரில் நமக்கு எவ்வளவு கரண்ட் ஃப்ளோ ஆக முடியும் அப்படின்னு மட்டும் பார்ப்போம் ஓகே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா P is equal to VI கரெக்டா P is equal to VI அப்போ இதுல இருந்து நமக்கு கரண்ட் மட்டும் எவ்வளோ இருக்கும் பார்ப்போம் ஸோ கரண்ட் is equal to P divided by V ஓகே பவர் அப்படின்றது என்னது இட்ஸ் 3 கிலோவாட் அப்போ 3 into 1000 divided by watt okay so 220 0 கேன்சல் பண்ணலாம் ஸோ அகைன் நமக்கு என்ன செஞ்சுக்கலாம் 300 ஸோ 1:2 300 அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 0.5 எடுத்துக்கலாம் 1:1 0.5 கரெக்டுங்களா ஸோ இதுல இருந்து என்ன செஞ்சுக்கலாம்னா 2 டேபிள் கேன்சல் 1:1 1.5 ஸோ 150 okay 150 divided by 11 மறுபடியும் இதை கேன்சல் பண்ணோம்னா நமக்கு 1 level is level பேலன்ஸ் நமக்கு வந்து 4 ஸோ 3 levels are 33 3 levels are நமக்கு 33 ஸோ பேலன்ஸ் நமக்கு என்ன கிடைக்குது நமக்கு பாயிண்ட் வச்சு நமக்கு 0 போட்டுக்கலாம் 33 நமக்கு பேலன்ஸ் நமக்கு வந்து 7 ஸோ 0 போட்டுக்கலாம் மறுபடியும் 6 போட்டோம் நமக்கு 4 கிடைக்கும் ஸோ மறுபடியும் என்ன 3 போட்டுக்கலாம் ஓகே ஸோ 13.6 அப்போ இதில் நமக்கு எவ்வளோ கரண்ட் ஃப்ளோ ஆகிட்டு இருக்க போகுதுன்னா கரண்ட் அப்படின்றது நமக்கு வந்து 13.6 லிசன் 13.63 ஆம்பியர் வரைக்கும் நமக்கு கரண்ட் ஃப்ளோ ஆகிட்டு இருக்கலாம் இப்போ இந்த ஹீட்டரில் மேக்ஸிமம் எவ்வளோ கரண்ட் ஃப்ளோ ஆக முடியும்னு பாருங்க மேக்ஸிமம் 13.63 வோல்ட் அளவுக்கு நமக்கு ஃப்ளோ ஆக முடியும் நான் சொல்ல மறுபடியும் கவனிங்க இது எல்லாமே உங்களுக்கு வந்து அந்த ஹீட்டர் வந்து மேனுஃபேக்சர் பண்ணும்போது இருக்கக்கூடிய ஒரு டேட்டாஸ் அந்த ஹீட்டர்னால 3 கிலோ வோல்ட் அளவுக்கு பவர் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ண முடியும் அதில் எவ்வளோ தூரம் வோல்டேஜ் ஒர்க் ஆக முடியுமா 220 வோல்டேஜ் அளவுக்கு ஒர்க் ஆக முடியும் சரிங்களா இது வந்து எக்ஸ்ட்ரீம் கேஸ் ஆனால் அதோட கம்மியாக இருந்தாலும் அது ஒர்க் ஆகும் சரிங்களா அப்போ மேக்ஸிமம் இந்த வேல்யூஸ் இருக்கும்போது அந்த ஹீட்டரில் மேக்ஸிமம் எவ்வளோ கரண்ட் ஃப்ளோ ஆக முடியும்னு பார்ப்போம் ஸோ பை யூசிங் P is equal to VI இது வந்து பவருக்கு இருக்கக்கூடிய ஜெனரலான ஃபார்முலா அப்போ I is equal to P divided by V போட்டோம்னா இந்த வேல்யூஸ்ல நமக்கு கரண்ட் வந்து 13.63 கிடைச்சிருக்கு 13.63 ஆம்பியர் கிடைச்சிருக்கு இந்த 13.63 அப்படின்றது என்ன மீனிங்னா இந்த ஹீட்டர்ல மேக்ஸிமம் நமக்கு 13.63 ஆம்பியர் அளவுக்கு நமக்கு ஃப்ளோ ஆக முடியும் அப்படின்னு அர்த்தம் ஓகே இப்போ நம்ம எவ்வளவு கரண்ட் தான் கொடுக்க போறோம்னா we are going to give only 5 ஆம்பியர் கரண்ட் தான் கரெக்ட்டா இப்போ
இப்போ நமக்கு ஒரு வெறும் 5 ஆம்பியர் கரண்ட் தான் கொடுக்க போகிறோம். ஸோ வில் பி ஆப்ரேட்டட் இஸ் டு பி ஆப்ரேட்டட் இன் எலக்ட்ரானிக் சர்க்யூட் ஆஃப் ரேட்டிங் 5 ஆம்பியர் கரண்ட். அப்போ நமக்கு இது எவ்வளோ கரண்ட் வச்சு நம்ம இதை ஆப்ரேட் பண்ண போகிறோம்னா வெறுமனே ஒரு 5 ஆம்பியர் கரண்ட் வச்சு தான் ஆப்ரேட் பண்ண போகிறோம். இப்போ நீங்களே சொல்லுங்க, இந்த ஹீட்டர் வந்து என்ன செய்யணும், இப்போ நமக்கு ஃபியூஸ் வந்து ஃபியூஸ் ஆகுமா ஆகாதான்னு கேட்டால் கண்டிப்பாக ஃபியூஸ் ஆகாது. கரெக்டுங்களா? ஏன்னா இது வந்து 13 ஆம்பியர் கரண்ட் ஃப்ளோ வரைக்கும் நமக்கு டெண்டன்சி இருக்கு. பட் we are going to give only 5 amperes. அப்போ இப்போ நமக்கு என்ன செய்யுது, இந்த ஃபியூஸ் நமக்கு ஆகாது. இந்த நமக்கு ஃபியூஸ் வந்து இங்கே கட் ஆகாது. நமக்கு இந்த ஹீட்டர் வந்து நமக்கு சூப்பராக ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்ல போகிறோம். சரிங்களா? ஸோ இது இவ்வளோ தான் விஷயம். அண்ட் ஜஸ்டிஃபை யுவர் ஆன்சர். இப்போ நான் சொன்ன கதையை வந்து இப்போ நான் சொன்ன ஸ்டோரியை வந்து நீங்கள் இங்கிலீஷில் நீங்கள் கன்வெர்ட் பண்ணி எழுதுனீங்கன்னா உங்களுக்கு இது ஆன்சர் கிடச்சிருக்கும். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதாங்க விஷயம். இதில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருக்குங்களா? ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருக்குங்களா? ஓகே, ஸோ இங்கே நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ பேலன்ஸ் இருக்கக்கூடிய 4 மார்க்ஸ் அண்ட் 5 மார்க்ஸ் வந்து நமக்கு நாளைக்கு பார்த்துடலாம். ஸோ இப்போ நம்ம இங்கே வைண்ட் அப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் செஷன் வந்து உங்களுக்கு பயாலஜி செஷன் கண்டிப்பாக நீங்கள் வந்து அங்கே ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, பை.